Good evening, all. Hi, I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials which came in Hindu in last week, and we'll be discussing that with respect to the mains point of view. The main aim of this session is to help you to take the points which you read in the editorials in the mains answer rating. So only if the points are reflecting in your answer rating, then only this initiative will be a successful one. So make sure that you are using the points whichever you are reading in this editorial in your answer rating. When that will happen? That will happen only if you are doing the revision. Just வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா மட்டும் அது மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் யூஸ் ஆகாது. ஸோ ரெகுலரா ரிவைஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து ரீகால் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் இட் கம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எடுத்து அதை ஒழுங்கா ரீகால் பண்ணுங்க. ஸ்பெண்ட் some time every week and to recall or review all the thing which you studied. So Sunday attend பண்ணா Monday அந்த மாதிரி. Okay. So with this we'll start the today's session. So I heard that like in the ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து like new batch students எல்லாமே they are not reading editorials. ஓகே, எடிட்டோரியல்ஸ் படிக்காம வீடியோ போட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ ஐ வாண்ட் டு ரீஐட்ரேட் அகைன் தட் திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் யுவர் எடிட்டோரியல் ரீடிங். யுவர் எடிட்டோரியல் ரீடிங் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம். அதை வந்து யூ ஷுட் நெவர் கிவ் அப். யுவர் எடிட்டோரியல் ரீடிங்க்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி தான் இந்த இனிஷியேட்டிவ், அண்ட் இட்ஸ் அன் ஹேண்ட் ஹோல்டிங் இனிஷியேட்டிவ் அண்ட் இட்ஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட். ஸோ அதனால டோன்ட் மிஸ் டெய்லி எடிட். நீங்க படிச்சாதான் உங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய நாலேஜ் வைடன் ஆகும். ஓகே, அதை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த இனிஷியேட்டிவ் தவிர இட்ஸ் நாட் தட் இந்த 5 எடிட்டோரியல் படிச்சுக்கலாம் நம்ம படிக்க தேவையில்ல அப்படின்னு இருந்ததுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா த பேசேஜஸ் ஆஸ்ட் இன் தி காம்ப்ரிஹென்ஷன் இன் சிசாட் எல்லாமே வந்து இட் இஸ் ஆஃப் மோர் தென் ஹிந்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்கறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எடிட்டோரியல் படிச்சாதான் வில் ஹேவ் குட் காம்ப்ரிஹெண்டிங் ஸ்கில்ஸ் ஆல்சோ. அப்பார்ட் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் எடிட்டோரியல்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நார்மல். பட் அதை விட ஏன் எடிட்டோரியல் முக்கியம் அப்படின்னா அது காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் வளர்க்குது, ரீடிங் எபிலிட்டி, இங்கிலீஷ், இது எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால I heard that many of the new batch students are not reading editorials, so that is not going to help you. Okay, so read editorials. You use this as a substitution or a complement. Okay, so இது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நாள்ல ஆஃப்டர் அ டயரிங் டே இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் எனஃப் டைம், அப்போ வந்து இமீடியட்டா ஏதாவது ஒன்று பார்த்துக்கணும் அப்படிங்கிற போது நியூஸ் பேப்பர் படிக்க டைம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது மினிமம் யூ ஹேவ் டு ரீட் த 2 editorials. எது லோகோ கீழே இருக்கிற ஹிந்து எடிட்டோரியல்ஸ் மினிமம் அது 2 படிக்கணும். மேக்ஸிமம் யூ ஹேவ் டு சூஸ் அண்ட் யூ ஹேவ் டு ரீட். ஓகே, மினிமம் அந்த பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல எவ்ரி டே மினிமம் திங் வாட் யூ ஹேவ் டு டூ விச் இஸ் எசென்ஷியல் இஸ் தட் 2 editorials பிலோ தி லோகோ. ஓகே, அதை மட்டும் விடவே கூடாது. எதை விடுறீங்களோ இல்லையோ அந்த 2 ஆர்டிகல்ஸ் மட்டும் டெய்லி விடக்கூடாது. ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் எடிட்டோரியலுக்கு பதிலாக வி ஆர் கோயிங் டு ஹேவ் திஸ் நோபல் பிரைஸ் டிஸ்கஷன். ஸோ அந்த நோபல் பிரைஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டுக்கு வாட் வாஸ் தி சயின்டிஃபிக் டெக்னாலஜி ஃபார் விட் இட் வாஸ் அவார்டட். அண்ட் அது வந்து 3 ஹிந்து எடிட்டோரியல் வந்தது. அகைன் டுடே வி ஹேட் FAQ. ஸோ எவ்ரி இயர் வந்து நோபல் வீக்கோட FAQ வந்து இட் வில் பி லைக் திட் ஒன்லி. நோபலுக்கு யார் யார் கொடுத்தாங்களோ அதை பத்தி தான் அந்த FAQ இருக்கும், ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இங்க இருந்தது. அந்த 5 பிரைஸுமே இருந்தது. கரெக்டா, ஆல் தி 5 prizes was discussed in the FAQ and the profile. So that is very important. And today also there was an interesting article in the Science and Technology about one of the forgotten scientists of India. அவர் யாருங்கிறத நீங்க வீட்டுக்கு போய் படிங்க. ஓகே, so that is very important. So நம்ம வந்து we have to read this. இன்னைக்கு வந்த FAQ கண்டிப்பா எல்லாரும் படிங்க. Today's FAQ is very important. Okay, so with this we'll start the today's session. Today we are going to discuss these 5 editorials. First one is about the governor's discretion. Governor and discretionary power, அதுல இருக்கிற அந்த கான்ஃபிளிக்ட் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். Followed by that second editorial actually we are going to discuss about corporate social responsibility. Third editorial is about the urban floods, and fourth one is about fall of rupee. இங்க எப்படி இருக்கு, நான் ஆர்டர் வந்து உள்ள மாத்தி வச்சிருக்கேன். So anything fall of rupee, why rupee is falling, and what is the twin deficit crisis which is rising. So இந்த வாரம் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க நான் கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் we'll discuss it. Urban floods and misgovernance. So why these urban floods are repeatedly happening in all the major cities of India? That is the question, and that is what we are going to see. And fourth editorial is about the issues with respect to CSR. So last 84th edition la we had an editorial regarding CSR. ஞாபகம் இருக்கா? அந்த 84th edition la we discussed the few issues of CSR. இதுல இன்னும் major issues of CSR we are discussing. அந்த 2 editorial CSR ல இருக்க point are more than enough for any CSR question whichever is going they are going to ask. அந்த அளவுக்கு தான் பாயிண்ட்ஸ் இருக்கு. So this is how you are going to take. And last one is about the today's FAQ. Okay, Nobel Prize and all the 3 prize பார்க்கலாம். வெறும் சயின்ஸ் மட்டும் பார்ப்போம். பீஸ் அண்ட் எக்கனாமி வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் வீக். ஓகே, ஸோ பீஸ் வந்து ஃப்ரைடே கொடுத்துருக்காங்க, எக்கனாமி மண்டே தான் வரப்போகுது. வில் டிஸ்கஸ் அபவுட் இட் இன் தி நெக்ஸ்ட் எடிஷன். ஸோ வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன்.
So first editorial is about gubernatorial procrastination is unreasonable. Actually, governor அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த gubernatorial அப்படிங்கிற எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல, அதோடைய லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் வந்துச்சு. ஸோ அதனாலதான் அந்த வேர்டு யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்னதுன்னா கவர்னர், அவ்வளவுதான். கவர்னரோட லாட்டின் ஃபார்ம். ஸோ கவர்னருடைய டிஸ்கிரிஷன் அண்ட் பவர்ல இருக்கிற இஷ்யூஸ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். இட் இஸ் ரிட்டன் பை PDT ஆச்சாரி, who was former Secretary General of Lok Sabha. So former Secretary General of Lok Sabha would have seen the functioning of a legislature in a close quarter. So அந்த பார்லிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கிட்ட இருந்து பார்த்தவர். So he is writing about the separation of power between the legislature and the executive. So that is the authenticity of this editorial. இந்த வாரம் வந்த 3 எடிட்டோரியலும் இந்த மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் எழுதுனது. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் கவர்னருடைய டிஸ்கிரிஷனரி பவர். இன் GS2 we are having a direct topic, issues pertaining to the federal structure and executive. இது ரெண்டுமே சிலபஸ்ல இருக்க டாபிக். ரெண்டுலயுமே இந்த கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர் இஸ் ரிலேட்டட். ஸோ கவர்னர் அப்படிங்கிற இந்த இஷ்யூ ஏன் இப்போ ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தி கவர்னர்ஸ் ஆஃப் மெனி ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வி ஆர் சீங் இந்த பிரசிடென்ட் ரூல் இஷ்யூ வந்து பார்த்தோம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா இஷ்யூ பார்த்தோம். எல்லாத்துலயுமே வந்து ஸ்பீக்கர் வாஸ் நாட் ஆக்டிங் நியூட்ரல் வே அப்படிங்கிற மாதிரி வி ஆர் சீங் த கிரிட்டிசிசம்ஸ் இன் தி ரீசென்ட் டைம்ஸ். ஸோ அதே மாதிரி வி சா அபவுட் எடிட்டோரியல் ரிகார்டிங் கவர்னர் அண்ட் தி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர்ஸ் பவர்ஸ் இன் 61st எடிஷன். ஸோ அந்த எடிட்டோரியல்ல வந்து we would have discussed about 2 other governors, அதாவது கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா பத்தி பார்த்திருப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த எடிட்டோரியலோட ஆரிஜின் பாயிண்ட் என்னதுன்னா, கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கவர்னர் ஆஃப் கேரளா ரிலேட்டடான 2 இஷ்யூஸ். பட் அந்த இஷ்யூ பத்தி நம்ம பார்க்கல, அவங்களுடைய அந்த 2 டெசிஷன் பத்தின கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் தான் we are going to see. So why the decision taken? So தமிழ்நாடு கவர்மெண்ட் passed NEET exemption bill, கரெக்டா? NEET examination will not apply to Tamil Nadu, and the bill was sent to governor. Governor didn't act on that bill. He was kept that bill idle for a long period of time. So ரொம்ப நாள் வச்சிட்டு இருந்தாங்க. So ஏன்னா வந்து லைக் Article 200 of the Constitution says governor can do any of the 4 things now. He can either give assent or withhold assent, or he can refer it to the president or send back. இத 4 தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. டெசிஷன் எடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல. உங்களுக்கு புரியுதா? Not taking decision is not given in Constitution. So either you withhold and send back. Either send back, or you say I'm not going to give assent, or you send it to president or give assent. இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கு. So அப்போ not giving assent அப்படிங்கிறது இட்ஸ் நாட் an option at all. So that was being done. So அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இஷ்யூவா ரைஸ் ஆகி அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது கவர்னர் வந்து finally he referred it to the president. Okay, on what circumstances a governor can refer a bill of state legislature to the president அப்படிங்கிறது ஒரு gray area in the constitution. Constitutionல it was not well defined. எப்போ வந்து ஒரு கவர்னர் கேன் ரெஃபர் அ பில் டு தி பிரசிடென்ட். ஸோ அந்த கிரே ஏரியா இஸ் பீங் யூஸ்டு நோ இன் ஆல் தீஸ் இஷ்யூஸ். ரெண்டாவது, கேரளா. இன் கேரளா கவர்னர் எக்ஸ்பிளிசிட்லி செட் தட் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அசன்ட் டு திஸ் பர்டிகுலர் பில் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்லி த கவர்னர் செட். ஸோ வெதர் கவர்னர் கேன் ஆக்ட் இன் ஹிஸ் ஓன் டிஸ்கிரிஷன். கவர்னர் வெதர் டு கிவ் அசன்ட் ஆர் நாட் இஸ் பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் கிவன் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ அந்த பில்ல பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் வெதர் டு கிவ் அசென்ட் ஆர் நாட் கேன் பி டன் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் திஸ் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். கரெக்டா? ஸோ இந்த ஏரியால அதே மாதிரி கவர்னர் வந்து ஒரு சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கேன் யூஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அது என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்னு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. பட் டு கிவ் அன் அசென்ட் டு அ பில் ஆர் நாட் வந்து தேர் இஸ் நோ டிஸ்கிரிப்ஷன். But in the governor of Kerala was using the discretion. So why na? Again, on the article 163 of the constitution la, again on the where governor oda discretion பத்தி ஒரு gray area இருக்கு. So இந்த ரெண்டு gray area இருக்கிறதுனால whether this government இந்த governor செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில we are stuck. So that's why we need the interpretation of Supreme Court with respect to this issue. So maybe constitution could have been well defined. So இந்த இஷ்யூல இருந்து வெளியே வரணும்னா, so இங்க என்ன நடக்குது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு கிரே ஏரியா இருக்கு. அந்த கிரே ஏரியால எப்படி வேணா டெசிஷன் எடுக்கலாம். ஸோ அந்த டெசிஷன் எடுக்கலாங்கிற அந்த ப்ரொவிஷன் இருக்கிறதுனால தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ ஆர்டிகல் 200 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ல வாட் இட் சேஸ், வென் அ பில் இஸ் சென்ட் டு கவர்னர், வாட் கவர்னர் ஹஸ் டு டேக் த டெசிஷன். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஆப்ஷன்? give assent to bill, withhold assent to bill, send the bill to the president, or send the bill for reconsideration. When the bill is sent to reconsideration, when the legislature is passing again, they have to send back. Governor has to give assent. So there is no qualified veto. Same simple majority la pass பண்ணாலே assent கொடுக்கணும். So article 163 என்ன சொல்லுதுன்னா, so when அதாவது discretion, so 42nd amendment actல வந்து என்ன பண்ணாங்க, presidentல வந்து with respect to president, whatever advice given by the council of minister headed by prime minister is binding on president அப்படின்னு 42nd amendment actல சொல்லிட்டாங்க.
ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த கொண்டு வரும்போது தே ஃபெயில்டு டு பிரிங் த சேம் அமெண்ட்மெண்ட் டு தி கவர்னர். ஸோ அதனால கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள கவர்னர் ஹேஸ் டு ஆக்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு இருக்கு. பட் அது மேண்டேட்டரிலி பைண்டிங் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எதுக்கு டிஸ்கிரிஷன் யூஸ் பண்ணணும், எதுக்கு அட்வைஸ் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு கிரே ஏரியா ஓப்பன் அப்பா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அந்த கிரே ஏரியா வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட க்ளோஸ் பண்ணியாச்சு. எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலும் there is no discretion, only have to act on the advice அப்படின்னு. பட் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும்போது ஏன் வந்து ஸ்டேட் கவர்னர்ஸ்க்கு கொண்டு வரல, ஏன் ஸ்டேட் கவர்னர்ஸ் கொண்டு வரல அப்படின்னா, ஸ்டேட் கவர்னர்ஸ் மூலமா தான் யூனியன் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அப்போ இருந்த யூனியன் கவர்மெண்ட் வாண்டட் டு கண்ட்ரோல் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதனால வந்து கவர்னருக்கு அந்த பவர் கொடுத்துட்டா தென் கவர்னர் வில் பி ஆக்டிங் ஆன் தி ஷுட் ஆக்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கிறதுனால அந்த பவர் அப்போ கொடுக்கப்படல 76ல. ஸோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த ஒரு கிரே ஏரியா தான் வந்து இட் இஸ் பீங் யூஸ்ட். ஸோ மேபி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொன்ன மாதிரி எனி அட்வைஸ் இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி இருக்கும்னா, எக்ஸப்ட் ஃபார் தி சிச்சுவேஷனல் discretion, அதாவது when there is no majority or when the CM is dead or when the PM is dead or when there is no majority or when there is no PM, அதே மாதிரி when the PM loses the confidence in the Lok Sabha, இந்த மாதிரியான டைம்ல president can act in discretion அப்படின்னு இருக்கு. இதை தாண்டி வேற எப்பவுமே there is no discretion. These are all the conditions கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் தவிர வேற எப்பவுமே பிஎம்க்கு பிரசிடென்ட்க்கு there is no discretion. பட் இந்த மாதிரியான டிஸ்கிரிஷன் கவர்னருக்கு இருக்கு. ஆனா இதை தாண்டி எக்ஸ்ட்ராவான டிஸ்கிரிஷன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்கிரிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அன்டிஃபைன்டு டிஸ்கிரிஷன் இருக்கிறதுனால தான் எது அட்வைஸ் எது பைண்டிங் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. ஸோ வென் அ பிரசிடென்ட் கவர்னர் கேன் ரெஃபர் அ பில் டு தி பிரசிடென்ட் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, to reserve the bill in the consideration of the president, such reservation is obligatory where the bill passed by the state legislature endangers the position of high court. High court ஓட பவர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒரு பில் பாஸ் பண்ணா மேண்டேட்டரிலி இட் ஷுட் பி ரெஃபர்ட் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதை தாண்டி வேற எப்பப்பெல்லாம் ரெஃபர் பண்ணும் அப்படின்னு இல்லை. So through various judgments of Supreme Court, there are 4 conditions. Supreme Court various judgmentல இந்த 4 condition கொடுத்திருக்காங்க. If the state legislature is acting against the provisions of the constitution, if the state legislature is acting against the DPSP principles, அதே மாதிரி of grave national importanceல ஏதாவது ஒன்று நடக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனும், dealing with the compulsory acquisition of property under Article 31A of the Constitution. So property, right to propertyல இந்த land reforms implement பண்ணும்போது அது ரிலேட்டடான லாஸ் வந்தாலும், ஸோ இந்த 4 கண்டிஷன்ல தான் மேண்டேட்டரிலி ஒரு கவர்னர் கேன் ரெஃபர் பில் டு பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ ஆன் வாட் பேசிஸ் இந்த 4 கண்டிஷன்ல இந்த 5 கண்டிஷன் வித் ஹை கோர்ட் சேர்த்து 5 கண்டிஷன். ஸோ ப்ரிலிம்ஸ்ல இது கேட்கப்படலாம். ஓகே, நான் லட்சுமிகாந்த்ல இருந்து போட்ட ஸ்கிரீன்ஷாட் தான். ஸோ இந்த 5 கண்டிஷன்ல நீட் எந்த கண்டிஷன்ல வருது, ஆன் வாட் பேசிஸ் நீட் வாஸ் ரெஃபர்ட் டு தி பிரசிடென்ட் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இங்க வந்து அது அகைன்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனா இல்ல டிபிஎஸ்பியா இல்ல லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி, வாட் இஸ் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி, வாட் இஸ் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த 2 வேர்டு வந்து இட்ஸ் வெரி ஓப்பன் எண்டட் வேர்டு. இந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது அகைன் இட்ஸ் அன் இஷ்யூ. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ டிஎன் அண்ட் கேரளா 2 பேருமே அந்த நீட் இஷ்யூவும் வந்து இந்த லோக் ஆயுக்தா அமெண்ட்மெண்ட் பில் அண்ட் யூனிவர்சிட்டி பில் ஆஃப் கேரளா வில் நெவர் ஐ வில் நாட் கோயிங் டு கிவ் அசென்ட் அப்படின்னு கவர்னர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. எப்பப்பெல்லாம் வந்து வித்ஹோல்டிங் அசென்ட், இந்த மாதிரி ஒரு கவர்னர் அவரோட டிஸ்கிரிஷனரி பவர் யூஸ் பண்ணி பில்ல வித்ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணும்போது வித்ஹோல்ட் பண்ணலாம். எப்போ பண்ணலாம்? இஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆர் கிவிங் அன் அட்வைஸ் டு வித்ஹோல்ட் தி பில். ஸோ கவர்னர் கேன் வித்ஹோல்ட் தி ஆர்டிகல் 200ல அந்த 4 ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர்ல 3 ஆக்ஷன்ஸ் வந்து கேன் பி டன் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ரெஃபரிங் இட் டு தி பிரசிடென்ட் மட்டும் தான் டிஸ்கிரிஷன். உங்களுக்கு புரியுதா? கிவிங் அசென்ட், வித்ஹோல்டிங் அசென்ட் ஆர் சென்டிங் பேக், இது 3மே ஆன் தி அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான். ரெஃபரிங் டு பிரசிடென்ட் மட்டும் தான் டிஸ்கிரிஷன். ஆனா வித்ஹோல்டிங் அசென்ட்டுக்குமே டிஸ்கிரிஷன் யூஸ் பண்ணலாமா, இதுதான் கொஸ்டின். ஸோ அதுதான் இப்போ கேரளா கவர்னர் பண்ணியிருக்காரு. ஐ வில் வித்ஹோல்ட் தி அசென்ட் அப்படின்னு அகைன்ஸ்ட் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பண்ணியிருக்கிறது தான் கிரே ஏரியா. அது பண்ணலாமா வேணாமான்னு கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை, எக்ஸ்பிளிசிட்டா சொல்லப்படல. அந்த கிரே ஏரியாவை பயன்படுத்திக்கிட்டு நடந்துக்கிறது. ஸோ தட் இஸ் தி திங். ஓகே, ஸோ யூஎஸ்ஏ யூகே நம்ம 2 கம்பேரிசன் நம்ம எப்பவுமே எடுக்கும்போது 2 டெமோக்ரஸிஸை ஸ்டாண்டர்டா எடுக்கிறோம். 2 டெமோக்ரஸிஸ் ஸ்டாண்டர்டா எடுக்கும்போது யூகேல எப்படி இருக்கு? யூகேல கிரவுன் when parliament UK parliament passes a bill, it goes to crown. கிங் கிட்டே குயின் கிட்டே போகும். கிங் மஸ்ட் கிவ் அசென்ட் டு தி பில் ஆர் கிங் மஸ்ட் ஆக்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஆக்ட்ல தான் ஒர்க் பண்ணும். அண்ட் அட்வைஸ் இஸ் பைண்டிங் ஆன் தி கிங் அப்படின்னு தேர் இஸ் a judgment ஆஃப் தி in the UK. ஸோ அப்படி இருக்கிறதுனால கிங் இப்போ கிங் இருக்கிறதுனால கிங்னு சொல்றேன். கிங் மஸ்ட் ஆக்ட் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் இட் இஸ் பைண்டிங் அப்படிங்கிறது அங்கே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே டிஸ்கிரிஷன் கொடுக்கல. அதே மாதிரி இப்போ யூஎஸ்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ்ஏலையுமே வந்து கவர்னர் ஸ்டேட் கவர்னரா இருக்கட்டும் இல்ல யூனியன் அவங்க ஃபெடரல் பிரசிடென்டா இருக்கட்டும்
ரெண்டு பேருமே தே கேன் withhold the assent or send back the bill. ஓகே, அப்படி withhold பண்ணாலோ இல்ல பில்ல சென்ட் பேக் பண்ணாலோ when the legislature is passing the bill with 3/4 majority, 3/4 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணி திரும்ப அனுப்புனாங்கன்னா they have to give assent, qualified veto. ஸோ அந்த மாதிரி அங்கேயுமே வந்து என்ன பண்றாங்க, லெஜிஸ்லேச்சருக்கு தான் சுப்ரீமசி தராங்க. உங்களுக்கு புரியுதா? அவர் வித்ஹோல்ட் பண்ணி திரும்பி அமிச்சாலோ, வித்ஹோல்ட் பண்ணாலோ இல்ல திரும்ப அமிச்சாலோ, லெஜிஸ்லேச்சர் திரும்ப அதை ஹையர் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணா பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் அசென்ட். பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் கூட இல்ல, தட் பில் இஸ் டீம் டு பி பாஸ்ட் தான் இருக்கும் ஊர்ல, திரும்ப பிரசிடென்ட் கிட்டே போகாது. ஸோ ரெண்டு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் தான் பிரைமசி கொடுத்திருக்காங்க ஓவர் தி இந்த டிஃபாக்டோ ஆர் இந்த டிஃபாக்டோ ஹெட். உங்களுக்கு புரியுதா? பிரசிடென்டா இருக்கார்ல, சோ இவர் இந்த நாமினல் ஹெட்டுக்கு வந்து ஆக்சுவல் பவர் கொடுக்கல. உங்களுக்கு புரியுதா? ரெண்டு கேஸ்லயும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாலையும் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கறதா வந்து த கேஸ் கமிங். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ரெமெடிஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 361ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கவர்னர் மேலையும் பிரசிடென்ட் மேலையும் cannot file a கேஸ். ஓகேவா? அப்படி இருக்கு. ஆனா அது வந்து கான்ஸ்டிடியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் இன் ராமேஸ்வர் பிரசாத் கேஸ், ஓகே ராமேஸ்வர் பிரசாத் தானே, ஓகே ராமேஸ்வர் பிரசாத் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா, மேலாஃபைட்ஸ், அதாவது கவர்னரோட ஆக்ட் மேலாஃபைட்ஸ் அப்படிங்கிற கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கேன் டேக் கேன் ஸ்க்ரூட்டினி தி ஆக்ட் ஆஃப் தி கவர்னர் ஆர் பிரசிடென்ட். பிரசிடென்ட் பண்ண ஒரு ஆக்டை வந்து கண்டிப்பா இட் இஸ் நாட் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கான்ஸ்டியூஷன்ல நிறைய ஏரியால ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாதுன்னே சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் சுப்ரீம் கோர்ட் வந்து அங்க ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு. மேலாஃபைட் அப்படிங்கிற வேர்ட் சொல்லு. மேலாஃபைட்னா ஆக்டிங் அகேன்ஸ்ட் தி திங்ஸ் கிவன் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆர் ஆக்டிங் அகேன்ஸ்ட் தி ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிறது, தேவையில்லாம பண்றது, அதான் வந்து மேலாஃபைட், டூயிங் சம்திங் ராங். ஓகே, சோ அதனால ஆர்டிகல் 61ல இஃப் கவர்னரோட ஆக்ட் வந்து அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராமேஸ்வர் பிரசாத் கேஸ்ல ஜட்மெண்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி ஜட்மெண்ட் இருக்கும்போது இப்படி கவர்னர் வந்து ஆக்ட் பண்றது இல்லை அப்படின்னா நீட் கேஸ்ல கவர்னர் மேல சுப்ரீம் கோர்ட் கேஸ் போச்சு. நம்ம நீட் பில்லுக்கு வந்து அவர் ஆக்டிங்கே பண்ண மாட்டாரு. ஸோ நீட்னு இல்லை, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கன்விக்ஸ் இருக்காருல்ல, ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கன்விக்ஸ் ஆன அந்த 7 பேர், அந்த அவங்களுடைய ரிலீஸ் பத்தின டெசிஷன் வந்து இட் வாஸ் நாட் டேக்கன் ஆன் டைம். அப்பயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஸோ அது எல்லாமே எப்போ போகுதுன்னா ஆர்டிகல் 361ல தான் போகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கு. இந்த கிரே ஏரியாவை ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம கவர்னர் பத்தி இந்த வருஷம் கூட தேர் வாஸ் அ கொஸ்டின். உங்களுக்கு புரியுதா? எல்லா வருஷமும் தேர் ஆஸ்கிங் கொஸ்டின் ரிகார்டிங் கவர்னர் இன் ஒன் ஃபார்ம் ஆஃப் தி அதர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் ஃபார் ஆல் திஸ்? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், அட்வைஸ் இஸ் பைண்டிங் அப்படின்னு கொண்டு வரணும். 42nd அமெண்ட்மெண்ட் மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கவர்னருக்கு சிஓஎமோட அட்வைஸ் வந்து பைண்டிங் அப்படின்னு சொல்லணும். டைம் லிமிட் டு ஆக்ட். பிரசிடென்ட்கோ இல்ல கவர்னருக்கோ there is no டைம் லிமிட். எத்தனை நாள் கூட அசென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லை, யூஎஸ்ல இருக்கு. யூஎஸ்ல 14 days தான் டைம். பில் பாஸ் பண்ணி 14 daysக்குள்ள பிரசிடென்ட் கொடுக்கலன்னா இட் இஸ் டீம் டு பி பாஸ்ட். பிரசிடென்ட் எந்த டெசிஷன் எடுக்கலன்னு வைங்களா அமெரிக்கால, பில் இஸ் டீம் டு பி பாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் லிமிட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைம் லிமிட் இந்தியாவில் கொண்டு வரணும் த்ரூ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு. இல்லைன்னா குவாலிஃபைட் வீட்டோ கொண்டு வரலாம். மேபி இப்போ பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டோ கவர்னரோ பில்ல திரும்ப அனுப்புறாருன்னா, if the legislature is passing with higher majority then it is deemed to be passed அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாலிஃபைட் வீட்டோ கொண்டு வந்தா அந்த கிரே ஏரியா போயிடும். எப்போலாம் அவர் இந்த மாதிரி பண்றாரோ ஹையர் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணும்போது இட் இஸ் டீம் டு பி பாஸ் ஆயிடுதா. ஸோ கிரே ஏரியாவே இருக்காது. உங்களுக்கு புரியுதா? இப்போ ஏதர் இந்த பிரசிடென்ட்க்கு டைம் லிமிட் கொடுத்துட்டோம், அதே மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணாம இருக்காரு, டைம் இஸ் எக்ஸீடிங் அப்படிங்கிற போது திஸ் வில் ஹேப்பன். உங்களுக்கு புரியுதா? குவாலிஃபைட் வீட்டோ பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா மெஜாரிட்டியில பாஸ் பண்ணும்போது பில் இஸ் பாஸ்ட். And Sarkaria and Punshi Commission recommendation. So that is very important recommendation with respect to governor's power. லக்ஷ்மிகாந்த்ல இந்த 2 ரெக்கமெண்டேஷன்ஸையும் தனியா நோட்ஸ் எடுத்து வைக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சர்க்காரியா கமிஷன், புன்சி கமிஷன், இதை வந்து சப்ஹெட்டிங்கா செக்ரிகேட் பண்ணணும். பிரசிடென்ட்க்கு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க, கவர்னருக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க, பிரசிடென்ட் ரூலுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க, ஆல் இண்டியா சர்வீசஸ்க்கு என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லா ரெக்கமெண்டேஷனையும் புன்சியும் சர்க்காரியாவும் எழுதி வச்சுக்கோங்க. ஆன்சர் ரைட்டிங் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியரா? அண்ட் ரெஃபர் 61st edition ஃபார் 2 other issues. ஓகே, அதுல வந்து இன்னும் 2 இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூ பத்தியும் 61st edition ஆல்ரெடி பாத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வே ஃபார்வர்ட். இந்த வே ஃபார்வர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆன்சர் ரைட்டிங். கோ அண்ட் ரீட் சர்க்காரியா அண்ட் புன்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷன். நீங்க அந்த சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படிக்க தேவையில்ல. நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், லக்ஷ்மிகாந்த்ல இருக்கிறது படிச்சா போதும். ஓகேவா? லக்ஷ்மிகாந்த்ல இருக்கிற சர்க்காரியா புன்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் நமக்கு போதும். அதை தாண்டி வேறது வேணாம். உங்களுக்கு புரியுதுல? ஸோ தட் இஸ் இனஃப். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் போயிடலாமா? இது கிளியரா? ஸோ இந்த இஷ்யூல வந்து இப்போ என்ன இஷ்யூனா, இது சரியா தப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கிரே ஏரியா. அந்த கிரே ஏரியாவை சரிப்படுத்தணும்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கும்போது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜெனரிக் வேர்டா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க டபுளா தெரியுறீங்க. ட்வின்ஸா? ஓகே ஃபைன். நாளா தெரிஞ்சாதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அன்னைக்கு நம்ம ஓகே ஞாபகம் இருந்துச்சு. ஃபைன்.
லைக் லாங் பேக் பார்த்ததுனால நாட் ஏபிள். So we'll see the next editorial. Next editorial is about the CSR. CSRல இருக்கிற ஒரு முக்கியமான இஷ்யூஸ் வந்து லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 84th எடிஷன்ல பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா அந்த 5% ரூல். 5% ரூல்ல CSR ஆக்டிவிட்டீஸ்ல 5% தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு இஷ்யூ இருக்கு. அதே மாதிரி வந்து CSR கமிட்டி அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. 50 lakh மேல இருந்தால் தான் CSR கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணணும். 50 lakh கீழே இருக்கிற ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே they are not appointing CSR committees. ஸோ அதே மாதிரி வந்து they are not collaborating with other தனித்தனியா ஒரு கம்பெனி இன்ஃபோசிஸ் ஒரு மூலையில பண்றாங்க, TCS ஒரு மூலையில பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சினர்ஜி இல்லை அப்படிங்கிறது பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு முக்கியமான செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதை விட நிறைய பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது யார் எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர் பட்நாயக். ஹி இஸ் a former CAG, Comptroller and Auditor General. So who will know about this accounting better than him? That is the logic here. உங்களுக்கு புரியுதா? CSR பத்தி எல்லாம் அவரை விட பெட்டரா யாரால சொல்ல முடியும்? ஏன்னா அது அவ்வளவு கிட்ட இருந்து பார்த்திருப்பாரு. Comptroller and Auditor General and he is also a member of Parliament of Rajya Sabha இப்போ presently. ஓகே, ஸோ அதுதான் சொல்றேன். person who are writing in ஹிந்துங்கிறதுனால தான் ஹிந்துக்கு இன்னைக்கு ரெப்புடேஷன்ஸ் இருக்கு. யார் எழுதுறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி எழுதினவர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா, இப்போ எழுதுறவர் ஃபார்மர் கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ அவங்க கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் வரும்போது இட் இஸ் ஆத்தென்டிக். அந்த ஆத்தென்டிசிட்டி ஆஃப் தி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. கிளியரா? So role of NGOs is a direct topic in GS2 and corporate governance is again a direct topic in GS4. Ethicsல இருக்கு. ரெண்டுத்திலுமே it is relevant. So actually நம்ம அந்த question discuss பண்ணியோம் கவர்னருக்கு. ஓகே, what are all the problems with respect to discretion of governor? In recent times there is a gray area in the constitution with respect to discretion of governor. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு you can write. Of course அது பேஜ் ஃபுல்லா ஆனதுனால என்னால் கொஸ்டின் டைப் பண்ண முடியல, அதனால தான் கொஸ்டின் போடல. ஓகே, ஸோ இது முக்கியமான டேட்டா இருக்கு CSR பத்தி, அதை வந்து இந்த CSRல ஆட் பண்ணிக்கோங்க. CSR ஸ்பெண்டிங் வந்து 2013ல கம்பெனிஸ் ஆக்ட் வாஸ் அமெண்டட். கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வாஸ் அமெண்டட் இன் 2013. அதுல 7 முக்கியமான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான ஃபீச்சர் தான் CSR, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தாண்டி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. 1% கம்பெனி இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல ஒரு விஷயம் வந்து இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. CSR அப்படிங்கிறது என்னதுன்னா எவ்ரி கம்பெனி who is having a so in the this many thousands of turnover, இத்தனை 1000 crore turnover, 500 crore வந்து 500 crore net worth and இருங்க 5 crore profit 5 crore profit அப்படிங்கிற இந்த கிரைட்டீரியால வந்து இருந்துச்சுன்னா 2% of the last 3 years average should be spent. உங்களோட ப்ராஃபிட்ல 2% of last 3 years must be spent for CSR activity. So அது அந்த லிமிட்ஸ் எல்லாமே go and study in the with respect to CSR. So CSRல வந்து 2014ல 10,000 crore was spent in CSR. Now it is being spent at 24,000 crore. So CSR spending increase ஆயிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல 9 வருஷம் ஆயிடுச்சு அந்த CSR கொண்டு வந்து. 2013ல it was 14ல it was 10,000 crore. Now it is 24,000 crore. So அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஆனா இதுல ஒரு கேட்ச் இருக்கு. என்ன கேட்ச் ஆயிருக்குன்னா ப்ராஃபிட்ஸ் அதை விட அதிகமா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? கம்பெனிஸ் earn பண்ற ப்ராஃபிட்ஸ் அண்ட் தோஸ் கம்பெனிஸ் எலிஜிபிள் ஃபார் CSR அதை விட அதிகமா இருக்கு. But it is not reflecting. கம்பெனிஸோட ப்ராஃபிட் அதிகமான அளவுக்கு CSR அதிகமா இல்லை, which means that many companies are not implementing it. ஸோ நிறைய கம்பெனி இதுக்கு சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதா இந்த டேட்டா சொல்லுது. என்ன சொல்றாங்க? But not matching the profits. 3,200 companies are spending less than 2%. So 3,200 companies வந்து who are eligible for CSR, they are spending only less than 2% of their profit for corporate social responsibility. Corporate social responsibility அப்படின்னா சம் சோஷியல், என்வாரன்மெண்டல் அண்ட் வெல்ஃபேர், எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புளுக்காக they should do some projects. அதான் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவ்ரி கம்பெனி அவங்களோட 2% ப்ராஃபிட் இட் ஷுட் பி given to the வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஈவன் நான் ஐ ஆம் பர்சனலி பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் CSR. CSR அப்படிங்கிறது லீகல் ஆகிறதுக்கு முன்னாடியே CSR-ஆல பெனிஃபிட் ஆனதுன்னா எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து CSR அவங்க வந்து 100 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. டாடா அப்படிங்கிற இந்த குரூப் அவங்க இப்போலாம் பண்ணல, 13க்கு அப்புறம் பண்ணவங்க இல்லை. ஸோ TCS வந்து அவங்களுடைய ஆஃபீஸ்ல இந்த கம்ப்யூட்டர்ஸ் தான் எங்களுடைய ஸ்கூல் கம்ப்யூட்டர் லேபுக்கு டொனேட் பண்ணாங்க. அதே மாதிரி எங்களோட ஸ்கூலோட கம்ப்யூட்டர் லேப்ல ஒரு சிலது வந்து TCSல யூஸ் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ், இன்னொன்னுலாம் வந்து TCSே வாங்கி கொடுத்து தான் எங்க ஸ்கூலோட என்டையர் கம்ப்யூட்டர் லேப் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை TCS. உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த TCSோட அந்த கம்ப்யூட்டர் லேப்ல தான் நான் 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல கம்ப்யூட்டர் படித்தேன். ஸோ அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒர்க் என்னங்கிறது நான் பார்த்துருக்கேன் கிட்ட இருந்து. ஸோ தட் இஸ் தி பெனிஃபிட். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க கேன் ஸ்பெண்ட் ஃபார் எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி எனிதிங். நான் சொல்றது நான் 11th படிக்கணும் 2009. அப்போ CSR அப்படிங்கிறது மேண்டேட்டரி இல்லை, பட் ஸ்டில் டாடா வாஸ் டூயிங். அதனால தான் டாடா இஸ் ஹேவிங் அ நேம்.
ஸோ சிஎஸ்ஆர் பார்ட்டிசிபேஷன், அந்த சிஎஸ்ஆர்ல வந்து 3200 கம்பெனிஸ் ஆர் எலிஜிபிள், தேர் ஸ்பெண்டிங் less than 2%. சிஎஸ்ஆர் பார்ட்டிசிபேஷன் வந்து 2500 இருந்தது, இப்போ 17,000 கம்பெனிஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட்டிங் குறைஞ்சிச்சு, நிறைய கம்பெனிஸ் கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனாலுமே அமௌண்ட் ஆஃப் ஸ்பெண்ட் அதிகமா இருக்குன்னா அப்போ ப்ராஃபிட்ஸ்லாம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. ப்ராஃபிட்ஸ் அதிகமா இருக்கு, ஆனா இவ்வளவு குறைஞ்சும் ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி டிஸ்ப்ரொபோர்ஷனேட். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது 24,000 crore இன்க்ரீஸ் தான் காட்டினாலும் இன்னும் அதிகமா இருந்திருக்க வேண்டியது கம்மியா இருக்கு. ஸோ இது ஏன் இது கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணாங்கன்னா 2019 ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. சிஎஸ்ஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத கம்பெனி மேல கிரிமினல் கம்ப்ளைண்ட் வந்து வில் பி ஃபைல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. பட் அது கொண்டு வந்த உடனே தேர் வாஸ் a huge outlash. ஏன்னா அப்போதான் நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தோம். அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிரிமினல் இது வந்து நீங்க வந்து ஒரு கிரிமினலைசிங் நான் ஃபங்க்ஷனிங் நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிஎஸ்ஆர் பண்ணா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு அந்த டிராஃப்ட் ஸ்டேஜ்லேயே அந்த பில் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. டிராஃப்ட் ஸ்டேஜ்லேயே அது வேணான்ட்டு தூக்கிட்டாங்க. பட் அது ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் அது கிரிமினலைஸ் பண்ண வேணாம், வேற ஏதாவது பெனால்ட்டி போடலாம். மேபி அவங்களுக்கு வந்து டாக்ஸ் இன்சென்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம், ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடையாதுன்னு சொல்லிடலாம், ஆர் வந்து அவங்களுக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லிடலாம். சிஎஸ்ஆர் ஸ்பெண்ட் பண்ணலையா, உனக்கு வந்து 22% இல்லை, உனக்கு 35% கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் மேபி. ஸோ ராதர் தென் கிரிமினலைசிங் இட். ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ. மினிமம் ஸ்பெண்ட் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. இது நம்பர் 1. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் ரேட்டிங் 2% அப்படிங்கிறது வந்து மினிமம் லிமிட் அனாமலி அப்படின்னு ஒரு இஷ்யூ இருக்கு. 2% அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மினிமம் அமௌண்ட் அப்படின்னு தான் வந்து ஆக்ட்ல இருக்கு. அதாவது என்ன ஆக்ட்ல எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் 2% ஆஃப் தேர் ப்ராஃபிட் அப்படின்னு தான் இருக்கும். அதோட மீனிங் என்ன? அட்லீஸ்ட் உங்க ப்ராஃபிட்ல 2% ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் அது இருக்கு. அதோட மீனிங் என்னன்னா மினிமம் 2% பண்ணலாம், மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணா பண்ணலாம். நீங்க நல்ல கொடை விலைலாம் இருந்தா 10% 20% கூட பண்ணலாம். பட் மினிமம் 2% பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படி இதோட மீனிங் என்னன்னா அதிகமா பண்ணிக்கலாம். கூடவே வந்து சிஎஸ்ஆர் ரூல்ஸ்ல வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. நீங்க 2%க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அடுத்த வருஷத்தோட சிஎஸ்ஆர்ல இருந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் வருது. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம ஆதில் மோட்டார்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம கம்பெனி வந்து இப்போ நம்ம 5% சிஎஸ்ஆர் பண்றோம்னு வைங்க. அந்த 5% சிஎஸ்ஆர் பண்ணிட்டேன்னா நான் இப்போ 3% எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கேன்ல, நான் அடுத்த வருஷம் வந்து 2% பண்ணவே தேவையில்ல, அதுக்கு அடுத்த வருஷம் 1% பண்ணா போதும். ஸோ இப்படி நான் ஆஃப்செட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த ரூல் இருக்கு. ஸோ மினிமம் 2% அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு வேணா பண்ணலாம். நீங்க 2% மேல பண்ணீங்கன்னா அது அடுத்த வருஷம் உங்களுக்கு வேணா ஆஃப்செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரதுனால எல்லாருமே பை டிஃபால்ட் ஒன்லி 2 தான் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த லானாலே பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் லாக்கும் பைலாக்கும் வந்து லிங்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லா என்ன சொல்லுதுன்னா அட்லீஸ்ட் 2% சொல்லுது. ஆனா கவர்மெண்ட் கொண்டு வந்து பைலா என்ன, பைலானா என்னதுன்னா அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக கொண்டு வந்து ஒரு ரூல். அந்த ரூல்ல வந்து இந்த மாதிரி நீங்க அடுத்த வருஷம் ஆஃப்செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததுனால அந்த லாவோட இன்டென்ஷனே இப்போ மாறி போயிடுச்சா. மினிமம் 2% அப்படிங்கிறதுக்கு போய் அதை ஆஃப்செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனதுனால அகைன் எவ்ரி ஒன் ஆர் ஸ்பெண்டிங் ஒன்லி மினிமம் 2% பை டிஃபால்ட். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் 2% அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2% மேலே பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் பண்ணாலும் அடுத்த வருஷம் பண்ணாம விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த இன்டென்ஷன் ஆஃப் தி லாவே மாறிடுச்சு. ஸோ இந்த 2% அனாமலி ஒன்று. நம்ம போன வாட்டி 5% இஷ்யூ பார்த்தோம், இப்போ 2% அனாமலி ஒன்று. இந்த ரெண்டுமே ஆன்சர் ரைட்டிங்கு நீங்க யூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ 2% பிகேம் தி அப்பர் லிமிட் நோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. லோக்கல் ஏரியா ப்ரிஃபரன்ஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து டிஸ்கிரிஷன் தான். என்ன டிஸ்கிரிஷன்னா, ஒரு சிஎஸ்ஆர் கம்பெனி அவங்களோட சிஎஸ்ஆரோட ஸ்பெண்டிங்கை வந்து லோக்கல் ஏரியா, அதாவது அவங்க அந்த கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்கோ அதை சுத்தி இருக்கிற லோக்கல் ஏரியாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுது, இந்தியாவுடைய 54% ஆஃப் தி சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங் இருக்குல்ல, அது எல்லாம் 4 ஸ்டேட்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. 54% ஆஃப் இந்தியா சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் 4 ஸ்டேட்ஸ். ஆப்வியஸ்லி யார் இருந்த ஸ்டேட்? மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத். ஏன்? இங்கதான் எல்லா கம்பெனிஸும் இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு. ஸோ ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் ஹைலி சர்வீஸ் செக்டர்ல ட்ரிவன் ஆயிருக்கிற இந்த ஸ்டேட்ஸ்ல தான் 54% ஆஃப் தி சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங் இருக்கு. ஸோ அப்படி லோக்கல் ஏரியா ரூல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, சிஎஸ்ஆர் பெனிஃபிட்ஸ் உண்மையா யாருக்கு தேவை? நார்த் இந்தியாவுக்கு தேவை. ஸோ நிறைய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு தேவை. பட் அங்க ஸ்பெண்டிங் நடக்காம ஆல்ரெடி டெவலப்டு ஸ்டேட்ஸ் தான் இன்னும் இந்த ஃபண்டிங்கும் போகுது. ஸோ அதனால வந்து இது ரீஜனல் டிஸ்பாரிட்டி உருவாக்குது. ஸோ லோக்கல் ஏரியால தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் எதுக்கு அப்படிங்கிறத கேட்கறாங்க. லோக்கல் ஏரியா ரூல் வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்க ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிற டாபிக்ல நீங்க இது எழுதலாம். இன்க்ளூசிவ் growthல இது எழுதலாம். இன்க்ளூசிவ் growthல ரீஜனல் டிஸ்பாரிட்டி இருக்குல்ல, எல்லா ரீஜனும் வளர்றதா இன்க்ளூசிவ் growth. நம்ம GS2ல டாபிக் 3ல டாபிக் இருக்குல்ல, இன்க்ளூசிவ் growth. நார்த்தும் வளரணும், சவுத் வளரணும், ஈஸ்ட் வெஸ்ட் சென்டர் எல்லாமே வளர்ந்தாதான் இன்க்ளூசிவ் growth. ஸோ அந்த இன்க்ளூசிவ் growthல இது ஒரு கிரிட்டிசிசமா கூட நீங்க எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? இது ஒரு சிஎஸ்ஆர் மட்டும் பார்க்கக்கூடாது. லோ சிஎஸ்ஆர் ஃபார் என்வாரன்மெண்ட். ஸோ சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங் இருக்குல்ல, அதுல 37% எஜுகேஷன், 29% ஹெல்த்துக்கு போகுது,
ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஒன்லி 9% இட் இஸ் பீங் ஸ்பெண்ட் டு என்வாரன்மெண்ட். இப்போ வந்து மச் அப்கோர்ஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் தி நீடட் ஃபார் தி கண்ட்ரி, அது நல்லதுதான். ஆனா என்வாரன்மெண்ட் இஸ் தி நீட் ஆஃப் தி டே தானே. ஸோ நீட் ஆஃப் தி டேவா இருக்கிற இந்த என்வாரன்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நீட் ஆஃப் தி டே என்வாரன்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால என்வாரன்மெண்டோட ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதா வந்து தே ஆர் டெல்லிங். MCA is not transparent about the review of returns filed by the companies. Ministry of Corporate Affairs. So every company they have to file returns with Ministry of Corporate Affairs of how much CSR they spent. 2% எங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. அந்த ரிட்டர்ன்ஸ் இவங்க எல்லாரும் எவ்வளவு 17,000 கம்பெனி ஃபைல் பண்ணுது. இப்போ புரியுதா? 17,000 கம்பெனி ஃபைல் பண்றாங்க. 17,000 கம்பெனி ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸையும் ஸ்க்ரூட்டனி பண்றதுக்கு ஆள் இல்லை. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வாட் வாஸ் தி ப்ராப்ளம் வி saw? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் 1.5 crore people are paying tax. ஆனா அவங்களோட ரிட்டர்ன்ஸே ஸ்க்ரூட்டனி பண்றதுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேப்பபிலிட்டி இல்லை. அதனாலதான் நம்ம ஆனரிங் ஆனர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தோம். கரெக்டா? ஸோ அதே தான் இங்கேயும் பிரச்சனை. 17,000 கம்பெனி அவங்களோட CSR பண்ணும் அப்படின்னு கணக்கு காட்டுறாங்கல்ல, அவங்க உண்மையிலே பண்ணாங்களா இல்லையா, அது வந்து கரெக்டா தான் போயிருக்கா, கிரவுண்ட்ல ஏதாவது நல்லது நடந்திருக்கா இல்லையா, அந்த மாதிரி ரிவ்யூவே பண்ண முடியறது இல்லை. ஸோ அதனால வித்தவுட் எனி ரிவ்யூ இட் இஸ் ஆல் ஹேப்பனிங். ஸோ அதே மாதிரி வந்து MCA வந்து அவங்க ரிவ்யூ பண்ணாங்களா இல்லையாங்கிற டேட்டா கூட போட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் தி கேஸ். ஸோ அதனால இதுக்கு என்ன கொண்டு வரணும்? இது ஒரு ரிவ்யூ மெக்கானிசம் கொண்டு வரணும், மானிட்டரிங் மெக்கானிசம் கொண்டு வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போதான் வந்து இது கிரவுண்ட்ல நடக்கும். இல்லைன்னா சும்மா வந்து அக்கௌண்டிங்ல கணக்கு காட்டிடுவாங்களே, ஆடிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பே இருக்கு. தே வில் ஜஸ்ட் ஷோ எவ்ரி திங் இன் தி அக்கௌண்டிங்ல காட்டி ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து தே ஷுட் பி ஸ்க்ரூட்டனி. நோ பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் இஸ் டன். இது வந்து இன்னொரு பாயிண்ட். இது ரெண்டு ஒரே பாயிண்டா உங்களுக்கு தெரியலாம், பட் நம்ம அது ஒரே பாயிண்டா எழுதக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு வேற வேற பாயிண்டாவும் எழுதலாம். நோ பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் இஸ் டன் அப்படின்னா ஒன்னு என்னதுன்னா MCA வந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸை ஸ்க்ரூட்டனி பண்ணலங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னதுன்னா MCAல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட் பண்றது இல்லை. இப்போ 2% நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றேன். 2% நான் ஸ்பெண்ட் பண்ணதுனால எஜுகேஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா, அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங் நம்ம பார்க்குறோம்ல, அவுட்கம் வந்திருக்கா அப்படிங்கிறது பாக்குறது இல்லை. வெறும் 2% ஸ்பெண்டா இல்லையான்னு குவான்டிடேட்டிவ் ரிசல்ட் தான் பாக்குறாங்க. அந்த 2%னால எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆச்சா, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சா, கம்ப்யூட்டர் லேப் வச்சு கொடுத்தோமே அதுல இருந்து அவனுங்க எல்லாம் C++ கத்துக்கிட்டாங்களா, கத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறத TCS வெரிஃபை பண்ணுச்சா அப்படிங்கறதா கொஸ்டின். உங்களுக்கு புரியுதா? ஸோ நோ பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட் இஸ் பீங் டன். ஸோ இன்னும் ஏன் C++ கத்துக் கொடுக்குறாங்க? ஜாவா, பைத்தான்லாம் கத்துக் கொடுக்கலாமே, செலீனியம்னு ஒன்று இருக்கான், அதையும் கத்துக் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த மாடர்ன் டேக்கு ரிக்வயர்மெண்ட்டுக்கான ஏதாவது கூட கத்துக் கொடுக்கலாம் 11th 12th. நோ பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட், ஒன்லி ஸ்பென்ஸ், அன்ஸ்பென்ஸ், அண்டர் ஸ்பென்ஸ், ஓவர் ஸ்பென்ஸ். அப்படின்னா என்னதுன்னா ஸ்பெண்ட் பண்ணோம் இல்ல ஸ்பெண்ட் பண்ணல, கம்மியா ஸ்பெண்ட் பண்ணோம் இல்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு 4 வேர்டு வந்து அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ்ல போடலாம். நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் 2% இல்ல ஸ்பெண்ட் பண்ணலன்னு போடலாம். ஏன் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு காரணம் கொடுக்கணும். கம்மியா ஸ்பெண்ட் பண்ணிட்டா நான் 1% தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஓவர் ஸ்பெண்ட்னா நான் 5% பண்ணேன்னு சொல்றாங்களே தவிர அது எங்க ஸ்பெண்ட் பண்ணோம், எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம், அதனால என்ன அவுட்கம் வந்தது, அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இம்பாக்ட் ஸ்டடிஸ் பண்ணணும். இந்த வேர்டு நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேர்டை தான் நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் இம்பாக்ட் ஸ்டடிஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றேன். இது நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் ஃபிஸ்கல் பாலிசிக்கும் தேவை, கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சருக்கே தேவை. 39 lakh crore எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் டன் பை தி கவர்மெண்ட். எக்ஸ்பெண்டிச்சர் இம்பாக்ட் ஸ்டடி ஆஃப் தி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எங்க? ஸோ அப்படி கூட நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல கொடுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன கொண்டு வரணும்? நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? ரிஃபார்ம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. we have to create a national platform. இதுல என்ன கொண்டு வர போறாங்க? ஒரு போர்ட்டல். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூட்டனி பண்ண முடியல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லும்போது what we did, we brought honoring the honor system where we brought artificial intelligence to do the assessment. அந்த மாதிரி ஒரு போர்ட்டல் கொண்டு வந்து அந்த போர்ட்டல்ல எல்லா டீடைல்ஸும் கொடுங்க. ஸோ அதே மாதிரி ஐடியா கொடுங்க. இந்தியாவில் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னு வைங்களேன், தமிழ்நாட்டுல இந்தந்த ஸ்கூலுக்கு இவ்வளவு பணம் தேவை, இந்தந்த காலேஜுக்கு இவ்வளவு பணம் தேவை, இந்த ஊர்ல டாய்லெட் கட்ட இவ்வளவு பணம் தேவை, இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டே போட்டுடலாம்ல. CSR நீங்க எங்கெங்கெல்லாம் பொட்டன்ஷியல் CSR ஏரியா அப்படின்னு ஒரு வெப்சைட்ல அவங்க தமிழ்நாடு கவர்மெண்டே போட்டு வச்சுட்டா ஒரு கம்பெனி ஈஸியா நாளைக்கு HCL வராங்கன்னு வைங்களேன், ஓகே அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு இது ஒன்று பண்ணலாம், இது ஒன்று பண்ணலாம், இது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே 2% அப்படின்னு பண்ணிட்டா கவர்மெண்ட்டுக்கும் டெவலப்மெண்ட் அப்ஜெக்டிவ் இஸ் ஃபுல்ஃபில்டு இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ட்டல் உருவாக்கி பொட்டன்ஷியல் CSR அட்மிசபிள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டுடலாம். இன்வெஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் கொண்டு வந்தோம்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்க்காக, அதே மாடல்ல வை கான்ட் வி பிரிங் அ வெப்சைட் ஃபார் CSR அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இன்வெஸ்ட் இந்தியால CSR ரெபாசிட்டரி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் பண்ணும்போது CSR அவங்க எங்கெங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெபாசிட்டரி இன்வெஸ்ட் இந்தியா வெப்சைட்ல இருக்கான். ஸோ அதே மாதிரி மாடல் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுவார் அவரோட ரெக்கமெண்டேஷன்ல. ஓகே, ஸோ நேஷனல் பிளாட்ஃபார்ம். இன்னொன்று ஃபோக்கஸ் ஆன் 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்தியாவோட ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதே மாதிரி சன்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. சன்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனால
every MP will will create a model village in his own constituency, in his or her own constituency. ஒரு MP அவங்களோட தொகுதியில ஒரு வில்லேஜ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வில்லேஜை மாடல் வில்லேஜா மாத்தி எல்லா ஸ்கீம்ஸையும் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து பெஸ்ட் வில்லேஜா மாத்தணும். அதுதான் வந்து சன்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமோட மெயின் எய்ம். அதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து MP கேன் ஐடென்டிஃபை இந்த ஊர்ல இந்த பஸ் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம், சிமிலர் டு MP லேட்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி சன்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனால இருக்க வில்லேஜஸ்க்கும் 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே நம்ம அந்த ஃபண்டை டைவர்ட் பண்ணல. தமிழ்நாடு மகாராஷ்டிராக்கு தான் 54% போகுது. இது எல்லாமே இந்த 112 ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் போனா பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் இந்தியா வில் டெவலப்ல. ஸோ அது ஒரு ரிஃபார்ம். 25% நாம் ஆன் என்வாரன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து இந்த we have to make sure that at least 25% of the money is spent for environment அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராரு. இது வந்து ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் மாதிரி ஒரு டார்கெட் கொடுக்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். CSR project should be selected and implemented with active involvement of community. லோக்கல் கம்யூனிட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. கம்யூனிட்டிக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கு பண்ணணும். நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? வாட் தட் கம்யூனிட்டி நீட்ஸ் அப்படிங்கறத அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். கம்யூனிட்டினா எந்த மக்களுக்காக நம்ம நன்மை செய்ய போறோமோ அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுமே தவிர நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ, இந்த ட்ரெஸ் வச்சுக்கோ அப்படின்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? ஸோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனோட அவங்களோட ரிக்வயர்மெண்ட்டை கேட்டு அப்புறம் டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி இன்வால்வ். கலெக்டரோட இன்புட்ஸும் எடுத்துக்கணும். அதே மாதிரி கார்பரேட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸோடைய இன்புட்ஸும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொலாபரேஷனோட பண்ணணும். அண்ட் மானிட்டரிங் எவாலுவேஷன் ரிஜைம் அப்படிங்கிற ஒரு ரிஜைம் கொண்டு வந்து டிஸ்க்ளோஷர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட், அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆடிட்ஸ் இது எல்லாமே கொண்டு வரணும். ஆடிட்டர் அப்படிங்கிறவர் இருக்காருல்ல, அவர் ஆடிட் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட்டும் பண்ணணும். அதாவது இந்த கம்பெனி பண்ண இந்த 2% ப்ராஜெக்ட்ஸ்னால என்னென்ன இம்பாக்ட் வந்தது அப்படிங்கிறது தான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆடிட். இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆடிட் பண்ணணும். கிளியரா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். ஸோ சிஎஸ்ஆர்ல இவ்வளவுதான். இப்போ நீங்க சிஎஸ்ஆர்ல என்ன கேள்வி கேட்டாலும் இதை வச்சு சமாளிக்க முடியல. திஸ் இஸ் ஹவ் we are going to take the point. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நாளைக்கு சிஎஸ்ஆர்ல இருந்து MSLPல ஒரு கேள்வி வரும்போது இந்த பாயிண்ட்லாம் இல்லைன்னா நம்ம வந்து அப்போ நம்ம உங்களுக்கு வந்து வி பேட் அப்படின்னு தான் போட்டுருவோம். வி புவர், உங்களுக்கு புரியுதா? வெரி வெரி புவர் அப்படின்னு போட்டு XXXன்னு தான் போடுவோம். ஏன்னா சிஎஸ்ஆர் பத்தி நாளைக்கு MSLPல ஒரு கேள்வி வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் இல்லைன்னா நான் அதை போட சொல்றேன், நானே கூட வாங்கி போட்டுருவேன். இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் வந்து ஷுட் பி ஃபுல்ஃபில்ட். ஆமா, ஓகே. அசோக் குமார் என்ன சொல்றாருன்னா ஆர்டிகல் 142 வாஸ் யூஸ். யா, பேரறிவாளன் கேஸ்ல 142 வாஸ் யூஸ். எஸ், நான் சொல்றது இந்த கவர்னர் நாட் ஆக்டிங் அப்படிங்கிற இந்த நீட் கேஸ் அதெல்லாம் சொல்றேன். ஓகே, இது அந்த கொஸ்டின் ரிலேட்டட். கிளியரா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல் சிஎஸ்ஆர் பத்தினது. ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல், வை அர்பன் இந்தியா இஸ் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறதா இந்த எடிட்டோரியல். அண்ட் இட் இஸ் ரிட்டன் பை ஃபெலோஸ். ஸோ பப்ளிக் பாலிசி கன்சல்டன்ஸ், யங் லீடர்ஸ் ஃபார் ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் பாலிசி ஆர்கனைசேஷன். அதோடைய 2 ஃபெலோஸ் தான் இந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஸோ தே ஆர் ரைட்டிங் அபவுட் தி வை அர்பன் இந்தியா இஸ் ஹேவிங் ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ். ஸோ GS3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், GS2 லோக்கல் பாடிஸ் அண்ட் கவர்னன்ஸ் எல்லா இடத்துலையும் இது ரெலவெண்ட் தான். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெல்லியில் 2000 நம்ம ஆன்சர் ரைட்டிங்கு தேவை. நம்ம we should learn from the history is the victory over the romantic man over the scientific man அப்படின்லாம் வருதுல்ல, அங்கெல்லாம் எழுதணும். ஹிஸ்ட்ரியில இருந்து நம்ம கத்துக்கல அப்படின்னு ஒரு பாயிண்ட் அது எழுதலாம்ல, அந்த மாதிரி. உங்களுக்கு புரியுதா? ஹிஸ்ட்ரி இஸ் a victory of scientific man over romantic man. ஸோ 2013, 2021, மும்பைல 2005, மும்பைல ஆக்சுவலி எவ்ரி இயர் அப்படின்னு போட்டுக்கலாம். சென்னையில வந்து 2015, 2021, ஹைதராபாத் 2020. இந்த எல்லா ஊர்லயுமே மிகப்பெரிய ஃபிளட்ஸ் நடந்திருக்கு. ஓகே, மும்பைல எவ்ரி மான்சூன் தேர் வில் பி ஃபிளட். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ திரும்ப நடந்திருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த வருஷம் பெங்களூரு 2021ல தான் பெங்களூர் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் 500 crores எதுக்கு? ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் ஃபிளட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு 2021ல பண்ணியிருக்காங்க. 2022ல ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஃபிளட்ஸ் ஆஃப் பெங்களூர் நடந்திருக்கு. அப்போ நீங்க பண்ற ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் எதுக்கு? ஸோ அது எதுக்குன்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எங்க ஏரியால ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதே நான் கேஸ் ஸ்டடியா வச்சிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாசல்ல தோண்டி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டாங்க. இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப என்ன பண்றாங்க? அதே தோண்டி அதை உடச்சி அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷம் முன்னாடி தானே போட்டீங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ இருக்கு. உங்களுக்கு புரியுதா? போட்ட இடத்து இவங்களுக்கு என்னதுன்னா, ஃபிளட் ஆயிடுச்சா, நான் ஒன்று ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஐ வாண்ட் டு டேக் ஸ்டெப்ஸ். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் கட்டிடும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்கல்ல. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அங்க பிளானிங் இல்லை. அங்க அந்த சிவில் இன்ஜினியரோ, அங்க லோக்கல் இன்ஜினியரோ, லோக்கல் லெவல்ல ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் தான். அங்க லோக்கல் லெவல்ல கவர்மெண்ட் அபிஷியலே யாருமே இல்லை. அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கிறாங்களே, அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரையும் நான் பார்க்கல.
ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, கான்ட்ராக்டர் கூட்டு வந்து லேபரர்ஸ் இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி லைன் மேல மரியாதை இல்லை, இன்டர்நெட் லைன் மேல மரியாதை இல்லை. அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணுமா, அதுக்கு அது இடைஞ்சலான கட் பண்ணி விட்டுறாங்க. உங்க லாஜிக் புரியுதா? அந்த கான்ட்ராக்ட் லேபரருக்கோ கான்ட்ராக்டருக்கோ அங்க அந்த சிமெண்ட் போட்டு ஏதோ ஒன்று கட்டிடணும் கட்டமா, அவ்வளவுதான் அவங்களோட எய்ம், அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினா கூட கட்டணும்னு இல்லை. அப்போ நடுவில் கரண்ட் வயர் வருதா, சரி கட் பண்ணு. இது இன்டர்நெட் வயரா, சரி கட் பண்ணு. இந்த மாதிரி தான் அவங்களுடைய அலட்சியம் இருக்கு. என் கண்ணு முன்னாடி எங்க வீட்டு இன்டர்நெட் வயரை கட் பண்ணாங்க, அதனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்டர்நெட் இல்லாம நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் அதையே நான் கட் பண்ணீங்கன்னா அது இடைஞ்சலா இருக்கும், அப்புறம் ஒட்டு போட்டுக்கலாம். So this is what they're thinking. So அந்த ஒரு பிளானிங் இல்லைல்ல, so that is the problem. இதான் வந்து நீ ஜெர்க் அண்ட் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ரியாக்ஷன். ஸோ இப்போ வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும், இப்போ வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீ ஜெர்க் ரியாக்ஷன். நீ ஜெர்க் ரியாக்ஷன்னா ஒரு யோசிச்சு பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பண்ணல, டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணிடுறது. ஸோ திரும்ப திரும்ப ஆன்டி என்க்ரோச்மெண்ட். ஸோ நீங்க வந்து இந்த கூவம் பக்கத்துல என்க்ரோச்மெண்டா உங்களை எல்லாரையும் நாங்கள் கிளியர் பண்றோம். ஸோ மீடியா வந்து என்ன சொல்லணும் பாருங்க, வெள்ளம் வராம இருக்கிறதுக்காக நாங்கள் என்க்ரோச்மெண்ட் கிளியர் பண்ணிட்டோம், ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், தூர் வாரிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ திரும்ப திரும்ப எல்லா வருஷமும் அதே தான் பண்றாங்களே தவிர த ரியல் ப்ராப்ளம், வாட் இஸ் த ஆக்சுவல் காஸ் அப்படிங்கிறதுல வந்து தேர் இஸ் நோ அனாலிசிஸ். தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ டு அப்பீஸ் தி பப்ளிக் அண்ட் மீடியாக்காக அவங்க பண்றாங்க நீஜர் ரியாக்ஷன்ஸாக தான் எல்லாமே இருக்கே தவிர ரியல் ஆக்ஷன்ஸ் எதுவுமே பண்றது இல்லை. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எங்க ஏரியாலே நான் 4வது வாட்டி பார்த்துட்டு இருக்கேன். அப்பி தண்ணி தான் நிக்குது. அப்புறம் எதுக்கு அந்த ஸ்டாம்? இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ட்ரைனேஜ் அடைச்சிச்சுன்னா அந்த ட்ரைனேஜோட கனெக்ஷனை ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ல தள்ளி விட்டுருவாங்க. ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினோட கான்செப்ட் என்னதுன்னா, ரோட்ல நிக்கிற தண்ணி எல்லாமே அந்த கால்வாயில விழுந்து அந்த தண்ணி எல்லாமே கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குளத்துக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஏரிக்கோ போகும். ஏரி ஆர் குளம் ஆர் ரிவர் ஏதோ ஒன்று போகும். ஸோ அதான் அதோட கான்செப்ட். இப்போ ஏதாவது அந்த ஏரியாவில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா அந்த கோயில் குளத்துக்கு டைவர்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த ரோட்ல கரெக்டாக தண்ணி வந்து அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வழியா இட் வில் கோ டு அ நியர்பை லேக். ஸோ தட் வாட்டர் இஸ் ரெயின் வாட்டர் தானே, இட் ஷுட் பி யூஸ்ட் அப்படின்னு. ஸோ நம்ம ஊர்ல இப்போ என்ன பண்றாங்கன்னா, சம்டைம்ஸ் ட்ரைனேஜ் பிளாக் ஆயிடுச்சுன்னா ட்ரைனேஜ் வாட்டர் இஸ் கோயிங் இன்டு தி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வேற, ட்ரைனேஜ் வேற. ட்ரைனேஜ்ங்கிறது சூவேஜ், நம்ம வேஸ்ட் கொண்டு போறது. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுங்கிறது மழை தண்ணியை கொண்டு போறது. ஸோ ரெண்டுமே வேற வேற லைன், நிறைய இடத்துல ரெண்டு ஒரே லைனா இருக்கு. இது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. பீஸ்மீல் சொல்யூஷன் டு சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம் ஸ்டெமிங் ஃப்ரம் லேக் ஆஃப் கிளைமேட் கான்சியஸ்னஸ். ஸோ நம்மளுடைய பிளானிங்ல கிளைமேட் கான்சியஸ் பிளானிங் இல்ல, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் பிளானிங் இல்ல, அர்பன் பிளானிங் லேக்ஸ் கிளைமேட் மிட்டிகேஷன் அண்ட் அர்பன் ஸ்ப்ரால் கண்ட்ரோல் மெஷர். ஸோ இதுக்கான ரூட் காஸ் வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இல்லாமையோ தூர் வாராததோ காரணம் இல்லை, லேக்கு மேல வீடு கட்டினதான ப்ராப்ளம். இப்போ அங்க வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் கட்டலங்கிறதுனால தண்ணி நிக்கல, லேக்கு மேல பில்டிங் கட்டினதுனால தான் தண்ணி நிக்குது. ஸோ தட் இஸ் தி ரீசன். ஸோ ரூட் காஸ் என்னவோ அதை அட்ரஸ் பண்ணாம மேல வந்து நீங்க பீஸ்மீல் சொல்யூஷன்ஸ் தான் யுவர் கிவிங் அப்படிங்கிறது தான் கிரிட்டிசிசம். ஸோ இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். பீஸ்மீல் சொல்யூஷன் டு சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம்ஸ், சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் ஸ்டெமிங் ஃப்ரம் தி லேக் ஆஃப் கிளைமேட் கான்சியஸ்னஸ். ஸோ கிளைமேட் கான்சியஸ்னஸ் இல்ல பிளானிங்ல. இந்த லைனே நல்லா இருந்தது, அதனால தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அர்பன் பிளானிங் லேக்ஸ் கிளைமேட் மிட்டிகேஷன் அண்ட் அர்பன் ஸ்ப்ரால். அர்பன் ஸ்ப்ரால்னா என்னதுன்னா, ஒரு சிட்டி வந்து வளர்ந்துகிட்டே போறது. இதான் ஆரம்பத்துல ஒரு சிட்டியா இருக்கும். அந்த சிட்டி வந்து அப்படியே வந்து இங்க வந்து சபர்பன் இருக்கும், இது மெயின் சிட்டி இங்க இருக்கும், இங்க வந்து அங்கங்க ஹேம்லெட்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துல இந்த சிட்டி வந்து இந்த ஏரியாவெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். சென்னைக்கு அருகாமையில் அப்படின்னு இந்த ரியல் எஸ்டேட் பீப்புள் அங்க ப்ராஜெக்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா இனிஷியேட்டிவ் வந்துருமா. இப்ப தாம்பரமும் சென்னைக்குள்ள வந்ததுல அந்த மாதிரி ஒரு காலத்துல ஒரு 1950 நான் ஒரு படம் பார்த்தேன். அதுல வந்து சென்னை, அதாவது ட்ரிப்ளிகேன் ஒரே கசகசான்னு இருக்கு, அதனாலதான் சென்னைக்கு வெளியே கோடம்பாக்கத்துக்கு வந்துட்டேன் நானு அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லுது. ட்ரிப்ளிகேன்ல ஒரே கசகசான்னு இருக்கான், அதனால சென்னைக்கு வெளியே வந்துட்டா பிரச்சனையில இருந்து சால்வ் ஆயிடலாம் அப்படின்னு கோடம்பாக்கம் பண்ணிட்டாரு அவரு அப்படின்னு ஒரு டயலாக் நான் அந்த படத்துல பாக்குறேன். ஸோ கோடம்பாக்கம் இஸ் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. உங்களுக்கு புரியுதா? இதுதான் அர்பன் ஸ்ப்ரால். ஒரு அர்பன் ஏரியா அப்படியே வளர்ந்துகிட்டே போறது. ஸோ இந்த அர்பன் ஏரியா வளர்ந்துகிட்டே போகும்போது ஒரு அர்பன் ஏரியாவுக்கு அவுட் சைட்ல இருக்கிற லேக்கு, அங்க இருக்கிற பாண்டு, அங்க இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம்னா ரிவர் சிஸ்டம், அது எல்லாமே அர்பன் ஏரியாக்குள்ள வரும்போது அங்க வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் வந்துருது. ஸோ ஒரு அர்பன் பிளானிங் அப்படின்னா என்ன? அர்பன் பிளானிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ இருக்கிற இந்த அர்பன் ஏரியாவுக்கு பிளான் பண்ணக்கூடாது. அடுத்த 30 வருஷத்துல இந்த அர்பன் ஏரியா அர்பன் ஸ்ப்ரால்னால இவ்வளவு பெருசு ஆகலாம். அப்படி இவ்வளவு பெருசு ஆகும்போது நம்ம எந்தெந்த லேக் எல்லாம் சென்னைக்குள்ள வரலாம், எந்தெந்த ரிவர்ஸ் எல்லாம் சென்னைக்குள்ள வரலாம் அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ரியல் எஸ்டேட் இனிஷியேட்டிவ் எதுவும் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் வரக்கூடாது, இந்த இடத்துல செட்டில்மெண்ட்ஸ் எதுவும் வரக்கூடாது. ஸோ இங்க எங்கெல்லாம் லேக் இருக்கு அப்படின்னா, இப்போ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுக்கும்போது லேக் இல்லாத இடமா கொடுக்கணும். ஸோ இப்போ ரெண்டு மான்சூன் சீசன்ல டியூ டு லேக் ஆஃப் ரெயின், மழை இல்லாம இருக்கிறதுனால அந்த லேக் எல்லாம் காலி ஆயிடுது. இந்த லேக் இஸ் ட்ரையிங் அப், அங்க லேக்கே இல்லாம போயிடுது. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மழையே இல்லாதனால, அங்க தண்ணியே இல்லாததுனால அது காலி இடமா தெரிஞ்சிருது. காலி இடத்த தெரிஞ்ச உடனே அங்க வீடு கட்டிடுறாங்க, ரியல் எஸ்டேட் போட்டுறாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கழிச்சு ஒரு பயங்கரமான மழை பெய்யும் போது, ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப மழை பெய்யும், அப்போ வந்து அந்த லேக் ஃபுல் ஆயிடும், அதுதான் ஃபிளட்டிங் ஆகுது.
உங்களுக்கு புரியுதா? ஸோ ஒரு 2-3 வருஷம் மழை பெய்யலங்கிறதுனால நம்ம கட்டிடுறோம். இப்போ வைகையில வருஷம் பூரா தண்ணி இல்லை, அதுக்காக வைகையில நம்ம கட்டிடுவோமா? ஸோ அதான் வந்து லாஜிக். கட்டிட்டு தான் இருக்காங்க ஒரு சில சைட்ல, பட் ஸ்டில் தட் இஸ் லாஜிக். ஸோ இந்த மாதிரி இந்த சிட்டி வந்து எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறத யூ ஹேவ் டு பிளான். 30 வருஷத்துல இது எல்லாமே சென்னைக்குள்ள வரப்போகுது, இன்னும் பெருங்கலத்தூர் இப்ப சென்னைக்குள்ள வரப்போகுது, வண்டலூர் சென்னைக்குள்ள வரப்போகுது அப்படின்னு நாம யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டு அப்படி போகும்போது எதெல்லாம் லேக்ஸ் இருக்கு, ட்ரைனேஜ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஃபிளட்டிங் வரலாம், அந்த மாதிரி we have to preempt it and plan accordingly. ஸோ இங்க ஒரு பில்டிங் வந்துச்சுன்னா இதுக்கான ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் எப்படி போகணும், ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் பிளான் பண்ணும்போது மீன் சி லெவல் மேல இருக்கும்போது அந்த கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனேஜ் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளானிங் பண்ணணும். ஸோ அவர் சிட்டிஸ் ஆர் லேக்கிங் தி என்ன லேக் பண்றாங்க அப்படின்னா மாஸ்டர் பிளான். இந்த அர்பன் மாஸ்டர் பிளான்ஸே இல்லை. வாட் இஸ் யுவர் மாஸ்டர் பிளான் ஃபார் யுவர் சிட்டி ஃபார் நெக்ஸ்ட் இது? ஒன்லி 65 cities of India are having it. So 65 cities of India are not having it. Sorry, 35 cities தான் having it. அப்படி 35% ஆஃப் தி சிட்டிஸ் இருக்குனாலும் அதுல வந்து கிளைமேட் காம்பனன்ட் இல்லை. கிளைமேட் காம்பனன்ட் இல்லைன்னா என்னன்னா கிளைமேட் சேஞ்சும் பொல்யூஷனும் என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ் எதுவுமே இல்லையே தவிர அவங்களோட பிளானிங் ஃபுல்லாவே சூவேஜ் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், ட்ரைனேஜ் கனெக்ஷன், இந்த மாதிரியான அர்பன் பிளானிங் தான் இருக்கு. ரோடு போடுறது அப்படிதான் இருக்கே தவிர ஃபிளட்டிங், ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸே இல்லை அந்த பிளானிங்ல. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். So wherever found they lack the climate mitigation component. State government தான் வந்து they are responsible for urban governance. According to article 74th amendment, 73rd amendment, 74th amendment படி யார் ரெஸ்பான்சிபிள்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லை. தட் இஸ் another problem. It lacks capacity. So ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லைன்னா எங்க இருந்து சென்னை கார்பரேஷன் கிட்ட இருக்கும்? That is the question. Responsibility of maintaining the lakes and drainage lines are distributed among 12 agencies and department. பெங்களூர்ல ஒரு கேஸ் ஸ்டடி அவர் சொல்றாரு. அந்த ஊர்ல வந்து இந்த ட்ரைனேஜ் லைன் போடுறதுக்கு, சூவேஜ் கெனால் போடுறதுக்கு, அதே மாதிரி அர்பன் லேக்ஸோட ரெகுலேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒன்னு ஒரு மினிஸ்ட்ரி ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லை. தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேஷன் வரணும், அட் நேஷனல் லெவல் வரணுங்கிறதுக்காக தான் அந்த கட்டி சக்தி மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து லோக்கல் லெவல் வரைக்கும் வரணும். ஸோ மும்பையோட பிளானை வந்து மும்பை தான் இப்போ லேட்டஸ்டா அர்பன் மாஸ்டர் பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. லேட்டஸ்டா எந்த பெரிய சிட்டி அர்பன் மாஸ்டர் பிளான் கொண்டு வந்தாங்கன்னா மும்பை கொண்டு வந்தாங்க. பட் அந்த மும்பையோட பிளான்ல வந்து தேர் இஸ் நோ கிளைமேட் காம்பனன்ட், பொல்யூஷன், சரி கிளைமேட் காம்பனன்ட், பொல்யூஷன், ஃபிளட் இதெல்லாம் இருக்கு. ஐம் சாரி, கிளைமேட் காம்பனன்ட் இருக்கு, பொல்யூஷன் நார்ம்ஸ் இருக்கு, ஃபிளட்டிங் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க, நெட் ஜீரோ எமிஷன்ஸ் வரைக்கும் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. லேட்டஸ்டா அது கொண்டு வரும்போது நெட் ஜீரோ எமிஷன்ஸ்னா 2070 டார்கெட் இருக்குல்ல, whatever CO2 emissions they are doing, they will be absorbing it. அதான் net zero emissions. But it lacks statutory backing. அது வந்து ஒரு ரெக்கமெண்டரி நேச்சரா இருக்கிற ஒரு பிளானா தான் இருக்கே தவிர ஒரு ஸ்டாச்சுட்டரி பிளான் இல்லை. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல we are having this provision. உங்களுக்கு புரியுதா? மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் வந்து ஆர்டிகல் 74th amendmentல we brought under the constitution. Every metropolitan region should have a metropolitan development plan. கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கு. அதுக்கு கீழே பிளானா கொண்டு வராம இவங்க அதுக்கு வெளியே தான் பிளானா கொண்டு வராங்க. ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் ஹேவிங் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங். ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் இல்ல, ரெகுலேட்டரி கண்ட்ரோல்ஸ் இல்ல, பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கன்சல்டேஷன் இல்லாம வெறும் ஒரு டாப் டவுன் அப்ரோச்ல ஒரு பிளான் மட்டும் இருக்கு. ஸோ அந்த பிளான் அப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகுமானா ஆகாது. ஸோ பிளான்லாம் போட்டுறாங்க, பேப்பர்ல இருக்கு. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். இது எல்லாமே பேப்பர்ல கொண்டு வந்துட்டாங்க, ஆனா அதுக்கு ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் இல்ல, லீகல் கைட்லைன்ஸ் இல்ல, ரெகுலேட்டரி கண்ட்ரோல் இல்ல. தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ நீட் ஃபார் என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி டு ப்ரோஆக்டிவ்லி டேக்கிள் தி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச். ஸோ வி நீட் அ என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்டட் ஏஜென்சி அப்படின்னு ஒரு நேஷனல் லெவலில் என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி, அதுக்கு ஸ்டேட் என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி அப்படின்னு ஒரு குரூப், ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி ப்ரோஆக்டிவ்லி அவங்க இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணும் த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னு ஒரு ஜெனரிக்கான விஷயம். ரிட்டையர் ஆன IAS ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 4 மெம்பர்ஸ் நமக்கு ப்ரிலிம்ஸ்ல அது ஒரு கொஸ்டினா கொண்டு வரதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஃபார்ம். அர்பன் ஃபிளட்டிங் ஹாஸ் பிகம் அ கிரானிக் இஷ்யூ இன் இந்தியா. இதுல தான் கீழே இடம் இருந்தது, அதான் கொஸ்டின். அர்பன் ஃபிளட்டிங் ஹாஸ் பிகம் அ கிரானிக் இஷ்யூ இன் இந்தியா. டிஸ்கஸ் தி ப்ராப்ளம்ஸ் இன் அர்பன் பிளானிங் அண்ட் சஜஸ்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இது எல்லாமே சரி பண்ணணும். இப்போ என்னென்ன கொண்டு வரணும்? என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி கொண்டு வரணும், ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் டு தி அர்பன் மாஸ்டர் பிளான் கொண்டு வரணும், அதே மாதிரி கட்டி சக்தி பிளான் மாதிரியான ஒரு பிளான் ஸ்டேட் லெவல்ல கொண்டு வரணும். ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் அதுதான் சொல்யூஷனும். அர்பன் மாஸ்டர் பிளான் கொண்டு வரணும், அந்த அர்பன் மாஸ்டர் பிளான்ல climate change mitigation component இருக்கணும். So instead of doing piecemeal solution, we have to bring a plan which is taking care of the urban sprawl. இது வந்து பண்ணணும். So இவங்க ப்ராப்ளம்ஸ் தான் வந்து your way forward. So that is the thing. புரிஞ்சுச்சா? So disaster management,
அர்பன் ஃபிளட்டிங் பத்தி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க 2018லயோ 19லயோ 19 18 ஆர் 20ல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அர்பன் ஃபிளட்டிங் பத்தி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் வித் ருபி அண்டர் ப்ரெஷர் வாட் நெக்ஸ்ட். ஸோ இது யார் எழுதுறாருன்னா நம்ம அப்பாராவ் சுப்பாராவ் அவர் தான் எழுதியிருக்காரு. Subbarao is the former RBI governor, 2008 to 2013 கவர்னரா இருந்திருக்காரு. ஸோ தட் ஹீ இஸ் ரைட்டிங் அபவுட் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூ. ஸோ இந்தியாவோட ருபி டிப்ரிசியேஷன் பத்தி. ஸோ தட் இஸ் ஆத்தென்டிசிட்டி. உங்களுக்கு புரியுதா? ஸோ இவங்க எழுதும் போது தான் அந்த ஆத்தென்டிசிட்டி கிடைக்குது. ஸோ அதனால தான் வி ஹேவ் டு ரீட் எடிட்டோரியல்ஸ். இந்த எடிட்டோரியல்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு ஸோ வாட் இஸ் கோயிங் டு கம். ஸோ தட்ஸ் வை வி ஹேவ் டு ரீட் ஆல் திஸ் எடிட்டோரியல்ஸ். இது படிச்சு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ அதனால யூ ஹேவ் டு ரீட். இன்னொரு விஷயம் என்னதுன்னா எஸ்ஏ எழுதுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ ஃப்ரெஷர் பேட்ச் எல்லாம் இருக்கீங்களா, சீனியர்ஸ் கிட்ட அப்படியே கேளுங்க. ஓகே, ஒரு 12 பேஜ் எஸ்ஏ எழுதுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு அப்படியே பக்கத்துலேயே கேளுங்க. ஒரு எஸ்ஏ எழுதணும் அப்படின்னா, ஏன்னா இப்பதான் எழுதி முடிச்சாங்க அவங்க, என்டையர் டெஸ்ட் சீரிஸ் முடிச்சிருக்காங்க. ஒரு ஆன்சர் எழுதணும், எஸ்ஏ எழுதணும்னா எபிலிட்டி டு ரைட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும்னா, நீங்க நிறைய படிக்க நிறைய பேரோட ரைட்டிங்ஸை படிக்க தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் வரும். இட் வில் நாட் கம் ஃப்ரம் தி ஸ்கை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எடிட்டோரியல் படிக்கும்போது அவர் இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆரம்பிக்கிறாரு, கன்க்ளூஷன்ல ஏதாவது பஞ்ச் போட்டு முடிக்கிறாரா, அது எப்படி ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு, ஹவு திஸ் எடிட்டோரியல்ல இன்ட்ரோடக்ஷன் இஸ் கமிங், கன்க்ளூஷன் இஸ் கமிங், ஸோ ஹவு திஸ் பர்சன் இஸ் புட்டிங் தி சப்டைட்டில்ஸ், இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் போடும்போது எப்படி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போது தான் நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்ஸும் வளரும். ஸோ தட் இஸ் தி நெசசிட்டி. கிளியரா? ஸோ ஜிஎஸ்டி எக்கனாமி ஒய் ருபி இஸ் ஃபாலிங் அப்படிங்கிறதா வந்து இந்த எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. இந்த ருபி ஃபால்னால இந்தியன் எக்கனாமிக் என்னென்ன ரிஸ்க் இருக்கு அதுதான் இங்க டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இது வந்து இதுல டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட்ஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இந்த மாடல்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி லைக்லி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி ஆர்பிஐ when the rupee is falling? இல்ல இந்த மாதிரி வந்து பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கொஸ்டின் வரலாம். அதே மாதிரி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல போன வாட்டி என்ன கேட்டாங்க, வாட் இஸ் கோயிங் டு பி தி ரைட் எக்கனாமிக் மாடல் டு ஹாவ் அ ஸ்டேபிள் எக்கனாமி, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்ததுல 11th கொஸ்டின். which will create a GDP growth without affecting the labor productivity. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைமென்ஷன்ல நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வச்சு கேட்கலாம், இல்லை மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வச்சு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ வை ருபி இஸ் ஃபாலிங்? இன் லாஸ்ட் 1 year ருபி ஹேஸ் டிப்ரிஷியேட்டட் பை 10%, கிராஸ் 80%, 80 rupees மார்க். அண்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் 630 பில்லியன் இருந்தது. இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம பிப்ரவரியில எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம் 630 பில்லியன். நோ இட் இஸ் 530 பில்லியன். ஸோ $100 billion வந்து we have spent. ஸோ ரிசர்வ் ஆபரேஷன்ஸ்ல we have spent $100 billion in order to arrest the fall of the rupee. ருபியோட ஃபாலை வந்து ஸோ இதான ரிசர்வ் ஆபரேஷன். whenever the rupee is falling, why rupee is falling? Because of the increased demand for dollars. ஸோ எதுக்கு டாலருக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கு இந்தியன் எக்கனாமில? widening of current account deficit due to rising fuel prices. ஸோ crude oil prices அதிகமா இருக்கு. குளோபல் உக்ரைன் வார்னால ஃபுட் பிரைசஸ், வீட் பிரைசஸ் அதிகமா இருக்கு அண்ட் வேரியஸ் கமாடிட்டி பிரைசஸ் அதிகமா இருக்கு. அதனால இந்தியன் இம்போர்ட்ஸ் ஹேவ் பிகம் காஸ்ட்லியர். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஹேவ் டு பே மோர் ஃபார் தி சேம் அமௌண்ட் ஆஃப் திங் விச் தே ஆர் இம்போர்ட்டிங். ஸோ அதனால டாலர்ஸ்க்கான டிமாண்ட் ஹஸ் இன்க்ரீஸ். கரெக்டா? ஸோ டாலரோட டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னா தட் இஸ் ஒன் டைமென்ஷன். அனதர் டைமென்ஷன் என்ன? ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ஹேப்பனிங். ஸோ நம்ம இந்த வாரம் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது ரிப்பீட் தான், பட் ஸ்டில் திரும்ப கதையை கேளுங்க. எல்லாருக்கும் நம்ம யூடியூப் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே சொல்லணும். ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சின்ஸ் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ், ஸோ அமெரிக்காவில் இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ்ல யூஎஸ் இஸ் ஆல்சோ ஃபேசிங் ஒன் ஆஃப் தி குளோபல் அவங்களோட ஹிஸ்டாரிக் இன்ஃபிளேஷன், 40 வருஷத்துல இல்லாத மாதிரி ஒரு இன்ஃபிளேஷன் யூஎஸ்ஏ இஸ் ஃபேசிங். ஓகே, ஸோ அவங்களுடைய பாலிசி ரேட், ரெப்போ ரேட்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, இப்போ இந்தியாவோட ரெப்போ ரேட் வந்து இப்போ 5.9ல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 5.4, நம்ம லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 4ல தான் இருந்தது. ஆனால் யூஎஸ்ஏவோட பாலிசி ரேட் எப்பவுமே வந்து 0.5 அப்படிதான் இருக்கும், 0.5, 0.75, ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அதனால வந்து ஏன்னா அது அவங்களோட எக்கனாமிக்கோட ஸ்கேல். இப்போ சடனா என்ன இருக்கு, சின்ஸ் they are facing one of the highest levels of inflation, they are increasing their policy rate to control the money supply. கரெக்டா? அவங்க ஊர்ல இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்தாலும் அவங்களுடைய பாலிசி ரேட் அதிகப்படுத்துறாங்க, அவங்களுடைய ரெப்போவை. அதாவது அவங்க அதை வந்து 75 பேசிக் பாயிண்ட், 50 பேசிக் பாயிண்ட், திரும்ப ஒரு 75 பேசிக் பாயிண்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படி இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன நடக்குது? ஸோ ரெப்போ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் an anchor rate. ஒரு நாட்டோட ரெப்போ ரேட் ஏறுதுன்னா அதை சுத்தி எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறும். ஸோ ஒரு நாட்டோடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் என்ன, அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் இஸ் அட்டாச் டு தட் ரெப்போ. அதுக்கப்புறமா பேங்கோட லெண்டிங் ரேட் இஸ் அட்டாச் டு ரெப்போ, ஆர் எனி பாண்ட்ஸ் ரிலீஸ் பை எனி பீப்புள் இன் தட் எக்கனாமி இஸ் அட்டாச் டு ரெப்போ. ஸோ ஒரு நாட்டோட ரெப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த நாட்டில் இருக்க எல்லா பாண்ட்ஸ், எல்லா செக்யூரிட்டிஸ் அண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதிகமாகும். தட் இஸ் தி பவர் ஆஃப் ரெப்போ. புரியுதா? ஸோ இப்போ அமெரிக்காலலாம் வந்து இந்த ரெப்போ ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அங்க இன்வெஸ்ட் பண்ணா அதிக ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ எந்த ஊர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமா இருக்கோ அங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் ரிட்டர்ன்ஸ் வரும்.
ஸோ இந்தியா மாதிரியான எக்கனாமிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ சடன்லி என்ன ஆகுது, அமெரிக்கன் எக்கனாமிலேயே உங்களுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. அவங்க ரெப்போ ஏற்றிட்டாங்க. அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் ஹஸ் இன்க்ரீஸ் தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் சின்ஸ் தே ஹவ் இன்க்ரீஸ் தேர் ஃபெடரல் ரிசர்வ், ஆல் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் USA மைட் ஹேவ் ஹையர் ரிட்டர்ன்ஸ் நோ. ஸோ அமெரிக்காலே எனக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால those foreign portfolio investors who invested in India, they are taking back their investments from India. நான் FPI எல்லாத்தையும் ஒரே நாளில் வித்துட்டு அந்த பணத்தை கேட்குறாங்க. ஸோ அவங்க FPI வந்து உள்ள வரும்போது டாலர்ஸ்ல வருதுல்ல, ஸோ அவங்க விற்கும் போதும் டாலர்ஸ்ல திரும்ப தரும். ஸோ டாலரோட டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ அந்த டாலர் வாங்கிட்டு போய் அவங்க அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ தட் அவங்க அங்கே அது நம்ம எக்கனாமியோட சேஃப் எக்கனாமில அங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்ததுனால தான் இங்கே வந்தது. ஸோ இப்போ என்ன ஆகுது, இதனால தான் டாலரோட டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஸோ டாலரோட டிமாண்ட் இந்தியாவில் அதிகமாயிட்டு இருக்கு. ஒன்று, நம்ம அதிகமான டாலர்ஸ் கொடுத்து ஆயில் பே பண்ணணும். இன்னொன்று, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளியே போறாங்க. ஸோ அவங்களுக்கு டாலர்ல கொடுக்கணும். ஸோ இதனாலே டாலர்ஸ் டிமாண்ட் இஸ் ரைசிங். டாலர் டிமாண்ட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இன்ஃபிளேஷன். ஸோ டாலரோட பிரைஸ் விலை வந்து ஏறிடும். ஸோ டாலரோட அப்ரிசியேஷனால தான் ருபி டிப்ரிஷியேட் ஆகுது, விச் இஸ் தி ட்ரிகர்னு பார்க்கணும். ஸோ டாலரோட விலை ஏறிடுச்சு, அதனால ருபி இஸ் ஃபாலிங். 75 76, 76 77, 77 70. ஏன்னா டாலரோட விலை ஏறுது. ஸோ அது 81 வந்து நின்று இருக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் RBI என்ன பண்ணியிருக்காங்க, டாலரோட சப்ளை அதிகப்படுத்துறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ல இருந்து ஒரு $100 மில்லியன் எடுத்து எக்கனாமில பம்பிங் பண்ணும்போது டாலரோட சப்ளை அதிகமாயிடும். ஸோ டாலரோட டிமாண்ட் அதிகமாகிறதுனால தான் இட் இஸ் லீடிங் டு அப்ரிசியேஷன் ஆஃப் டாலர். கரெக்டா? ஸோ RBI அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ல இருந்து தே ஆர் பம்பிங் இன் 100 பில்லியன். இந்த 100 பில்லியன் வரும்போது சப்ளை இஸ் இன்க்ரீஸ்ட். இந்த சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுனால டாலரோட டிமாண்டை அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ சப்ளை இஸ் இன்க்ரீஸ்னா ஒன்றும் இல்லை, நான் டாலர் விற்கிறேன் அப்படின்ட்டு விற்கிறாங்க, அவ்வளவுதான். மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ல எப்படி கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வித்தோ வாங்கியோ அவங்க மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றாங்களோ, அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ஆபரேஷன்ஸ்ல டாலரை வித்தோ வாங்கியோ they will control the demand and supply of dollar. So they are arresting the rupees fall at 81. ஸோ அதுக்காக ஒரு $100 பில்லியன் செலவாயிடுச்சு. இதுதான் இப்போ கரண்ட் ஸ்டேட். ஆல்ரெடி வந்து இந்தியாலையும் வந்து இன்ஃபிளேஷன் வந்து 6க்கு மேல போயிட்டு 7.57 தான் இருக்கு. கரெக்டா? அதனாலே நம்ம ரெப்போ ரேட் அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ மார்ச்ல ஆரம்பிச்சாங்க, பிப்ரவரியில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும், பிப்ரவரியில 4 இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ 5.9 வரைக்கும் ஏற்றியாச்சு. ஸோ நம்ம எக்கனாமிக் சர்வேல பாக்குறப்போ 4 இருந்தது, இப்போ 190 பேசிக் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு, 5.9ல இருக்கு. ஸோ நம்மளும் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலுக்காக நம்ம ரெப்போ ரேட்டை ஏற்றிருக்கு. ஒரு சைட்ல இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலுக்கு ஏற்றிருக்கோம், இன்னொரு சைட்ல ரெப்போ ஏற்றினது காரணம் என்ன, அங்க அமெரிக்கால அவங்க ஏத்திட்டாங்கன்னா நம்ம எக்கனாமி அதுக்கப்புறம் அட்ராக்டிவா இருக்கணும்னா நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றணும். தட் இஸ் another reason why we have to rise, not only for inflation control. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்காகவும் நம்ம ஏற்ற வேண்டியதா இருக்கு. அப்பதான் இந்தியன் எக்கனாமியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால now we are having a repo rate at 5.9 and ரீசெண்டா நடந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல 5.9 ஆகிட்டாங்க. அண்ட் withdrawal of accommodation தான் ஸ்டான்ஸா இருக்கு. withdrawal of accommodation என்ன, நெக்ஸ்ட் மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல either they are going to have a either they will increase the repo or they will maintain the same. இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று நடக்க போகுது. either அடுத்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல 5.9 இருக்கும், இல்ல இன்னும் ஏற்றலாம். ஓகே. ஸோ நான் UPSC படிக்க ஆரம்பிக்கும் போது 6.5ல இருந்தது, அதுதான் இப்போ 4க்கு ஆச்சு, இப்போ திரும்ப அது 6க்கு நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு முழு சர்க்கிளே பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க். இதனால என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே. வைடனிங் ஆஃப் தி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். இப்போ என்ன ஆகுது, டாலரோட டிமாண்ட் அதிகமாகிறதுனால, லைக் இம்போர்ட்டோட பில் காஸ்ட்லி ஆனதுனால கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வைடன் ஆகுது. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன, கிரெடிட் மைனஸ் டெபிட். ஸோ எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ இம்போர்ட் பில் அதிகமாகிறதுனால டெபிசிட் அதிகமாகுது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இஸ் வைடனிங். ஸோ நம்ம ஃபிஸ்கல் பாலிசியில நம்ம என்ன பண்ணியிருக்கோம், FRBM ஆக்ட் படி 3% இஸ் தி மார்க். 3% ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒரு மார்க்கா வச்சிருக்கோம். இன்ஃபிளேஷன்னா 4%. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 2.5%. இதான் வந்து சேஃப் லிமிட் அப்படின்னு RBI ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2.5% ஆஃப் GDP. அது வந்து இப்போ 3% நோக்கி போயிடுச்சு. ஆல்ரெடி வந்து போன மாசம் 2.9ல இருந்தது, இந்த மாசம் 3 நோக்கி தாண்டி போகுது அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஸோ இட் ஹஸ் எக்ஸீடட் 3. நம்ம இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து வைடன் ஆகிறதுக்காக நம்ம கிட்ட இப்போ 530 பில்லியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல, அந்த 530 பில்லியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சடன் ஃபால் ஆஃப் ருப்பியை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அது ஃபால் ஆகிட்டே போச்சுன்னா, ஸோ இப்போ இந்த 2 இஷ்யூ வந்து நெவர் எண்டிங்கா இருக்கு. உக்ரைன் வார் எப்போ முடியும், விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிற அந்த ஆளும் எப்போ முடிவு பண்றாரோ அப்போதான் அது முடிய போகுது. ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல் ட்ரிகர்ட் பை, இப்போ யூஎஸ்ஏவோட ஃபெடரல் ரேட் ஹைட் நிக்க போதா, அமெரிக்கால தே ஆர் ஃபேசிங் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபிளேஷன். அமெரிக்காலையும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபிளேஷன் இருக்கு. ஸோ அது எப்போ நிக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த 2 இஷ்யூ வந்து எப்போ முடிய போகுதுன்னு தெரியாத போது ருப்பியோட ஃபால் 81 நிக்கும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா இன்னும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கிற 530 பத்துமா அப்படிங்கறதான் கொஸ்டின். உங்களுக்கு புரியுதா? இருக்கிற 530 பத்துமா? இந்த மாதிரி ஒரு ஃபாலை சமாளிக்கிறதுக்கு 530 போதும். ஸோ தட் இஸ் தி திங்.
நெக்ஸ்ட் வந்து ட்வின் டெபிசிட் சேலஞ்ச். ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து ஆல்ரெடி பேண்டமிக்னால 9ல போயிடுச்சு. 2021ல வி brought down to 6. நவ் இட் இஸ் அட் 5.4 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஓகேவா? 5.4% ஆஃப் ஜிடிபியில் இருக்கு. ஸோ யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபிஸ்கல் டெபிசிட் ஆட் பண்ணா 10% இருக்கு. நம்மளுடைய எஃப்ஆர்பிஎம் ஆக்டோட டார்கெட் வந்து 6 தான், 3 and 3. ஸோ அது 10% போயிடுச்சு. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் ஸ்பில்லிங் ஓவர் இந்த எக்ஸ்டர்னல் செக்டர் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம ஃபாரின்ல இருந்து அதிகமான பாரோயிங்ஸ் வாங்கினா என்ன ஆகும்? ஃபாரின்ல இருந்து அதிகமான பாரோயிங்ஸ் வாங்கினா நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் ஃபினான்சிங்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? எக்ஸ்டர்னல் பாரோயிங், இன்டர்னல் பாரோயிங் அண்ட் ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குறது, வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ். ஸோ ஃபாரின்ல இருந்து நம்ம வாங்கக்கூடிய பாரோயிங்ஸ் அதிகமா இருக்கும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பேமெண்ட்ஸ் வெளியில தான் நீங்க அதிகமா பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து அதிகமான பாரோயிங் பண்ணும்போது ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாகும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகும். உங்களுக்கு புரியுதா? இஃப் யுவர் பாரோயிங்ஸ் இஸ் ஹை ஃப்ரம் அப்ராட், fiscal deficit is going to increase because your borrowing is increasing. Current account deficit will increase because your interest payment is going abroad. So அதனால interest payment அதிகமாகிறதுனால current account deficit widen ஆகும். இதான் twin deficit. So fiscal deficit issue is coming and spilling over in the external sector. Current account deficit widen பண்ணுது. So fiscal deficit current account deficit மாத்தி widen ஆகும் போது தான் twin deficit challenge வரும். ட்வின் டெபிசிட் சேலஞ்ச் வரும்போது ரெண்டு டெபிசிட்டையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ரெண்டுத்தையும் தனித்தனியா கண்ட்ரோல் பண்றதே பெரிய விஷயம். ரெண்டும் ஒரே டைம்ல வந்தா அது வந்து இன்னும் இட் இஸ் கோயிங் டு பி ப்ராப்ளம். இதே மாதிரி ட்வின் டெபிசிட் சேலஞ்ச் தான் 1991ல வந்தது, 2013ல வந்தது. ஸோ அதே ப்ராப்ளம் தான் வந்து இந்த வாட்டி நடக்குது. பட் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு ஆறுதல் என்னதுன்னா, இட் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம். நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம மட்டும் சாவறதா தான் நம்ம வருத்தப்படலாம், உலகமே அழிதுன்னா நம்ம வருத்தப்படணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வேர்ல்டு எக்கனாமிக் ப்ராப்ளமா இருக்கிறதுனால நம்ம கையில எதுவுமே இல்லை. இந்த ரெண்டு இஷ்யூஸ்ல தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கு. நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் 630 பில்லியன் அப்படிங்கிறது 21% ஆஃப் ஜிடிபி இருந்தது. இப்போ அது குறைஞ்சி 17% ஆயிடுச்சு. 2013ல இதே மாதிரி வந்து ஒரு இஷ்யூ நடக்கும்போது அது 15% போயிருக்கான். ஸோ பர்ன் ரேட் அப்படின்னா என்னதுன்னா, ஹவு மச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் யூ ஆர் பர்னிங் டு அரஸ்ட் தி ருபி அப்படிங்கிறது தான் பர்ன் ரேட். த டேர்ம் பர்ன் ரேட் அப்படிங்கிற மாதிரி பிலிம்ஸ்ல கேட்கலாம். வித் ரெஸ்பெக்ட் எக்கனாமி என்ன அப்படின்னா என்ன, எதை பர்ன் பண்றீங்க? How much foreign exchange reserves you are burning to arrest the depreciation of rupee? அதான் வந்து burn rate ன்னு சொல்றாங்க. இந்த வாட்டி நம்ம கிட்ட 530 பில்லியன் இருக்கு. ஆக்சுவலி அது 2013 கிரைசிஸ் நடக்கும்போது நம்ம கிட்ட 250 கிட்ட தான் ஏதோ இருந்தது. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் 530ல இருக்கு. ஆனா burn rate அதிகமா இருக்கு. நம்ம அதிகமா எடுத்து ஸ்பெண்ட் பண்ணணும். 2018ல இதே மாதிரி ஒரு ஃபால் வரும்போது நம்ம எவ்வளவு பர்ன் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? நான் கிளாஸ்ல நிறைய வாட்டி சொன்னேன். 2018ல ருப்பி இந்த மாதிரி ஃபால் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளவு பர்ன் பண்ணோம்? 25 பில்லியன் தான் பர்ன் பண்ணோம். 420ல இருந்து 395 ஆச்சு அப்படின்னு தானே நான் சொல்லியிருக்கேன். ஸோ 25 பில்லியன் தான் நம்ம பர்ன் பண்ணோம். ஆனா இப்போ நம்ம எவ்வளவு பர்ன் பண்ணிருக்கோம்? 100 பில்லியன் பர்ன் பண்ணிருக்கோம். ஸோ பர்ன் ரேட் இஸ் வெரி ஹை நோ. தட் இஸ் தி ப்ராப்ளம். ரிஸ்க் ஆஃப் குளோபல் ரிசெஷன். குளோபல் எக்கனாமி 2008ல போன மாதிரி இன்னொரு ரிசெஷனுக்கு நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏன் உக்ரைன் வார வந்து தலைவலி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நம்ம வந்து ரொம்ப நாளா அப்ஸ்டைன்ல தான் இருந்தோம். பட் நம்ம பிரைம் மினிஸ்டரே டென்ஷன் ஆயிட்டாங்க போன மீட்டிங்ல. கரெக்டா? யோ புட்டினே சும்மாறா அப்படிங்கிற மாதிரி. சோ நம்ம இத்தனை நாளா அப்ஸ்டைன் பண்ணிட்டு இருந்தா, ஏன்னா எல்லாருமே சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? நம்ம அப்ஸ்டைன் பண்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், வை வி அப்ஸ்டைன். ஆனா இந்த உக்ரைன் வார் ஏன் இப்போ இரிட்டேட்டிங் ஃபேஸ்க்குள்ள போயிருக்கு அப்படின்னா, இதுதான் ரீசன். ஏன் இந்த ரீசன்னா, இட் இஸ் அஃபெக்டிங் தி என்டையர் வேர்ல்டு. ஸோ இன்னொரு ரிசெஷனுக்குள்ள போயிடுச்சுன்னா இன்னும் எக்ஸ்போர்ட் ஃபால் ஆகும். குளோபல் ரிசெஷன் ஆகும்போது என்ன நடக்கும்? குளோபல் எக்கனாமில டிமாண்ட் குறையும். குளோபல் எக்கனாமில டிமாண்ட் குறைஞ்சா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் குறையும்ல. ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் குறைஞ்சா இன்னும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வைடன் ஆகும். இன்னும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வைடன் ஆச்சுன்னா இன்னும் ருபி ஃபால் ஆகும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ அதனால குளோபல் ரிசெஷன் வந்தா ஃபர்தர் கிரைசிஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வாட் ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு டேக் அப்படிங்கிறது இவர் சொல்றாரு. ஆர்பிஐ வந்து இந்த வாட்ச்ப்ரோ மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ருபி ரபிள் மெக்கானிசம் மூலமா, ஏன்னா சின்ஸ் ரஷ்யா இஸ் அண்டர் சாங்ஷன், வி ஆர் இம்போர்ட்டிங் ரஷ்யன் ஆயில், அந்த ரஷ்யன் ஆயிலுக்கு நம்ம ருப்பிலே பே பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்தோம். அதை பத்தி நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாட்ச்ப்ரோ மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிற வீடியோ போய் பாருங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் சேனல். வாட் இஸ் வாட்ச்ப்ரோ மெக்கானிசம்? எப்படி நம்ம டாலரை பயன்படுத்தாம எப்படி ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம்? ருபி ரபிள்லேயே வாங்கிக்கிறோம். நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றதை நம்ம ருப்பியில பே பண்ணிக்கிறோம். ரஷ்யா நம்ம கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றது அவங்க ரபிள்ல தான் பே பண்றாங்க. இதான் ருபி ரபிள் மெக்கானிசம். அது எப்படி நடக்குது அப்படிங்கறது அந்த வீடியோல போய் பாருங்க. சோ இந்த வாட்ச்ப்ரோ மெக்கானிசம் அப்படிங்கிறது இப்ப இந்தியா ரஷ்யா கிட்ட ஆரம்பிச்சிருக்குல்ல, இந்த வாட்ச்ப்ரோ மெக்கானிசம் இந்தியா நிறைய நாட்டு கூட பண்ணிட்டாங்கன்னா, யூஏஇ கூட நாளைக்கு பண்ணி ருபி தினார் மெக்கானிசம் இல்ல ருபி ரியால் மெக்கானிசம், ஆஸ்திரேலியா கூட பண்ணி, ஜப்பான் கூட, சவுத் கொரியா கிட்ட, ஆர் ஏசியன் கண்ட்ரிஸ் கூட, இந்த மாதிரி நிறைய நாடு கிட்ட நம்மளால இதை புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா டாலர் டிபெண்டன்சி ஆஃப் இந்தியா வில் கம் டவுன்ல. ஸோ ருபி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த வாட்ச்ப்ரோ மெக்கானிசம் வைடன் பண்ணணும். பட் வாட்ச்ப்ரோ மெக்கானிசம் ரஷ்யா கிட்ட பண்ணதே சரியா போகல அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் என்ன மேட்டர்னா, நம்ம ஆன்சர் ரேட்டிங் என்ன தேவை? இது நம்ம நிறைய நாட்டு கிட்ட பண்ணா ருபி ஸ்ட்ராங் ஆகும், அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா? அது என்ன ஆகுதுங்கிறது நமக்கு தேவையில்லை.
So Wastrow mechanism must pick up, it will strengthen the rupee and reduce the current account deficit burden. ஒரு மாசத்துக்கு $4 பில்லியன் வரைக்கும் நம்ம வந்து பர்ன் பண்றோம் ஜஸ்ட் ஃபார் தி இம்போர்ட்ஸ்க்காக. ஸோ அதை வந்து இட் வில் சேவ். ஸோ அதனால இந்த ருப்பிலேயே நம்ம இம்போர்ட்டுக்கு பே பண்றது நம்ம ஈரான் கிட்ட பண்ணோம். 2013ல ஈரான் கிட்ட பண்ணோம். இப்போ 2021ல ரஷ்யா கிட்ட பண்ணிருக்கோம். 2022ல ரஷ்யா கிட்ட. ஸோ இந்த மாடலை வந்து we have to replicate with all. So target of the exchange rate stability. So exchange rate what is the upper tolerance limit? Lower tolerance limit, upper tolerance limit நம்ம சொல்லல. 80 tolerance limit, 85 வரைக்கும் நம்ம போலாமா? ருப்பி எவ்வளவு வரைக்கும் ஃபால் ஆனா இந்தியாவுக்கு ஸ்டேபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆர்பிஐக்கு மட்டும் தான் அது தெரியுது. ஸோ அந்த வாட் இஸ் தட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வி ஆர் டார்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரலாம். ஸோ இப்போ இன்ஃபிளேஷனும் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு இந்த டார்கெட்டே இல்லாம இன்ஃபிளேஷன் போயிட்டு இருக்க அந்த டைம்ல தான் நம்ம இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் ரிஜைம் அப்படின்னு ஒரு ரிஜைம் கொண்டு வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து 4% +or-2 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ இப்போ நம்ம அதுக்காக கிராலிங் பெக் சிஸ்டம் குள்ள போலான்னு சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் டார்கெட் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வச்சு நடந்தா மேபி பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது ஹி சஜஸ்டிங். ஸோ இன்ஜினியரிங் ட்ரெஜெக்டரி. இவர் இன்னொன்று விஷயம் சொல்றாருன்னா, ருப்பி வந்து இவ்வளவு வீக்கன் 10% வீக்கன் ஆயிருந்தாலும் ரீர் வந்து அந்த அளவுக்கு ஃபால் ஆகல. ருப்பி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபால் ஆயிருக்கு, ஆனா ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அவ்வளோ ஃபால் ஆகல. கம்பேரிங் ருப்பி வித் 6 கரன்சிஸ், கம்பேரிங் ருப்பி வித் 1 கரன்சி தான் ஃபால் ஆயிருக்கு டாலர் கூட. மொத்தம் 6 கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு ஃபால் ஆகல. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இது டாலர் கூட மட்டும் தான் ஃபால் ஆயிருக்கே தவிர இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் இன் அதர் கரன்சிஸ்னா, ஸோ தட் டசன்ட் மீன் தட் ருப்பி இஸ் வெரி வீக் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ எக்ஸ்பிளிசிட்டா நமக்கு இதான் டார்கெட் அப்படின்னு நம்ம ஒன்று வைக்கலாம். ஃபாரெக்ஸ் பாலிசி மஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தி மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசியும் ஃபாரெக்ஸ் பாலிசியும் ஷுட் பிளே ஹேண்ட் இன் ஹேண்ட். ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல படிச்சோம், fiscal policy and monetary policy should go hand in hand and complement each other. எங்க படிச்சோம்? என்கேசிங் ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன், என்கேசிங் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் ஷெல்ஃப்ல வச்சோம்ல, அந்த ரெக்கமெண்டேஷன் அதுல ஒரு கடைசி பாயிண்டா எழுதிருப்பாரு. அது நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இவரு சுப்பாராவ் ஒன்று சொல்றாரு, உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றாரு? மானிட்டரி பாலிசியும் ஃபாரெக்ஸ் பாலிசி, அதாவது எக்ஸ்டர்னல் செக்டர் பாலிசியும் ஷுட் பி காம்ப்ளிமெண்டரி. நம்ம அவ்வளவுதான், இந்த மாதிரி தான் ஆன்சர் எழுதணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது ஒன்று சஜஸ்ட் பண்றாங்க. So this is what this clear புரிஞ்சுச்சா? So இதோட வந்து we are coming to the end of the editorials. Explain rear briefly. Okay. நேர் விருப்பம். So effective exchange rate அப்படின்னா என்ன அப்படின்னு நான் பிரீஃபா சொல்லிடுறேன். effective exchange rateனா என்னதுன்னா, $1 is equal to 80 rupees அப்படின்னு நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஒரு கரன்சியோட பண்ணாம குளோபலா இருக்கிற நிறைய ஹார்ட் கரன்சிஸோட பண்றது தான் effective exchange rate. Instead of using it for one currency, we are using it for dollar, யூரோ, பவுண்டு, யென்னு, சைனீஸ் யுவான், ரென்மின்பி, அப்புறமா வந்து ஹாங்காங் டாலர். இந்த மாதிரி 6 கரன்சி நீர் ஒன்று வச்சிருக்கோம், 40 கரன்சி நீர் ஒன்று வச்சிருக்கோம். 6 கரன்சி நீர்ல குளோபலா இருக்கிற முக்கியமான 6 ஹார்ட் கரன்சிஸ் இருக்கு. 40 கரன்சி நீர்ல எந்தெந்த கண்ட்ரி கூட இந்தியா அதிகமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோமோ அந்த கண்ட்ரியோடைய 40 கரன்சிஸ் இருக்கு. இந்த மாதிரி 2 நீர் பண்றோம். நீர்னா என்னதுன்னா எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா இட்ஸ் வெயிட்டட் ஆவரேஜ். ஒரு இந்தியன் ருப்பியை ஒரு கரன்சி கூட கம்பேர் பண்ணாம we are comparing with 6 கரன்சிஸ். 6 கரன்சிஸ் எடுத்துட்டு அந்த 6 கரன்சிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு ஒரு இண்டெக்ஸா மாத்துறோம். அந்த இண்டெக்ஸோட நம்ம ருப்பியை கம்பேர் பண்றோம். ஸோ ருப்பியையும் நீரையும் கம்பேர் பண்றோம்னா அதோட மீனிங் என்னதுன்னா, ருப்பியையும் 6 கரன்சியோட இண்டெக்ஸை கம்பேர் பண்றோம். அப்படி 6 கரன்சியோட இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது we'll get a broader picture about the strength of the rupee rather than comparing it with one currency called dollar. So that is the concept of effective exchange rate. ஸோ நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து அப்படியே பண்றது. ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னதுன்னா, யூ ஆர் ஃபேக்டரிங் தி இன்ஃபிளேஷன். அந்த 6 கரன்சி இருக்கிற எக்கனாமில இருக்கிற இன்ஃபிளேஷன் ஃபேக்டரையும் நீங்க ஃபேக்டர் இன் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணா ரியல். நாமினல் எப்போ ரியல் ஆகும்? இன்ஃபிளேஷன் போகும்போது ரியல் ஆகும். ஸோ தட் இஸ் தி லாஜிக். இன்ஃபிளேஷன் ஃபேக்டரி நம்ம எடுக்கணும், ஏன்னா இன்ஃபிளேஷன் வில் எரோட் தி வேல்யூ ஆஃப் கரன்சில. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்ஃபிளேஷனையும் ஃபேக்டர் இன் பண்ணிட்டு கால்குலேட் பண்றது தான் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இப்போ லாஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல இது கேள்வி கேட்டாங்க. 2022 ப்ரிலிம்ஸ்ல நிறைய பேருக்கு முதல் கேள்வி அதுதான். முதல் கேள்வியில 2வது கேள்வி, முதல் பேஜ்ல 2வது கேள்வி இந்த கேள்விதான். So this is nominal effective exchange rate and real effective exchange rate. So lastா வந்து we are going to see the Nobel Prize, correct? So now we'll be discussing this Nobel Prize. So இது Nobel weekல வந்து they are going to award Nobel Prize for 6 areas. என்னென்ன ஏரியா? Physiology. Physiologyனா மெடிசன், அப்புறமா physics, chemistry, then literature, peace and நெக்ஸ்ட் மண்டே வந்து எக்கனாமி. இந்த 6 ஏரியாவில் எக்கனாமின்னு தான் வருது வாயில், எக்கனாமிக்ஸ். இந்த 6 ஏரியாவுக்குமே நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோபல் பிரைஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, we are going to discuss only the 3 science nobels. ஸோ நம்ம வந்து லிட்ரேச்சர், பீஸ் அண்ட் எக்கனாமியை டிஸ்கஸ் பண்ணல. we are just discussing the 3 science nobel in physiology, physics and chemistry.
ஸோ நோபல் பிரைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத we are going to see. ஸோ நோபல் பிரைஸ் வந்து இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல எப்படிலாம் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த லேசர் இன்டர்ஃபேரோமீட்டர் அப்படிங்கிற அந்த லீசா இருக்குல்ல, கிராவிடேஷனல் வேவ்ஸை கண்டுபிடிச்ச அந்த இன்டர்ஃபேரோமீட்டர் விச் இஸ் லொகேட்டட் இன் யூஎஸ்ஏ. அவங்க தான் வந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கிராவிட்டி வந்து வேவ் ஃபார்மேட்ல, ஸோ என்டையர் ஸ்பேஸ் டைம் இஸ் ஸ்பேஸ் டைம் வந்து ஒரு ஃபேப்ரிக் மாதிரி, அதுல கிராவிட்டி வந்து வேவா தான் டிராவல் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு தே கேவ் நோபல் பிரைஸ் அண்ட் வி ஹேட் அ கொஸ்டின் இன் ப்ரிலிம்ஸ். அதே மாதிரி வந்து பிளாக் ஹோல்ஸ், 2 பிளாக் ஹோல் வந்து மர்ஜ் ஆறத அந்த லீசா அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபெரோமீட்டர், லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு தே கேவ் நோபல் பிரைஸ் அண்ட் வி ஹேட் அ பிளாக் ஹோல்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ண பிசிக்ஸிஸ்டுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அண்ட் வி ஹேட் அ கொஸ்டின் ரிலேட்டட் டு பிளாக் ஹோல்ஸ் இன் ப்ரிலிம்ஸ். எல்இடி 1990 கண்டுபிடிச்ச ப்ளூ எல்இடி. ப்ளூ எல்இடியை டிஸ்கவர் பண்ணி 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் கழிச்சு ப்ளூ எல்இடி ஆஸ் ரெவல்யூஷனரி, இல்லை எல்இடி ஆஸ் ரெவல்யூஷனைஸ் இல்லை, லைட்டிங் மட்டும் பண்ணல, டிஸ்பிளேவே ரெவல்யூஷனைஸ் பண்ணிருக்கு, லைட்டிங்கே ரெவல்யூஷனைஸ் பண்ணிருக்கு. ஸோ அந்த ப்ளூ எல்இடியோட டிஸ்கவரிக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ப்ளூ எல்இடி டிஸ்கவரிக்கு எதுக்கு நோபல் பிரைஸ், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எல்இடி அப்படின்ட்டு மெயின்ஸ்ல 10 மார்க் கொஸ்டின் வந்தது. உங்களுக்கு புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நோபல் பிரைஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்ல நமக்கு நோபல் பிரைஸ்ல யார் நோபல் வாங்கினா, ஸோ கேரோலின் பெர்டோசி, அந்த ஆலன் ஆஸ்பெக்ட், இந்த மாதிரி அவங்களோட பேர், ஸ்வாந்தே பாபோ, இந்த மாதிரி அவங்களோட பேர் வந்து நமக்கு எப்போ தேவைன்னா குரூப் 4, குரூப் 2 எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தேவை. யூபிஎஸ்சியில பேர் கேட்பானா கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் இப்ப சொல்லுவேன், ஆனா அடுத்த வருஷம் கேட்பாங்க. இதை நான் சொல்றாமா வேணாமா, இப்படிதான் நானும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் கேட்டுருவாங்க, ஓ அவார்டட் நோபல் பிரைஸ் அப்படின்னு. ஸோ நீங்க பேரும் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு எதுக்கு இப்போ குரூப் 1 வேற வருது, அதுலயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சூடா அப்படியே கேட்டு வச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல எதை பார்க்கணும்னா, எந்த டெக்னாலஜிக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, எந்த சயின்டிபிக் கான்செப்ட்டுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அந்த சயின்டிபிக் கான்செப்ட் வந்து டீப்பா பார்க்க தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பா ஒரு கான்செப்ட்டுக்கு நோபல் பிரைஸ் தராங்கன்னா அது பயங்கரமான கான்செப்டா தான் இருக்க போகுது. அது நம்ம வந்து ஜெனரலிஸ்டா அந்த அளவுக்கு டீப்பா போய் புரிஞ்சுக்க வேணாம். ஆனா அது என்னங்கிற அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஹிந்து எடிட்டோரியல்ல எழுதியிருக்காங்கல்ல, அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நம்ம இந்த வாரம் 3 எடிட்டோரியல் வந்தது கரெக்டா. ஹிந்து எடிட்டோரியல் 3 வந்திருக்கு. நான் இப்போ நீங்க வந்து மண்டே பாத்தீங்கன்னா பீஸ்க்கு வரும், டியூஸ்டே வந்து எக்கனாமிக் வரும். இஃப் யூ ஓப்பன் அண்ட் சி கண்டிப்பா வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி இன்னைக்கே வந்து பீஸ்க்கு வந்துருச்சு, எஃப்ஏக்யூல ப்ரொஃபைல்ல வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா மண்டேலையும் வரும். ஸோ இந்த மாதிரி ஹிந்து எடிட்டோரியல் இதுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ வேர்ல்டுல ஏதாவது ஈவெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் நடந்துச்சுன்னா உடனே ஆர்டிகல் வந்துடும் ஹிந்துல, அந்த லோகோ கீழே இருக்க அந்த 2 எடிட்டோரியல். ஸோ ரீடிங் தீஸ் 2 எடிட்டோரியல்ஸ் இன் ஹிந்து irrespective ஆஃப் எனி இஷ்யூ யூ ஹாவ் டு ரீட். தேர் இஸ் நோ ஃபில்டர் ஆஃப் சிலபஸ். சிலபஸ் ஃபில்டர் இல்லாம எது வந்தாலும் படிக்கணும். அந்த லோகோ கீழே இருக்க 2 ஆர்டிகல்ஸ். ஸோ அதுல 3மே வந்து இந்த வருஷம் வந்து நோபல்ஸ் பத்தி வந்தது. ஸோ இந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்ட விஷயமும் எஃப்ஏக்யூல சொல்லப்பட்ட விஷயமும் நமக்கு போதும். கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் அதை வச்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும், அதுக்கு மேல தேவையில்லை. ஸோ இந்த நோபல் கான்செப்ட் பேசிக்கா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ எக்ஸ்பிளைன் அட் பேசிக் லெவல். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to start with the physiology. பிசியாலஜி அப்படின்னா மெடிசனுக்கு கொடுக்குற நோபல். அந்த பிசியாலஜிக்கான நோபல் வந்து இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஃபார் டிஸ்கவரிங் தி லிங்கேஜஸ் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் தி ஜீனோம்ஸ் ஆஃப் ஹோமோனிம்ஸ் இன் தி ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஸ்வாந்தே பாபோ அப்படிங்கிற பாலியோஜீனாலஜிஸ்ட் அண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல் யாருங்க, கை தூக்க மாட்டீங்களா? சரி. ஸோ இவர் தான் ஸ்வாந்தே பாபோ. ஸ்வாந்தே பாபோ அப்படிங்கிறவர் வந்து பாலியோஜீனாலஜிஸ்ட். ஸோ பாலியோஜீனாலஜிஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா, ஜீனை பத்தி படிக்கிறவங்க ஜெனிசிஸ்ட் ஆர் ஜீனாலஜிஸ்ட். பாலியோஜீனானமி அப்படின்னா என்னதுன்னா, ஏன்ஷியன்ட் காலத்துல இருந்த ஓல்டு ஜீன்ஸை படிக்கிறவங்க. ஸோ இப்போ நம்ம ஹியூமனோட எவல்யூஷன், நம்ம தியரி ஆஃப் எவல்யூஷன் பார்த்துருக்கோம். ஹியூமன் எவால்வ்ட் ஃப்ரம் ஏப்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஏப்ஸ்ல இருந்து அது சிம்பான்சிஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்மா வந்து அது வந்து ஒரு என் ஃபார்ம்ல வரும்போது அது ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஹியூமன் ஃபார்ம்ஸ் இருந்தது, அதுல ஒரு ஃபார்ம் தான் ஹோமோசேபியன்ஸ். ஹோமோசேபியன்ஸ் இப்போ நம்ம இருக்கிறவங்க ஒரு ஸ்பீஷிஸ். இந்த ஸ்பீஷிஸ் வந்து நிறைய ஹோமோனிம்ஸ்ல ஒண்ணுதான். ஸோ நம்ம மாதிரியே வேற நிறைய ஹோமோனிம்ஸ் இருந்தது. அந்த ஹோமோனிம்ஸ் தான் என்னென்னா நியாண்டர்தல், பாஸ்ட்ரோபித்திகஸ், ராமாபித்திகஸ், அப்புறமா வந்து டெனிசோவியா அப்படின்னு ரீசெண்டா டிஸ்கவர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹோமோனிம்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹோமோனிம்ஸ்குள்ள இப்போ நீங்க நம்ம இந்த புக் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆந்த்ரோபாலஜி புக் ஒன்று இருக்குமே, சேப்பியன்ஸ் அப்படிங்கிற புக்ல வந்து they would have written about the war between these species. இந்த மாதிரி ஸ்பீஷிஸ்க்கு நடுவுல சண்டைகள் நடந்து அந்த கான்ஃபிளிக்ட்ல வந்து ஹோமோசேப்பியன்ஸ் தான் சக்சஸ்ஃபுல்லா சர்வைவ் ஆகி இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஹியூமன் ஸ்பீஷிஸா நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த எவல்யூஷனோட ஸ்டோரி. ஸோ இந்த எவல்யூஷன்ல இவரோட ஸ்வாந்தே பாபோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, he studied the ancient genes. ஸோ இப்போ இருக்கிற மனிதர்களுடைய ஹியூமன் பாடியில இருக்க செல்லுல ஜீன்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு, அதாவது டிஎன்ஏ எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நியூக்ளியஸ்லயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்கும். ஸோ தேர் இஸ் அ செல் அப்படின்னா செல்லில் வந்து நமக்கு என்ன இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கும், அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். கரெக்டா? ஸோ நியூக்ளியஸ்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்கு, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்கும். ஸோ திஸ் இஸ் த 2 areas from where you can take the DNA. ஸோ அந்த டிஎன்ஏவை எடுத்து சீக்வன்சிங் பண்றது தான் ஜீனோம் சீக்வன்சிங். அந்த டிஎன்ஏவை எடுத்து அதோட என்டையரா ஸ்டடி பண்ணி அதை கம்ப்யூட்டர்ல சீக்வன்ஸ் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை படிக்கிறது தான் ஜீனோம் சீக்வன்சிங். அந்த என்டையர் ஸ்ட்ரெயினையும் வந்து பண்ணுவாங்க. அந்த ஏடிஜி இருக்குல்ல, டிஜி, அது எல்லாத்தையும் அந்த சீக்வன்ஸை போட்டு அதை ரீட் பண்றது. ஸோ 2003 தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணாங்க. இவர் 2010 இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he is doing the genome sequencing of a ancient DNA, அதாவது அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் ஆல்ரெடி வந்து இந்த ஒர்க்கை வந்து எப்போ ஆரம்பிக்கிறாருன்னா 1990s வந்து ஈஜிப்டோட மம்மியோட டிஎன்ஏவை எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒர்க் பண்ணவர். ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ இருக்கிற மனிதர்களோட டிஎன்ஏ எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம லைவா இருக்கு, ஈஸியா ஒரு பிளட் எடுத்து நம்ம எடுத்து பண்ணிடலாம். ஆனா ஏன்ஷியன் டிஎன்ஏ அப்படிங்கிறது காலங்காலமா ஃபாசில்ல இருந்து அது அழிஞ்சு அது வந்து ஒரு டெஸ்ட்ராய்டு ஸ்டேஜ்ல இருக்கலாம், ஃபுல்லா ரெக்கவர் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணாரு, அந்த பேலியோஜினாமை படிக்கணுங்கிறதுக்காக அதை எக்ஸ்பர்டைஸ் பண்ணணுங்கிறதுக்காக மம்மிஸ் கூட ஒர்க் பண்ணாரு. ஸோ ஈஜிப்ட்ல இருக்க மம்மி எடுத்து அதோட மம்மியோட ஒரு ஜிஎன்ஏவை இவர் வந்து சீக்வன்ஸ் பண்ணி அதை ஸ்டடி பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது தான் ஹி மாஸ்டர் தி ஸ்கில் ஆஃப் ஹவு டு டூ தி சீக்வன்சிங் ஆஃப் பேலியோஜினோம்ஸ். ஸோ இந்த ஐடியா வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வந்து எவல்யூஷனை படிக்கக்கூடாது? எவல்யூஷன் இது வரைக்கும் படிச்சவங்க எல்லாமே வந்து ஜீனோம் லெவல்ல படிக்கல, டிஎன்ஏ லெவல்ஸ்ல படிக்கல. அது எந்த லெவல்ல படிப்பாங்கன்னா, அவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி நடந்து போனாங்க, அவங்களோட போன்ஸ் எப்படி இருந்தது, அனாட்டமி ஆஸ்பெக்ட்ல தான் படிக்கிறாங்களே தவிர டிஎன்ஏ ஜீனோம் ஸ்டடிஸ் பண்ணல. ஸோ அந்த எவல்யூஷன், தியரி ஆஃப் எவல்யூஷனை ஜீனோம் லெவல்ல டிஎன்ஏ லெவல்ல அப்ரோச் பண்ணது தான் சுவாதி பாபு. ஸோ தட் வாஸ் இஸ் கான்செப்ட். இந்த பேலியோஜீன் இதே மாதிரி வந்து நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஹியூமன்ஸோடைய ஆன்சிஸ்டர்ஸா இருக்கிற இந்த நியாண்டர்தல்ஸோ இந்த மாதிரியான ஆன்சிஸ்டர் ஸ்பீஷிஸோட டிஎன்ஏ ஏன் படிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இதுல தான் வந்து ஹி ஸ்டார்டட் டு ஸ்டடி. ஸோ அதுல இவர் என்ன பண்றாரு, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ டிட் தி ஜீனோம் சீக்வன்சிங் ஆஃப் தி நியாண்டர்தல்ஸ். நியாண்டர்தல்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, தே ஆர் ஒன் ஆஃப் தி ஹியூமன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேட் அ கான்செப்ட் 7 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஹியூமன்ஸ்க்கு, நியாண்டர்தலுக்கு, டெனிசோவியாக்கு, சிம்பான்சிஸ்க்கு, ஏப்ஸுக்கு இவங்க எல்லாத்துக்கும் காமனா ஒரு ஆன்சிஸ்டர் குரங்கு ஒன்று இருக்கு, ஸ்பீசிஸ் ஒன்று இருக்கு. அந்த ஸ்பீசிஸ்ல இருந்தா நம்ம பிரிஞ்சு இப்படி வந்திருக்கோம். ஒரு சைடுல சிம்பான்சியா சைடு அப்படி போயிடுச்சு, இன்னொரு சைடுல இந்த ஹோமோனிம்ஸா இப்படி நம்ம வந்துட்டோம். 7 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சகோதரர்கள் பிரிஞ்சோம். ஓகே, 7 மில்லியனுக்கு அப்புறம் ஒன்னு சேர முடியும் போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி இப்படி பிரிஞ்சாச்சுல. சோ 1 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என்ன ஆகுது, நம்மளுடைய காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து நம்ம 3ஆ பிரிக்கும். சோ நம்ம ஹோமோசேப்பியன்ஸ், நியாண்டர்தல், டெனிசோவியா இவங்க எல்லாருக்குமே ஒரு காமன் ஆன்சிஸ்டர் 1 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி இருந்திருக்காரு, 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. சோ அந்த ஆன்சிஸ்டர்ல இருந்தா நம்ம 3ஆ பிரிஞ்சிருக்கோம். சோ அப்படி 3ஆ பிரியும் போது இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஹோமோசேப்பியன்ஸ் தனி, நியாண்டர்தல் தனி அப்படின்னு தனியா 2 தான் இருந்தது. இந்த டெனிசோவியா அப்படிங்கறத வந்து லேட்டஸ்டா கண்டுபிடிச்சது தான். சோ இப்படி 2 தனித்தனியா தான் இருந்தது. இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் இவரோட அச்சீவ்மெண்ட் என்னதுன்னா 2003 தான் வந்து ஹியூமன் பீயிங்கோடைய ஜீனோம் சீக்வன்சிங்கை ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? 2010 இவர் என்ன பண்ணிட்டாரு, நியாண்டர்தலோடைய ஒரு போன் எடுத்து அதோட டிஎன்ஏ சீக்வன்சிங் எடுத்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹி டிட் தி என்டையர் ஜீனோம் சீக்வன்சிங் ஆஃப் டிஎன்ஏ ஆஃப் அ நியாண்டர்தல் ஸ்பீஷிஸ். ஒரு நியாண்டர்தல் ஃபாசில்ல இருந்து ஒரு டிஎன்ஏ ரெக்கவர் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அதோட நியூக்ளியஸ்ல இருந்து எடுக்கல, மைட்டோகாண்ட்ரியால இருந்து எடுத்தார். மைட்டோகாண்ட்ரியால இருந்து எடுத்து அதோட டிஎன்ஏ வந்து சீக்வன்ஸ் பண்ணி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 2010 பண்ணாரு. ஸோ தட் வாஸ் தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சுவாதி பாபு. அப்படி நியாண்டர்தல்ஸோடைய டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணதுக்காகவும் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் எதுக்குன்னா, எப்பவுமே நோபல் பிரைஸ் 3 பேருக்கு தருவாங்க, 4 பேருக்கு தருவாங்க. ஆனா பிசியாலஜிக்கு ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவரோட ரிசர்ச் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதுனால. நிறைய ரீசன்ஸ்க்காக. ஒரு ரீசன் என்னதுன்னா, நியாண்டர்தல்ஸோடைய அந்த ஃபாசில்ஸ்ல இருந்து டிஎன்ஏவை எடுத்து அதை சீக்வன்ஸ் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்பர் 1. இந்த நியாண்டர்தலோட டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணி படிக்கும் போது என்ன கண்டுபிடிக்கிறாரு, இந்த நியாண்டர்தல் ஸ்பீஷிஸும் ஹோமோஸ்பேஷியன் ஸ்பீஷிஸும் கோ எக்ஸிஸ்டிங்கா இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்துல. அவங்க 2 பேருக்குள்ளயும் இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதனால நம்ம உடம்புலயும் வி ஆர் ஹேவிங் நியாண்டர்தல்ஸோடைய ஒரு சில ஜீன்ஸ். ஸோ ஹியூமன் ஜீன்ஸையும் நியாண்டர்தலோட ஜீன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நியாண்டர்தல்ஸோட ஒரு சில ஜீன்ஸ் வந்து இப்போ இருக்க ஹோமோசேப்பியன்ஸ்க்கு இருக்கு, அப் டு 1 to 4% அப்படின்னு சொல்றாரு. எந்தெந்த ஊர் மக்களுக்கு இருக்குன்னா, ஏஷியன்ஸ்க்கும் யூரோப்பியன்ஸ்க்கும் இருக்கான். யூரோப்லயும் ஏஷியன்ஸ்லயும் இருக்க மக்களுக்கு 1 to 4% வரைக்கும் நியாண்டர்தல் ஜீன்ஸோட இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, நம்மளோட நியாண்டர்தல்ஸ் ஆர் ஆல்சோ அவர் ஆன்செஸ்டர்ஸ், ஈவன் தோ தே எவால்வ்ட் as a separate species, they are also our ancestors, there was gene flow அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2வது ரீசன் வை he was awarded. 3வது என்னதுன்னா, டெனிசோவியா அப்படின்னு ஒரு புது ஹோமோனிம்ஸை கண்டுபிடிச்சதே இவர் தான். ஹோமோனிம்னா ஒன்றும் இல்லை, ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் தான் ஹோமோனிம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோனிம் அப்படின்னா என்னதுன்னா ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் தான். ஸோ டெனிசோவியா இஸ் another ஹோமோனிம். ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே இருந்த இன்னொரு ஸ்பீஷிஸ் which was extinct. ஸோ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓல்டு ஃபாசில் ஒன்று நமக்கு சைபீரியால கிடைச்சது. அது வந்து ஒரு ஃபிங்கரோட ஃபாசில். அந்த ஃபிங்கரோட ஃபாசில்ல இருந்து he was able to remove a DNA sample. அந்த DNA சாம்பிளை சீக்வன்ஸ் பண்ணி
இது வந்து ஒரு தனி ஸ்பீஷீஸ் டெனிசோவியா அப்படிங்கிற அந்த சைபீரியால டெனிசோவியா அப்படிங்கிற அந்த ஊர்ல அது கிடைச்சதுனால டெனிசோவியா அப்படிங்கிற பேரே அதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு தனி ஹோமோனிம்ஸ் அப்படிங்கிறது இவர் தான் கண்டுபிடிக்கிறார். டெனிசோவியா அப்படின்னு ஒரு தனி ஹோமோனிம் இருந்திருக்கு, அதோட டிஎன்ஏ இதுன்ட்டு அதுக்கும் இவர் பண்ணிடுறாரு. ஸோ இதுதான் மூணாவது ரீசன் வை ஹி வாஸ் அவார்டட். ஃபர்ஸ்ட் வந்து நியாண்டர்தலோட சீக்வன்சிங், இதோட சீக்வன்சிங் அண்ட் டெனிசோவியாவோட இம்பாக்டும் ஹோமோசேப்பியன்ஸ்ல இருக்கு அப் டு 6% அப்படின்னு சொல்றாரு. ஸோ த வேர்ட் டெனிசோவியன்ஸ் இஸ் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு ஆல்ரெடி யூபிஎஸ்சி கேட்டுட்டான். எப்போ இவர் அதை சீக்வன்ஸ் பண்ணும்போதே கேட்டுட்டான். உங்களுக்கு புரியுதா? யூபிஎஸ்சி அப்படிப்பட்டவன். உங்களுக்கு புரியுதா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பா கேட்பாங்க. த டேர்ம் டெனிசோவியா, அது வந்து அந்த ஃபாசில் கண்டுபிடிச்சாங்களே, அந்த டூத் ஃபாசில் எடுத்து அதில் ரிசர்ச் பண்ணி இவர் அதை சீக்வன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்ததுல, அதையும் நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சேன். அப்போவே அது வந்து யூபிஎஸ்சிலையும் கேட்டுட்டாங்க. 2017லயோ 18லயோ கேட்ட கொஸ்டின். த டேர்ம் டெனிசோவியா இஸ் சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரீசன் வை இட் வாஸ். இவர் ஏன் கொடுத்தாங்கன்னா அந்த ஏன்சியன் ஜீனோம் எடுத்துட்டு நம்மளோட நியாண்டர்தல் அண்ட் டெனிசோவியாவோட ஜீன்ஸ் வந்து ஹோமோசேப்பியன்ஸ்ல இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க இவால்வ் ஆனது ஆப்பிரிக்கால. இந்த நியாண்டர்தல்ஸ் அண்ட் டெனிசோவியாலாம் எங்க கண்டுபிடிக்கிறாங்க? டெனிசோவியா சைபீரியா அண்ட் ஏஷியன் ரீஜன்லயும், நியாண்டர்தல்ஸ் அப்படிங்கிறவங்க யூரோப்பியன் ரீஜன்லயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பிரிக்கால இருக்கிற இவங்க இந்த 3 பேருக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாண்டர்தல்ஸ் கூட 1 to 2% அப்படின்னு இந்த போட்டோல இருக்கு. பட் ஹிந்துல 4ன்னு போட்டிருக்கு. பட் இது வந்து நோபல் வெப்சைட்ல இருந்து நான் எடுத்தேன். அதுல 1 to 2% தான் நியாண்டர்தலுக்கு இருக்கு. டெனிசோவியாவுக்கு 1 to 6%. இந்த இமேஜ் வந்து நோபல் கமிட்டியோட வெப்சைட்ல இருந்து எடுத்தது. ஸோ மேபி அப்போ இதுதான் ஃபைனலா இருக்கும். ஓகே, ஹிந்துல வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க மேபி, வி டோன்ட் நோ. ஸோ அந்த இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு டெல்லிங். ஓகே, ஆனா வந்து இந்த நியாண்டர்தல்ஸோட ட்ரேசஸ் ஆப்பிரிக்கால இது வரைக்கும் கிடைக்கல. தட் இஸ் தி திங். நியாண்டர்தலோட ட்ரேசஸ் வந்து யூரோப்லயும் ஏஷியால மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதே ஒரு பிலிம்ஸ் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஹரப்பன் சிவிலைசேஷன்ல குதிரை இருந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்கல்ல, ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். அந்த மாதிரி இதுவும் கேட்கலாம். நியாண்டர்தல்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு போச்சா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்க வந்து யூ கேன் டூ. ஸோ கிளியரா எதுக்கு நோபல் கொடுத்தான்னு புரிஞ்சிச்சா? பேண்டமிக் வந்தப்போ இவர் ஒரு பேப்பர் போடுறாரு. என்ன பேப்பர் போடுறாருன்னா, நமக்கு பேண்டமிக் வரும்போது ஒரு சில வைரஸஸ்லாம் ஏன் ஹியூமன் பீங்ஸை தாக்குது அப்படின்னா, நியாண்டர்தல் ஸ்பீசிஸோட அந்த ஜீன்ஸ் நம்ம கிட்ட இருக்குல்ல, அந்த ஜீன்ஸ் தான் நமக்கு ஒரு சில டிசீசஸ்க்கு இம்யூனிட்டியும் கொடுக்குதான், ஒரு சில டிசீஸ்க்கு நமக்கு வெல்னரபிலிட்டியும் கொடுக்குதான் அப்படிங்கிறதையும் இவர் ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ ஜீனோம் ஆஃப் தி நியாண்டர்தல் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் ரிலேட்டிவ் ஆஃப் தி பிரசன்ட் டே ஹியூமன்ஸ், டிஸ்கவரிஸ் ஆஃப் ப்ரீவியஸ்லி அன்னோன் ஹோமோனிம் டெனிசோவியா ஃப்ரம் ஓல்டு ஃபிங்கர் ஃபாசில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஹி ஆல்சோ ஃபவுண்ட் தட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஹட் அக்கர்ட் ஃப்ரம் நவ் எக்ஸ்டிங்க்ட் ஹோமோனிம்ஸ் டு ஹோமோசேப்பியன்ஸ் 70,000 இயர்ஸ் ஆகும். 70,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இது நடந்திருக்கு. நியாண்டர்தல்ஸ்ல இருந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர். நியாண்டர்தல்ல 1 to 2, டெனிசோவியால 1 to 6% அப்படிங்கிறது பாத்துக்கோங்க. ஸோ வைரஸ், ஒரு சில வைரஸ் கிட்ட இருந்து நமக்கு எப்படி இம்யூனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறதும் நியாண்டர்தலோட ஜீன்ஸ் தான் அது காரணமா. நியாண்டர்தல்ல இருந்து நம்ம வாங்கின ஜீன்ஸ் தான். அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வருது, டைப் 2 டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களும் வந்து எதனால வருதுன்னா, நியாண்டர்தலோட அந்த ஜீன்ஸ் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறதுனால தான் அது வருது. ஸோ நியாண்டர்தல் ஜீன்ஸ் வந்து நம்ம வைரஸ் கிட்ட இம்யூனிட்டி கொடுத்தாலும் இந்த 2 டிசீஸ்க்கு நம்ம வல்னரபிலிட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இவரோட பேப்பர். ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. ஃபைனலா ஆரியன் மைக்ரேஷன் தியரி அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியரி. ஸோ என்ன தியரி அப்படின்னா, ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு அப்புறமா வேதிக் டைம்ஸ், இந்த வேதிக் டைம்ஸ்ல வந்த பீப்புள் அப்படின்னு ஆரியன்ஸ் அப்படிங்கிறது பீப்புள், ஆரியன்ஸ் டிராவிடியன்ஸ் அப்படின்னு 2 ரேஸ் இருக்கு. ஆரியன் பீப்புள்ஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா டு இந்தியா அப்படிங்கிற இந்த தியரி இருக்குல்ல, ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து இந்த சுவாந்தே பாபாவோடைய இந்த ரிசர்ச்சை வச்சுக்கிட்டு, இதே டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு தான் நம்ம ராக்கி காரி அப்படின்னு ஒரு ஹரப்பன் சைட் இருக்குல்ல, ஹரப்பன் சைட்ல இருக்கிற ஒரு டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணாங்க. சீக்வன்ஸ் பண்ணி அங்க இருக்கிற அந்த டிஎன்ஏ ஸ்டடிஸ் பண்ணும்போது அதுல சென்ட்ரல் ஏஷியன் ரீஜன்ல இருக்கிற பீப்புளோட டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது ராக்கி காரி அப்படிங்கிற அந்த ஹரப்பன் சைட்ல இருக்கிறவங்க இட் இஸ் யூனிக் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் சைட்ல இருந்த அந்த டிஎன்ஏ வந்து இட் வாஸ் which was found in Rocky Gari. It doesn't had the traces with the Central Asian region அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கு கவுண்டர் வந்து அப்கோர்ஸ் இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும்போது இது கவுண்டர் எடிட்டோரியல்ஸும் வந்தது. கவுண்டர் எடிட்டோரியல்ஸ் என்ன வந்ததுன்னா, அப்கோர்ஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் ஒரிஜினல், ஹரப்பனுக்கு அப்புறமா தானே இந்த ஆரியன் மைக்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஆரியன் இன்வேஷனுங்கிற வேர்டு எழுதக்கூடாது ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது, அது வந்து கொஞ்சம் டெரிகேட்டரி வேர்டு. ஆரியன் மைக்ரேஷன் அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தணும். இன்வேஷன் அப்படிங்கிறதுக்கு மைக்ரேஷனுக்கு மீனிங் நிறைய மாறுது. ஸோ அதனால ஆரியன் மைக்ரேஷன் தியரி கரெக்டா தப்பா? சென்ட்ரல் ஏஷியன்ல இருந்து மைக்ரேட் ஆகி வந்ததான் ஆரியன் ரேஸா, இல்லைனா அது இந்தியால இருந்தே வந்த ரேஸா அப்படிங்கிற அந்த டிபேட்டுக்கு வந்து இந்த மாதிரியான பேலியோ ஜீனோம் ஸ்டடிஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். வேற எதுவும் சொல்ல வரல. உங்களுக்கு புரியுதா? இதை படிச்சுட்டு அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படிங்கிறது சொல்ல வர. ஓகேவா? கிளியரா அப்படின்னு ஹிந்துல எழுதியிருந்தாங்க. ஸோ அதே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி ராக்கி காரியில they did the studies and they found that Harappan civilizationல there is no impact of
சென்ட்ரல் ஏஷியன் ரேசஸ். ஸோ அதனால ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் யூனிக் டு இந்தியா. ஸோ இந்தியன்ஸ் தான் அங்க இருந்திருக்காங்க, இந்த சிவிலைசேஷன்ல சேர்ந்த மக்கள் தான் அங்க இருந்திருக்காங்க. ஓகே, கிளியரா? ஸோ பிசியாலஜி புரிஞ்சிச்சா? டெனிசோவியா, ஹோமோனிம்ஸ், இல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ட் என்னதுன்னா டெனிசோவியா, ஹோமோனிம்ஸ், நியாண்டர்தல், அப்புறமா வந்து பேலியோஜீனாமி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வந்து நமக்கு கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பிசிக்ஸ். இதுதான் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு கான்செப்ட். குவாண்டம் கம்ப்யூட்டிங், சாரி குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட். குவாண்டம் பிசிக்ஸ் எனக்கு வந்து அது எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான். அதான் குவாண்டம் பிசிக்ஸ், உங்களுக்கு புரியுதா? அதான் உண்மையா, அதான் குவாண்டம் பிசிக்ஸ். இப்போ நான் என்ன சொல்றது உங்ககிட்ட அப்படின்னு சொல்றதுதான். இப்போ வந்து ஒரு கவுண்டமணி டயலாக் இருக்கும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், நான் அப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அதுதான்டா தொழில் நேக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை நீங்க எப்படி கிராஸ் பண்ணிக்கிறீங்களோ அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அது குவாண்டம் பிசிக்ஸ் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரியலனா தான் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். உங்களுக்கு லாஜிக் புரியும் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஜோக்கிங். குவாண்டம் பிசிக்ஸை கலாய்க்கிறோம் நம்ம. ஸோ கமிங் பேக், குவாண்டம் பிசிக்ஸ்னா என்ன? இப்போ கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்படின்னா என்ன? கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம சாதாரணமா பாக்குற பிசிக்ஸ், நியூட்டன் சொன்ன கிராவிடேஷனல் லாஸ், எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹாஸ் எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், கெப்லர் சொன்ன லா ஆஃப் பிளானட்டரி மோஷன்ஸ், ஆர் இந்த மாதிரியான நம்ம படிக்கிறோம்ல பிசிக்ஸ் லாஸ் எல்லாமே, இந்த பிசிக்ஸ் லாஸ் எல்லாமே தான் கிளாசிக்கல் பிசிக்ஸ். கிளாசிக்கல் பிசிக்ஸ் எல்லாமே நம்ம பாக்குற பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்ல தான் அப்ளிகபிளா இருக்கு. இப்போ சூரியனை சுத்தி எர்த் சுத்திக்கிட்டு இருக்குன்னா கிராவிடேஷனல் லா படி அது பர்ஃபெக்டா இருக்கு. ஐன்ஸ்டைன் சொன்ன தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி பர்ஃபெக்டா இருக்கு. ஐன்ஸ்டைன் சொன்ன தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி கிராவிடேஷனல் வேவ்ன்றாரு, அது கிரேவ்ங்கிறது இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் கிளாசிக்கல் பிசிக்ஸ். இப்போ நான் வந்து இப்படி ஒரு சிம்பிளா அப்படி வச்சுக்கலாம். நான் இப்போ இங்க இருந்து ஒரு பாலை வந்து தூக்கி போடுறேன்னு வைங்களேன். நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் வைங்க, நான் டைரக்ட் ஹிட் அடிக்கணும், அங்க ஸ்டெம்ப் இருக்கு, டைரக்ட் ஹிட் அடிக்கணும். ஸோ நான் இந்த ஸ்பீடுல இந்த டைரக்ஷன்ல இவ்வளவு காத்து இருக்கும் போது நான் தூக்கி போட்டேன்னா அது கரெக்டா ஸ்டெம்பிள் அடிக்கும் அப்படிங்கிறது என்னால் கால்குலேட் பண்ணி அது என்ன டைரக்ஷன்ல போகுதுன்னு வரைக்கும் சொல்ல முடியும். இப்போ என்கிட்ட என்னென்ன டேட்டா இருக்குன்னா வெலாசிட்டி ஆஃப் விண்ட் இருக்கு, அதே மாதிரி வந்து நான் எந்த டைரக்ஷன்ல எவ்வளவு ஸ்பீட்ல தூக்கி போட்டா அது எவ்வளவு செகண்ட்ல போகும் அப்படிங்கிற அந்த டேட்டாவெல்லாம் கிடைச்சிட்டா எக்ஸாக்டா நம்மளால அதோட ட்ரெஜெக்டரி எப்படி போகுதுன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு டேட்டா வந்துச்சுன்னா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ். கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி நடந்துக்குது அப்படிங்கறத பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியும். இந்த ராக்கெட்டை 5:35க்கு லான்ச் பண்ணி 5:35 4 செகண்ட் இங்க லான்ச் பண்ணா அது 3 நாள் கழிச்சு அது ஸ்பேஸ்ல ஓப்பன் அப் ஆகும், 3 வருஷம் கழிச்சு மார்ஸ் ஆர்பிட் குள்ள போகும் அப்படிங்கறத பின் பாயிண்ட் பண்ணி எழுத முடியும். உங்களுக்கு புரியுதா? அப்படிதான் பிளான் பண்ணி நம்ம மங்கள்யானம் அனுப்புறோம், சந்திராயன் அனுப்புறோம், இப்போ ஜேம்ஸ் வெப் அனுப்பி அதை L1 பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ உங்களால கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்டோட ட்ரெஜெக்டரியை அக்யூரேட்டா பிளான் பண்ண முடியும் வித் ஆல் திஸ் டேட்டா. ஸோ இப்போ அப்படியே நம்ம குவாண்டம் பிசிக்ஸ்க்கு வரலாம். ஸோ கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது 1930s வரைக்கும் அது ஆட்டம் அப்படின்னா அது பிளக்க முடியாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ ஆட்டம்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணி ஆட்டம்ஸ் உள்ள எலக்ட்ரான்ஸ் ஒன்று இருக்கு, புரோட்டான்ஸ் ஒன்று இருக்கு, நியூட்ரான்ஸ் ஒன்று இருக்கு. அந்த நியூக்ளியஸை வந்து பொழந்து பார்த்தா உள்ள நியூட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு. அதை தாண்டி உள்ள சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, குவாக்ஸ் இருக்கு, மீசான்ஸ் இருக்கு, நியூட்ரினோஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த சப் அட்டாமிக் லெவல்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கிளாசிக்கல் பிசிக்ஸ் லாஸ்ல தான் அப்ளிகபிள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்க்குற ஆப்ஜெக்ட்லாம் கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி தான் இருக்கு. பாலை தூக்கி போட்டா அது அப்படிதான் போகுது. ஸோ ஒரு பொருளை மேல தூக்கினா கிராவிடேஷன் படி கீழே தான் வருது. எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. இந்த ஆட்டம் உடச்சி உள்ள இருக்க இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்தா கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு லாவும் அங்க அப்ளை ஆகல. கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல இருக்கிற எந்த லாவும் சப் அட்டாமிக்குள்ள அப்ளிகபிளாவே இல்லை. கிராவிடேஷனல் அங்க வேலை செய்யல. ஸோ ஒரு எலக்ட்ரானு இப்போ ஒரு சூரியனை சுத்தி ஒரு எர்த் வருது இல்ல, ஒரு எர்த் சன்னை சுத்தி வருதுன்னா கிராவிட்டியை வச்சு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கெப்லர்ஸ் லா வச்சு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கரெக்டா? ஆனா ஒரு எலக்ட்ரானு எப்படி நியூக்ளியஸை சுத்தி வருது, புரோட்டான நியூட்ரான், அந்த ஆட்டம்குள்ள இருக்க எலக்ட்ரான் அதோட நியூட்ரான் எப்படி சுத்தி வருது அப்படிங்கறத வந்து நம்மளால கிளாசிக்கல் பிசிக்ஸை வச்சு இந்த இந்த நம்ம நியூட்டனோட ஃபார்முலாஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அட் தி குவாண்டம் லெவல் இன் சப்பாட்டாமிக் லெவல் நன் ஆஃப் தி லாஸ் ஆஃப் கிளாசிக் பிசிக்ஸ் இஸ் ஒர்க்கிங். ஸோ இதை தான் வந்து 1930s கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த டிபேட் வந்து யார் யாருக்கு ஆரம்பிக்குதுன்னா மேக்ஸ் பிளாங்க், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனு, அப்புறம் ஸ்க்ராடிங்கர், அப்புறமா வந்து போர், நீல் போர், இந்த மாதிரியான பல சயின்டிஸ்ட்லாம் வந்து இது என்னையா இது நம்ம என்னென்னமோ படிக்கிற எதுவுமே நடக்கும். ஐன்ஸ்டைன்லாம் டென்ஷன் ஆயிட்டார், அவரோட ரிலேட்டிவிட்டி வேலை செய்யல அப்படின்ட்டாங்க. எதுக்குள்ள மேல எல்லாம் வேலை செய்யுது, ஆட்டம்குள்ள வேலை செய்யாதுன்ட்டாங்க. ஸோ அதனால டென்ஷன் ஆகிட்டு என்ன ஆகுதுங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு
அப்போ இதுங்கெல்லாம் என்ன லால நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஒரு வியர்ட் பிஹேவியர் ஆஃப் திஸ் எலக்ட்ரான்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். குவாண்டம் லெவல்ல அதுங்க வேற உலகத்துல இருக்குதுங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ்லாம் வந்து வேற உலகத்துல இருக்கு. இப்போ உங்களால சிம்பிளா இப்போ நான் சொல்ல முடியும்ல, இப்போ இந்த பாலை வந்து நான் இங்க இருந்து தூக்கி போடுறேன். இப்போ வந்து நான் இங்க நிக்கிறேன்ல, என்னோட கோஆர்டினேட்ஸை நான் எக்ஸ்ல வயல எங்க இருக்குன்னு என்னோட லொகேஷனை சொல்ல முடியும். இப்போ நான் பாலை தூக்கி போட்டேன்னா அந்த பால் எங்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம நியூக்ளியஸ்குள்ள போயிட்டு, இதான் ஒரு ஆட்டம். ஆட்டம்குள்ள வேர் ஹேவிங் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ள நமக்கு நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கும். ஸோ இதை சுத்தி வந்து நமக்கு எலக்ட்ரான்லாம் இருக்கா? நம்ம வந்து படிக்கிறப்போ என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டு இதுல ஒரு எலக்ட்ரான், இதுல முதல்ல 2 அப்புறம் 8 அப்படின்லாம் எழுதுவோம்ல. சும்மா நம்ம குழந்தைகள் புரியணுங்கிறதுக்காக அப்படி போடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆட்டம் அப்படிலாம் இருக்காது. ஸோ ஒரு ஆட்டம் இருக்கு, நடுவில் நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள இப்போ வந்து லெட்ஸ் டேக், இப்போ நம்ம கிட்ட வந்து சோடியம் ஆட்டம் இருக்கு. சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? சோடியம்லாம் வேணாம், சிம்பிளா எடுத்துப்போம், ஹைட்ரோஜன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹைட்ரோஜன் இருக்குன்னு வைங்களேன், இது ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜன் சுத்தி ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இல்ல ஹீலியம் எடுத்துக்கலாம், 2 இருக்கா, சிம்பிளா முடிஞ்சிடும். இப்போ ஹீலியம்குள்ள 2 எலக்ட்ரான் இருக்கா? இந்த 2 எலக்ட்ரான் வந்து நம்ம சிம்பிளா என்ன நினைப்போம்னா ஒரு ட்ராக்ல இப்படி சுத்திக்கிட்டு இருக்குன்னு. ஸோ நீங்க உள்ள போயிட்டு அந்த எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு பார்த்தா உங்களால சொல்ல முடியாது. அது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியல. ஸோ எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு, ஸ்பின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு எலக்ட்ரான் இப்படி இந்த ஒரு எலக்ட்ரான் இப்படி சுத்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான் அப்படி சுத்தும். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸ்ல சுத்துது அப்படின்னா, அதாவது அப் ஸ்பின்ல சுத்துச்சுன்னா இது வந்து டவுன் ஸ்பின்ல தான் சுத்தும். உங்களுக்கு புரியுதா? இது வந்து எலக்ட்ரானுக்கு ஒரு ஸ்பின்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரானு நியூக்ளியஸ் சுத்தி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. அது எங்க வேணா இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? அது அந்த இப்போ வந்து நீங்க வந்து இப்படி ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஸ்கேலை வச்சு நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா அந்த ஸ்கேல் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும்ல. இப்போ இந்த ஸ்டைலஸ் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இதுல எங்க ஸ்டைலஸ் இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியாதுல்ல. இது எங்க வேணா இருக்கலாம். நீங்க கை வைக்கும் போதுதான் அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியும். கரெக்டா? அந்த மாதிரி தான் அந்த எலக்ட்ரான்ஸ் உள்ள சுத்திட்டு இருக்கும்போது அது எங்க இருக்குன்னே தெரியல. அது எங்க வேணா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி உள்ள வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அது எங்க இருக்குன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதோட லொகேஷனே சொல்ல முடியாது. கிளாசிக்கல் பிசிக்ஸ் நம்மளால சொல்ல முடியும், குவாண்டம் பிசிக்ஸ் சொல்ல முடியல. அதே மாதிரி அது என்ன ஸ்பின்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. அது அப் ஸ்பின்னா டவுன் ஸ்பின்னா அப்படிங்கிறது வந்து நீங்க அதை தொட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அது அப் ஸ்பின்னா டவுன் ஸ்பின்னான்னு தெரியுதே தவிர அது என்ன ஸ்பின்ல இருக்குன்னு அதுக்கே தெரியாது. அதை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது தான் அது அப்பா டவுனா அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து குவாண்டம் லெவல்ல நடக்குது. இப்போ இது அப் ஸ்பின்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது அப்பா டவுனா அப்படிங்கிறது முடிவாகல. நீங்க அதை எடுத்து பாக்குறப்போ அது என்னவோ அப்போதான் அது முடிவாகுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? சோ ஒரு வாட்டி இதை எடுத்து பார்த்தா அப்பா இருக்கணும், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தா அப்பயும் அது அப்பா தானே இருக்கணும், அப்போ அது டவுனா இருக்கு. சோ நீங்க அப்போ மெஷர் பண்ணும்போது தான் அதோடைய அவுட்புட்டே ரியலைஸ் ஆகுதே தவிர நீங்க மெஷர் பண்ற வரைக்கும் அது என்னவா வேணா இருக்கலாம், எங்க வேணா சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. இது என்னையாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன். இதான் சூப்பர் இம்போசிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் இம்போசிஷன் ஸ்டேட் அப்படின்னா என்னதுன்னா, அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு அதுக்கே தெரியாது, அது எதுவா வேணா இருக்கலாம், நீங்க அது மெஷர் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் சூப்பர் இம்போசிஷன் ஸ்டேட். உங்களுக்கு புரியுதா? ஸோ குவாண்டம் பிசிக்ஸ் வந்து நம்ம 2 முக்கியமான ஸ்டேட்ஸ் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒன்னு சூப்பர் இம்போசிஷன், இன்னொன்னு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இன்னும் நம்ம நோபல் பிரைஸ்க்கே வரல. ஓகேவா? குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சூப்பர் இம்போசிஷனுக்கு தான் வந்து முடிச்சிருவோம். சூப்பர் இம்போசிஷன்னா இதுதான், அந்த எலக்ட்ரான் வந்து எங்க வேணா இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? அதை நீங்க தொட்டு பார்க்கும்போது தான் அது எங்க இருக்குன்னு தெரியும். அதோட ஸ்பின் என்னங்கிறது வந்து நீங்க மெஷர் பண்ணும்போது தான் தெரிய வருதே தவிர இந்த எலக்ட்ரான் இந்த ஸ்பின், இந்த எலக்ட்ரான் இந்த ஸ்பின்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஒரு பிளாக் பாலும் ஒரு ஒயிட் பாலையும் போடுறீங்கன்னு வைங்களேன், இது பிளாக் பால் இது ஒயிட் பால்னு உங்களால சொல்ல முடியுதுல்ல. உங்களுக்கு புரியுதா? இது ஹெட் இது டெய்ல்னு சொல்ல முடியுதுல்ல. கரெக்டா? காயினுக்கு இந்த சைடு ஹெட் இந்த சைடு டெய்ல். ஆனா குவாண்டம் லெவல் எப்படின்னா 2 சைடும் ஹெட் இருக்கலாம், 2 சைடும் டெய்ல் இருக்கலாம். நீங்க எடுத்து பாக்குறப்போ தான் அதோட அவுட்கமே முடிவாகப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எது ஹெட் எது டெய்ல்னு சொல்ல. இப்போ ஒரு காயின்னா நம்மளால சொல்ல முடியும் இது ஹெட் இது டெய்ல் அப்படின்னு. ஆனா குவாண்டம் லெவல்ல எது ஹெட் எது டெய்ல்னே சொல்ல முடியல. அது பாட்டிக் சுத்திக்கிட்டே இருக்கு, நமக்கு தெரியவே இல்லை. எடுத்து பார்க்கும்போது அப்பதான் முடிவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சூப்பர் இம்போசிஷன். ஸோ எடுத்து பார்க்கும்போது தான் முடிவாகுது. ஸோ உங்களுக்கு புரியுதா? அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அது நடக்குது. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐன்ஸ்டைன்லாம் அவர்லாம் வந்து பல சாதனைகள்லாம் புரிஞ்சுட்டாரு. புரிஞ்சுட்டு ஜாலியா இருக்கும்போது தான் இதை சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்டான நீல் போர் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு, டென்ஷன் ஆயிடுறாரு. என்னையா அது நம்ம என்னென்னமோ கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறோம், காரணமோ இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. அது நல்லா இருக்கும். நீங்க ஐன்ஸ்டைனோட அந்த பயோபிக் பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா காட்டியிருப்பாங்க ஸ்கிரீன் பிளேல. அவங்க 2 பேரும் அந்த டென்ஷன் ஆறுது, சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு. சோ இப்ப புரியுதா? இப்போ சூப்பர் இம்போசிஷன் தான் முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் நம்ம நோபல் பிரைஸ்க்குள்ளே போறோம். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இப்போ குவாண்டம் பிசிக்ஸ் வந்து 2 பினாமினல்ல டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒன்னு சூப்பர் இம்போசிஷன், இதுதான் சூப்பர் இம்போசிஷன். எங்க இருக்குன்னே தெரியாது, அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னே தெரியாது. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிறது தான் 2வது ஸ்டேட்.
ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கு. ரெண்டுமே லிங்க் ஆயிடுது. லிங்க் ஆகி அது என்டாங்கிள் ஆயிடுது ஒரு சில டைம்ஸ். இப்போ ஹீலியமோடைய அந்த ரெண்டு எலக்ட்ரானும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரான்ஸ் சம்டைம்ஸ் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுது. அவங்க ரெண்டு லிங்க் ஆயிடுது. அது எப்படி லிங்க் ஆகுது அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ வந்து இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கணும். இதை தான் ஸ்கார்டிங்கர் கேட் அப்படிங்கிற ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஸ்கார்டிங்கர் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ நான் ஸ்கார்டிங்கர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தில சொல்லி குழப்ப விரும்பல. இன்னும் சிம்பிளா எடுத்துக்கலாம். ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து நம்ம வந்து என்ன போடலாம்னா இதான் இருங்க வரேன். ஸோ இதான் இந்த பாக்ஸ். நான் மீமுக்கு வரேன், அப்புறம் வரேன். இந்த பாக்ஸ்க்குள்ள இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலரான ரெண்டு இதை போட்டோமா, பால்ஸ் போட்டோம். இப்போ உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தர் பிளாக் பாக்ஸ் எடுத்தா இன்னொருத்தர் ஒயிட் எடுப்பாரு. இது வந்து நார்மல் பிசிக்ஸ். இப்போ நம்ம எஃப்ஏக்யூல வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க. என்ன எக்ஸாம்பிள்னா, நீங்க வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த ரெண்டு பாக்ஸும் இப்போ குவாண்டம் என்டாங்கிள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க அந்த பாக்ஸ் வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஒரு பாக்ஸ் இந்தியாவில் வச்சிருக்கீங்க, இன்னொன்று வந்து அமெரிக்காவில் வச்சுக்கிட்டீங்க. ஸோ அந்த ஒரு இப்போ அந்த பாக்ஸுக்குள்ள நீங்க ரெண்டு பால் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஒயிட் பால் ஒரு பிளாக் பால். ஸோ நீங்க சென்னையில் இருக்க பாக்ஸ்ல ஒரு பாலும் அமெரிக்காவில் இருக்க ஒரு பாக்ஸ்லயும் ஒரு பாலை போட்டுறீங்க. என்ன பால்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ அது அமெரிக்காவுக்கு போயிடுது, இது இங்க இருக்கு. இப்போ ரெண்டு பேருமே அதை ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க. இப்போ சென்னையில இருக்கிற நீங்க அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது உள்ள இருக்கிற பால் ஒயிட் கலர்ல இருக்கு. அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க பால் என்னவா இருக்கும்? பிளாக் கலர்ல இருக்கு. இதுதான் கிளாசிக்கல் பிசிக்ஸ். உங்களுக்கு புரியுதா? இங்க ஒயிட் இருக்குன்னா அங்க பிளாக் இருக்க போது அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இதுதான் நம்ம போட்டோம். ஆனா குவாண்டம் லெவல்ல என்ன ஆகுது அப்படின்னா, நாம திறந்து பாக்குற வரைக்கும் அது என்ன ஸ்டேட்ல வேணா இருக்கலாம். கரெக்டா? இப்பதான் பார்த்தோம். குவாண்டம் லெவல் என்ன இருக்குன்னா, அது நம்ம திறந்து பார்த்து அதை மெஷர் பண்ற வரைக்கும் அது எந்த ஸ்டேட்ல வேணா இருக்கலாம். அப்படி குவாண்டம் என்டாங்கிள் ஆன ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இப்படி நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ ஒரு எலக்ட்ரான் அப் ஸ்பின்லயும் இன்னொரு எலக்ட்ரான் டவுன் ஸ்பின்லயும் இருக்கு. ஓகே, ஹீலியமோட ரெண்டு எலக்ட்ரான் குவாண்டம் என்டாங்கிள் ஸ்டேட்ல இருக்கு. ஒரு எலக்ட்ரான் அப் ஸ்ட்ரீம், இன்னொரு எலக்ட்ரான் டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கு. அந்த ரெண்டு எலக்ட்ரானையும் ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அமெரிக்கால ஒன்று இந்தியாவில் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டீங்க. கரெக்டா? ஸோ இப்போ அமெரிக்கால ஒன்று இந்தியாவில் ஒன்றுன்னு வச்சுட்டீங்க. இப்போ நீங்க அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் சூப்பர் இம்போசிஷன் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க அந்த எலக்ட்ரானை வந்து மெஷர் பண்ற வரைக்கும் அது என்ன ஸ்டேட்னே அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நீங்க மெஷர் பண்ணும்போது தான் அதோட ஸ்டேட்டே முடிவாகுது. ஓகேவா? இப்போ நீங்க சென்னையில அதை எடுத்து பார்க்கும்போது தான் அந்த மொமெண்ட்ல தான் அது பிளாக் அப்படின்னு முடிவாகுது. உங்களுக்கு புரியுதா? குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இஸ் a phenomenon where when two objects are in quantum entanglement, இந்த ஆப்ஜெக்ட் என்னவோ அதோட ஆப்போசிட்டா தான் அது இருக்கும். ஸோ இங்க நீங்க எடுத்து பார்த்து அது பிளாக்னு தெரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கால இருக்கிறது ஒயிட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இங்க திறந்து பார்த்துட்டு அந்த எலக்ட்ரான் அப் ஸ்பின் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கால இருக்கிற எலக்ட்ரான் டவுன் ஸ்பின் ஆயிடுது. உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம நார்மல் பிசிக்ஸ்ல நம்ம ரெண்டு பால் தான் இருக்கு, அது இங்க ஒயிட்னா அங்க பிளாக் நமக்கே தெரிஞ்சிடும். ஆனா சூப்பர் இம்போசிஷன் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு விஷயம் என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது. நீங்க அதை எடுத்து பார்க்கும்போது தான் அதோட ஸ்டேட் முடிவாகுது. அந்த லைன் ரொம்ப முக்கியம். நீங்க அதை மெஷர் பண்ணும்போது தான் அதோட ஸ்டேட் என்னங்கிறது டிசைடே ஆகுது. ஸோ இப்போ இங்க டிசைட் ஆகிறது ஆட்டோமேட்டிக்கா இதோட ஆப்போசிட் தான் அங்க நடக்குது. இப்போ நீங்க இங்க வந்து நீங்க பிளாக் எடுத்திருந்தீங்கன்னா அங்க ஒயிட்டா இருந்திருக்கலாம். இப்போ இங்க நீங்க ஒயிட் ஆன பிறகு அங்க எப்படி ஆட்டோமேட்டிக்கா அது பிளாக் ஆகுது? அதையும் ஒயிட் ஆகல. உங்களுக்கு புரியுதா? ஸோ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி ரெண்டு எலக்ட்ரான்ஸும் என்டாங்கிள் ஆயிடுச்சுன்னா அது நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சாலும், ஒரு யூனிவர்ஸோட ரெண்டு எண்டு கொண்டு போனாலும், ஒரு யூனிவர்ஸோடைய ரெண்டு எண்டுக்கு அந்த பாக்ஸை நீங்க கொண்டு போனாலும் இந்த இடத்துல நீங்க திறந்து பார்த்துட்டு அது வந்து பிளாக் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிறது ஒயிட் ஆயிடும். இங்க இருக்கிறது அப்ஸ்பின் அப்படி நீங்க எடுத்து மெஷர் பண்ணும்போது தான் அந்த முடிவே வருது. அந்த முடிவு வந்து எப்படி இமீடியட்டா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ அது வந்து லைட்டோட ஸ்பீடா போனா தான் அது முடிவாகும். இங்க நீங்க இதை எடுத்து இது அப் ஸ்பின்னு தெரிஞ்சிச்சு, யூனிவர்ஸோட அடுத்த எண்ட்ல அது இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது டவுன் ஸ்பின்னா இருக்கு. எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் அங்க போயிட்டு அது ஆப்போசிட் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படிங்கிறதா இந்த கேள்வி எழுப்புறாங்க. ஸோ அப்போ அது லைட்டோட அதிக ஸ்பீடு போயிருந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு ஐன்ஸ்டைன் கிட்ட சொல்லும்போது அது எப்படி லைட்டோட அதிகமான ஸ்பீடு எதுவுமே போகாது அப்படிங்கிறதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ அங்கதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆஃப் ஐன்ஸ்டைன் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல குவாண்டம் லெவல்ல பிரேக் ஆகுது. ஸோ அப்போதுல தான் இந்த டிபேட்டே ஆரம்பிக்குது. ஸோ ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ப்ரூவன், பட் குவாண்டம் லெவல்ல இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ அப்போதான் இந்த டிபேட்டே ஆரம்பிக்குது, என்ன அது ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டியே வேலை செய்யல அப்படின்னு. ஸோ இப்போ ரெண்டு எலக்ட்ரானை ரெண்டு மூலையில பிரிச்சு வச்சுக்கிட்டீங்க. இதை நீங்க திறந்து பாக்குற வரைக்கும் அது பிளாக்காவும் இருக்கலாம் ஒயிட்டாவும் இருக்கலாம், ரெண்டு பால்ஸ். அதை நீங்க எடுத்து பாக்குறப்போ இங்க ஒயிட் இருக்கு அப்படின்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா அது பிளாக் ஆயிடுது. ஸோ எடுத்து பாக்குற வரைக்கும் ரெண்டுத்தோட ஸ்டேட் முடிவாகல, ரெண்டுமே அப்படியே தான் இருக்கு.
ஸோ எப்படி இங்க ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க அந்த டெசிஷன் மாறுது. எப்படி இந்த இந்த மெசேஜ் வந்து டிராவல் ஆகுது, எப்படி இந்த கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி இந்த கம்யூனிகேஷன் நடக்குதுன்னே தெரியல. ஸோ அப்போதான் வந்து ஐன்ஸ்டைன் மாதிரியான சயின்டிஸ்ட் வந்து அப்போ அவரோட வயதான காலத்துல இருக்காங்க. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்க, கண்டிப்பா அவங்க கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும், கண்டிப்பா அந்த எலக்ட்ரான் உருவாகும் போதே மெஷர் பண்ணும்போது இந்த ஸ்டேட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹிடன் வேரியபிள் உள்ள இருந்து ஆக்ட் பண்ணுது. நம்மளுடைய டெக்னாலஜில அது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. தேர் இஸ் அன் ஹிடன் வேரியபிள் விச் இஸ் டிட்டர்மைனிங் தி ஸ்டேட். ஸோ இதுக்குள்ள அது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு. இதை மெஷர் பண்ணும்போது இது ஒயிட்டா தெரியணும், அது மெஷர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாம ஏதோ ஒரு வேரியபிள் அங்க இருக்கு, அதுதான் அதுக்கு காரணம், அதோட ஸ்டேட்டை முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்குமெண்ட் தான் கடைசியில இந்த முடிவு வச்சுட்டு அவர் செத்து போயிடுறாரு. ஐன்ஸ்டைன், போர் இவங்கலாம் செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூவர்ட் பெல் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாரு. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன சொல்றாரு, இதை ஆமா அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. அந்த ஸ்டூவர்ட் பெல்லோட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, ஆமா ஏதோ ஒரு ஹிடன் வேரியபிள் இருக்கு, நமக்கு இருக்க டெக்னாலஜிக்கு அது கண்டுபிடிக்க முடியல, கண்டிப்பா அது எப்படிங்க இங்க இருக்கிறது அது ஒயிட்னா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி அங்க பிளாக் ஆகுது, எப்படி அதோட ஆப்போசிட் ஸ்டேட்டுக்கு போகுது. இது வந்து எலக்ட்ரான் லெவல்ல ப்ரூவ் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? போரா இருக்கட்டும் இல்ல பெல்லா இருக்கட்டும், எல்லாருமே 2 எலக்ட்ரான் இப்படி குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல இருக்க அந்த 2 எலக்ட்ரானை எடுத்து எத்தனை வாட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாலும் இங்க ஒயிட்டா இருந்தா அங்க பிளாக்கா இருக்கு, இங்க ப்ளூவா இருந்தா இங்க வந்து அப்பா இருந்தா அங்க டவுனா இருக்கு. சோ அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்டேட் முடிவாகுது? ஏன்னா இவர் இங்க மெஷர் பண்ண உடனே அங்க ஸ்டேட் மாறுது, அங்க அதோட ஸ்டேட் வெளிப்பட்டுருது. அது வரைக்கும் அது சூப்பர் இம்போசிஷன்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான் அதோட ஸ்டேட் அங்க வெளிப்பட்டுருது. ஸோ யார் அந்த கம்யூனிகேஷன் காரணமா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த டிபேட்டு. ஸோ அந்த கம்யூனிகேஷன் காரணம் ஒரு ஹிடன் வேரியபிள் அப்படிங்கிறது தான் ஃபைனலா வந்து அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஹிடன் வேரியபிள் அப்படின்னு சொல்லி தான் பெல் இன்இக்வாலிட்டி. ஸோ பெல் இன்இக்வாலிட்டிஸா ஓகே. ஸோ பெல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூவர்ட் பெல்லோடைய பெல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெல் ஈக்குவேஷன்ஸ்ல அவர் இதான் ஃபைனலா என்ன சொல்றாரு, ஒரு ஹிடன் வேரியபிள் இருக்கு, நமக்கு தெரியலப்பா அது, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்புறம். ஸோ நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் குவாண்டம் பிசிக்ஸ் நம்புறவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அது ஹிடன் வேரியபிள், இது டோட்டலா சான்ஸ் தான். ஸோ இதை தான் வந்து ஐன்ஸ்டைன் என்ன சொன்னார்னா, ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ். ஸ்பூக்கினா ஏதோ அமானுஷமா ஏதோ நடக்குது அப்படின்னு. ஸோ அமானுஷமா ஏதோ ஒன்று நடக்குது, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு பிரிச்சாலும் சம் ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு அந்த வேர்டை சொல்றாரு. இந்த அமானுஷத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்கவங்களாம் என்ன, குவாண்டம் பிசிக்ஸ் நம்புறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு ஹிடன் வேரியபிள் இருக்குன்னு ஒரு குரூப் சொல்லுது. கிடையாது, இது பை சான்ஸ் தான், பை சான்ஸ்ல அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது, அதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அதை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்றாங்க. ஸோ அந்த டிபேட் போயிட்டே இருக்கும்போது தான் நம்மளுடைய நோபல் லாரட்ஸ் வராங்க. நம்மளுடைய நோபல் லாரட்ஸா இருக்கிற இந்த ஆலன் ஆஸ்பெக்டும் ஜான் கிளாசரும் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேருமே வந்து இந்த பெல் இன்இக்வாலிட்டிஸை எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சு ஹிடன் வேரியபிள்னே ஒன்னு இல்லைன்னு ப்ரூவ் பண்றாங்க. ஹிடன் வேரியபிள்லாம் கிடையாது, இட் இஸ் டோட்டலி பை சான்ஸ் தான், அது டோட்டலி பை சான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, தேர் இஸ் நோ ஹிடன் வேரியபிள். அதுதான் ஃபைனல். ஐன்ஸ்டைன் மாதிரி சொல்றாங்க ஹிடன் வேரியபிள் எது வரைக்கும் நமக்கு தெரியாம போகலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதோட நேச்சரே அதுதான், ஹிடன் வேரியபிள்லாம் கிடையாது அப்படிங்கறதான் ப்ரூவ் பண்றாங்க. பெல்ஸ் ஈக்குவேஷன்ல சொன்னதெல்லாம் கிடையாது அப்படிங்கறதான் ப்ரூவ் பண்றாங்க. அந்த டிஸ்கவரி குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல ஹிடன் வேரியபிள் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லி குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்னன்னு சொன்னதுக்காக தான் அவங்க நோபல் பிரைஸ் தராங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ 3ஆவதா வர ஆண்டன் ஜெலிங்கர் வராரு. ஆண்டன் ஜெலிங்கர் என்ன சொல்றாரு, நீங்க எப்படி வேணா அடிச்சிட்டு போங்க, நீங்க அது வந்து உங்க பஞ்சாயத்து பேண்ட் பெருசா இல்ல பர பெருசா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா இல்ல இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கம்யூனிகேஷன் பண்ணலாம். 2 எலக்ட்ரான குவாண்டம் என்டாங்கிள் பண்ணியாச்சு. இப்போ இங்க வந்து நீங்க 1 வச்சீங்கன்னா அங்க 0, இங்க 0 வச்சீங்கன்னா அங்க 1. இதான் கியூபிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா பைனரி டிஜிட்ஸ் அப்படிங்கிறது 0 to 1 இருக்கும். கியூபிட்ஸ்ல இதை நீங்க வந்து கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாமே, இந்த அப்ளிகேஷன் யோசிக்கலாம். நீங்க அந்த டிபேட்டுக்கு அப்புறம் வாங்க, நான் அப்ளிகேஷன் ஏதாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்ளிகேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இவர் என்ன ஒரு கான்செப்ட் சொல்றாருன்னா, இதை வந்து நம்ம டெலிபோர்டேஷன், அதே மாதிரி வந்து குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். குவாண்டம் கிரிப்டோகிராஃபினா, நான் இங்க இருந்து இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னா, நடுவுல இப்ப யாருமே இல்ல, நடுவுல இருக்கிறது என்னன்னு இருக்கும்போதுதான் ஒரு ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணி கண்டுபிடிக்கிறான். நடுவுல ஒரு நெட்வொர்க் இருக்கும்போது தான் ஹேக்கர் கண்டுபிடிக்கிறான். இதுக்கு தான் நெட்வொர்க்கே இல்லையே, எங்க சயின்டிஸ்டாலே கண்டுபிடிக்க முடியல, எவன் ஹேக்கர் வர போனா. சோ இதை நம்ம கம்யூனிகேஷன் பயன்படுத்தினா, நம்ம வந்து இதை வந்து கம்யூனிகேஷன் பயன்படுத்தினா இட் வில் பி ஹேக்கர் ப்ரூஃப்ல, சேஃப் கம்யூனிகேஷன்ல. ஸோ கிரிப்டோகிராஃபிக் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீமை கொண்டு வந்து, குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து கம்யூனிகேஷன் டூலா ஒரு மாடல் கொடுக்குறாரு. அதுதான் ஆண்டன் ஜெலிங்கர். ஸோ அதோட அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சாக்கா அவருக்கு ஒரு நோபல். ஸோ அதனால தான் இந்த 3 பேருக்கு நோபல். ஆண்டன் ஜெலிங்கர்ல எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் அடுத்த லெவல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்றாரு, டெலிபோர்டேஷன். டெலிபோர்டேஷன்னா என்ன, நம்ம பழைய சாமி படத்துல எல்லாம் பார்ப்போம், சாமி திடீர்னு வரும் ஜங் அப்படின்னு, டக்குன்னு இங்க இருந்து மறைஞ்சு அங்க தோன்றுவாங்க, அங்க இருந்து மறைஞ்சு இங்க தோன்றுவாங்க. அதான் டெலிபோர்டேஷன். நீங்க இங்க மறைஞ்சிட்டீங்கன்னா
இப்ப நான் இங்க மறைஞ்சு ஸ்ரீலங்கால இப்ப மழை பெய்யுது, இப்ப நான் மழை நினைக்கூடாதுன்னா இங்க நான் மறைஞ்சு எங்க வீட்டுல தோண்டிடுவேன். அதுதான் வந்து டெலிபோர்டேஷன். இது வந்து குவாண்டம் லெவல்ல நடக்குது அப்படிங்கறத அவர் ப்ரூவ் பண்றாரு. எப்படி ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல 2 தானே நடக்குது. இப்போ இப்படி வச்சுக்கலாம், 2 எலக்ட்ரான் வந்து குவாண்டம் என்டாங்கிள்டா இருக்கு. இது ஜாலியா இருக்கு, அதனால நானும் ஜாலியா நடத்திக்கிட்டு இருக்கேன். 2 எலக்ட்ரான் குவாண்டம் என்டாங்கிள்டா இருக்கு. அந்த 2 எலக்ட்ரானையும் நம்ம பிரிச்சு வச்சுட்டோம். ஓகே, மூணாவதா இன்னொரு எலக்ட்ரான், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், நம்ம இதோட ஸ்டேட் என்னவா இருக்க போகுதுன்னா ப்ளூ பால் இல்ல ரெட் பாலா தான் இருக்க போகுது. ப்ளூ இல்ல ரெட், இது 2 கலர் தான் ஒண்ணு. ஸோ இந்த ப்ளூ ரெட் இது எதுவாக இருக்கலாம். இது பிரிச்சு வச்ச பிறகு இது நீங்க மெஷர் பண்ணும்போது இது ப்ளூவா இருந்தா அது ரெட்டா இருக்க போகுது. ஆனா அது ப்ளூவா ரெட்டாங்கிறது நம்ம மெஷர் பண்ற வரைக்கும் தெரியாது. அதுதான் இது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, கிரீன் பால் ஒன்னத்தை கொண்டு வந்து இதை 2த்தையும் குவாண்டம் என்டாங்கிள் பண்ணிடுறீங்க. கிரீன் பால்னு மூணாவதா நான் ஒரு பாலை கொண்டு வந்து இந்த சைடு போச்சுல, அதை கூட நான் இதை என்டாங்கிள் பண்ணிடுறேன். ஓகே, இது என்டாங்கிள் ஆன பிறகு என்ன ஆயிடுது, 3மே என்டாங்கிள் ஸ்டேட்டுக்குள்ள போகுது. கரெக்டா? 3மே என்டாங்கிள் ஸ்டேட்ல போகும்போது இதை எடுத்து மெஷர் பண்ணும்போது இது ப்ளூன்னு முடிவாயிடுச்சுன்னா இது கிரீன் முடிவாகுது, இது வந்து ரெட்னு முடிவாயிடுச்சுன்னா இது கிரீனாவும் முடியாதுல, ஆகலாம்ல. சோ அப்படி 3 ஆப்ஜெக்ட் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல நடக்கும்போது இந்த 2 ஆப்ஜெக்ட் இப்போ என்டாங்கிள் ஆச்சு. மேபி இதோட கம்யூனிகேஷன் இங்க வரலாம், ஆனா அந்த ஆப்ஜெக்ட்ல எப்படி இந்த கிரீன் போச்சு அப்படிங்கறத அவர் கேள்வி கேட்கிறாரு. இப்ப ரெண்டுமே நம்ம ப்ளூவும் ரெட்டையும் என்ன பண்ண பிரிச்சுட்டோம். இது நமக்கு புரிஞ்சிடுச்சு. இவர் மூணாவதா கிரீனை ஒண்ணு கொண்டு வந்து இங்க போன 2ஆ பிரிக்கிறோம்ல, இப்படி ஒண்ணு போகுது இப்படி ஒண்ணு போகுது, இப்படி போன இது கூட நம்ம புதுசா ஒரு கிரீன் பாலை கொண்டு வந்து என்டாங்கிள் பண்ணி விட்டுறாரு. ஓகே, இப்போ இது 2 என்டாங்கிள் இருக்கு, இது 2 என்டாங்கிள் இருக்கு, அதனால 3மே என்டாங்கிள் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றாங்க, இந்த 3 என்டாங்கிள் சிஸ்டம் எடுத்து மெஷர் பண்ணும்போது சம்டைம்ஸ் இது கிரீனாவும் வருது. இது எப்படியா கிரீன் ஆச்சு? சோ அந்த மெசேஜ் வந்து அதான் டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அங்க தோன்றுது அப்படின்னு. சோ குவாண்டம் என்டாங்கிள் ஸ்டேட்ல 3 ஆப்ஜெக்ட் நீங்க என்டாங்கிள் பண்ணினா டெலிபோர்டேஷன் பண்ணலாம், இங்க இருந்து மறைஞ்சு அங்க தோன்றலாம் அப்படிங்கிற அந்த 3வது ஸ்டேட்டுமே இது இந்த மெசேஜ் எப்படி பாஸ் ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியல. இதுதான் ஆண்டன் ஜெல்லிங்கர் ப்ரூவ் பண்ணி இதை நம்ம வந்து கம்யூனிகேஷன் பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்றாங்க. இதோட அப்ளிகேஷன் தான் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி. சைனா என்ன பண்ணாங்க, சேட்டலைட்லாம் அனுப்புறாங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இடத்துக்குள்ள பண்ணோம். அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணாங்க, சேட்டலைட்ல ஒரு ஸ்டேட்டையும் எர்த்ல ஒரு ஸ்டேட்டை வச்சு மெஷர் பண்ணி பாக்குறாங்க. அதுவும் ப்ரூவ் ஆகுது. நீங்க எங்க இருந்து ஐன்ஸ்டைன் இந்த குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்றாங்க, யூனிவர்ஸ்ல எங்க கொண்டு போனாலும் அது அப்படிதான் பிஹேவ் பண்ணுன்றாங்க. நம்ம அதை ப்ரூவ் பண்றதுக்காக சேட்டலைட்ல வச்சு பார்த்தோம், அப்பயும் அது நடக்குது. சைனா வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதோட அடுத்த லெவல் அப்ளிகேஷன்ஸா எல்லாம் பயன்படுத்தலாம், குவாண்டம் நெட்வொர்க்கிங், அட்டாமிக் கிளாக்ஸ்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க மார்ஸ்க்கு வந்து ஒரு ராக்கெட் அனுப்புறீங்கன்னு வைங்களேன், அதுல இருக்கிற கிளாக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் ஸ்லோவா ஓடிச்சுன்னா, இப்போ நம்ம கிளாக்லாம் ஸ்லோவா ஓடுதுல சம்டைம்ஸ், அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்லோவா ஓடிச்சுன்னா என்டையர் கம்யூனிகேஷனும் டிஸ்டர்ப் ஆயிடும். கரெக்டா? ஏன்னா டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது 2 அட்டாமிக் கிளாக் எடுத்து அதை குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பண்ணி பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா 2மே ஒரே டைம்ல மெயின்டைன் பண்ணலாம். இது இப்படி இருந்தா அது அப்படி இருக்க போகுது. இந்த மாதிரி வந்து அட்டாமிக் கிளாக்ஸை நம்ம என்டாங்கிள் பண்ணிலாம் பயன்படுத்தும் போது லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட், ஸ்பேஸ் கம்யூனிகேஷன், இப்போ நீங்க வந்து இன்டர்ஸ்டெல்லார்ல வர மாதிரி வேற கிரகத்துக்குலாம் போகும்போது இந்த கம்யூனிகேஷன்லாம் பயன்படுத்தினா லைட்டோட இது ஸ்பீடா போகுது, அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது. இப்போ புரிஞ்சுச்சா? இதான் அது 2 குவாண்டம் என்டாங்கிள் எலக்ட்ரான்ஸ். நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், நான் அப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் அப்படின்னு இதுங்க 2 முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டுங்களா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு, ஆமா ஒரு ஹிடன் வேரியபிள்ல 2 பேரும் ஆல்ரெடி பேசி வச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ ஆண்டன் ஜெல்லிங் இவங்க பண்ண அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பேசிலாம் வச்சுக்கல, அது தானா நடக்குது அப்படிங்கிறது தான். சோ உங்களுக்கு புரிஞ்சா மாதிரி இருக்கணும், புரியாத மாதிரி இருக்குல்ல, அதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். அது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு மரியாதை இல்லை. ஓகே, கிளியரா? புரிஞ்சா மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து குவாண்டம் பிசிக்ஸ். இப்படிதான் இருக்கும், அதோட நிலையே அதுதான். ஆனா கதை புரிஞ்சதுல, இந்த கதையை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் இன்டர்நெட்ல வந்து நான் பார்க்காத வீடியோ கிடையாது, நான் பார்க்காத குவாண்டம் பிசிக்ஸ் வீடியோ கிடையாதுன்னு என்னால சொல்ல முடியும். அவ்வளவு வீடியோ பார்த்திருக்கேன். எவனாவது வேற கதை சொல்லுவாங்க, எல்லாரும் இதே கதையை தான் சொல்றாங்க, நம்மளும் அதே கதையை சொல்லுவோம். நம்ம ரிசர்ச் பண்ண போறது இல்லை, நானும் அதே கதையை சொல்றேன். ஸோ நீங்க யாராவது நாளைக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இதான் வந்து குவாண்டம் பிசிக்ஸ். ஓகே, சூப்பர் இம்போசிஷன்னா என்ன, என்டாங்கிள்மெண்ட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுச்சா? திஸ் இஸ் தி திங். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், குவாண்டம் நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூர் குவாண்டம் என்கிரிப்டட் கம்யூனிகேஷன்ல இதை பயன்படுத்தலாம். ஸோ மூணாவதா நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நோபல் வந்து கெமிஸ்ட்ரி. இது வந்து ரொம்ப சிம்பிள், கிளிக் கெமிஸ்ட்ரி. இது கேட்கவே ஜாலியா இருந்தது. ஸோ பேரி ஷார்ப்லஸ் அப்படிங்கிறவர் வந்து 2000ல நோபல் பிரைஸ் வாங்கிட்டாரு. இவர் 2வது நோபல் பிரைஸ் வாங்குறாரு. 1 வாங்குறதே சாதனை, இவர் 2வதா ஒரு நோபல் பிரைஸ் வாங்குறாரு. இந்த பேரி ஷார்ப்லஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாரு,
கிளிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு ஸோ இப்போ நம்ம பிசிக்ஸ் நோபல் வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னு புரிஞ்சிச்சா? குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல ஹிடன் வேரியபிள் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுனாலையும் அதை கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னதுக்காக தான் அந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கிளிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன? இப்போ வந்து நம்ம வந்து பாலிமர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. பாலிமர்னா என்ன? எல்லா மாலிகூல்ஸும் இருக்கும், லைனா மாலிகூல் செயின் இருக்கு. இந்த மாலிகூல் செயின்லாம் இப்படி லிங்க் ஆயிருக்கும், கரெக்டா? இதான் வந்து பாலிமர். ஓகே. ஸோ இந்த பாலிமர்ஸ் அப்படி இப்போ வந்து 2-3 மாலிகூல்ஸ் எடுத்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது 2 மிக்ஸ் ஆகி ஒரு புது மாலிகுலா மாறிடுது, ஒரு புது காம்பவுண்டா வெளியே வந்துருது, கரெக்டா? அது 2 புது மாலிகுலா மாறி புது காம்பவுண்டா வந்துருது. இதுதான் வந்து நார்மலா நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ 2000ல இது ரிசர்ச் பண்றாங்க. ஸோ 22 வருஷம் கழிச்சு நோபல் கொடுத்துருக்காங்க. 2000ல பேரி ஷார்ப்லஸ் என்ன பண்றாரு, இந்த மாதிரி நம்ம பாலிமர்ஸ் எல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ இது ஒரு மாலிகுல், இது எல்லாம் ஒரே இந்த 2 மாலிகுலும் மிக்ஸ் ஆகி ஒரு 3வது மாலிகுல் உருவாகிடுது. சம்டைம்ஸ் அன்வான்டட் பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த அன்வான்டட் பை ப்ராடக்ட்ஸ் என்வாரன்மெண்டலி டிகிரேடிங் ஆகும் சம்டைம்ஸ் போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 2-3 மாலிகூல்ஸை நம்ம ஒன்று சேர்க்கும் போது அந்த 2 மாலிகூல்ஸும் ஒன்று மிக்ஸ் ஆகக்கூடாது, ஆனா ஜஸ்ட் ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி லிங்க் ஆயிருந்தா போதும். அப்படி ஒரு சிஸ்டம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்படி நான் வந்து ஒரு செயினை நான் உருவாக்கணும், ஆனா இது கூட ரியாக்ட் ஆகக்கூடாது, இது கூட ரியாக்ட் ஆகும், இதெல்லாம் தனித்தனியா இருக்கணும், ஆனா 2 லிங்கா இருக்கணும். அதான் பாலிமர். இந்த மாதிரி பாலிமர்ஸ் உருவாக்கும் போது எப்படின்னு வந்து நம்ம அது 2 மிக்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ஜாயிண்ட் உருவாக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாலிமர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த பாலிமர்ஸ்ல இருக்க கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நம்ம செயின் உருவாக்குறோமோ அப்பப்பெல்லாம் அதுக்குள்ள ரியாக்ஷன் நடந்து அன்வான்டட் பை ப்ராடக்ட்ஸ் உருவாயிடுது. ஸோ அன்வான்டட் பை ப்ராடக்ட்ஸே வராம அப்படி 2மே தனித்தனியா நம்ம எப்படி ஒரு பாலிமரை உருவாக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் யோசிக்கும் போதுதான் இந்த கிளிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வருது. ஓகே. இப்போ வந்து நம்ம பக்கில் இருக்குல்ல, பக்கில் இப்படி போட்டோன்னா கிளிக் ஆகுது. அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாஸ்டிக் பக்கிள்ஸ் உங்க பேக்ல எல்லாம் இருக்கும்ல, யாராவது பேக்ல இருக்கா? இங்க இடுப்புல போட்டோன்னே இப்படி பிளாஸ்டிக் பக்கிள் இப்படி கிளிக் ஆகும்ல, பக்கிள் போட்டோன்னா அது கிளிக் அப்படின்னு சவுண்ட் வருதுல்ல, அந்த மாதிரி 2 மாலிகூல்ஸ்க்கு நடுவில் ஒரு பக்கிள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. அதுக்காக தான் அவர் கிளிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 2 கெமிக்கல் காம்பனன்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க, அசைட் அண்ட் அல்கைன். அசைட் அப்படின்னா என்னதுன்னா 3 நைட்ரோஜன் இது. ஸோ நீங்க இதுதான் நமக்கு தேவை. ப்ரிலிம்ஸ் லெவல்ல என்ன கேட்பான், த டேர்ம் அசைடு, த டேர்ம் அல்கைன், அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் என்னென்னு கேட்க போறாங்க. அசைட் அப்படின்னா என்னதுன்னா 3 நைட்ரோஜன் ஒன்று சேர்ந்துருக்கு. ஓகே, 3 நைட்ரோஜன் ஒன்று சேர்ந்த ஒரு காம்பவுண்ட். ஒரு பாலிமருக்கு எண்ட்ல 3 நைட்ரோஜன் இருக்கும். ஏதாவது ஒரு மாலிகூலோட எண்ட்ல 3 நைட்ரோஜன் இருந்தா அது அசைடு. அல்கைன்னா நமக்கே தெரியும், 2 கார்பன் வந்து அல்கேன், அல்கீன், அல்கைன் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. 2 கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்தா அல்கேன், டபுள் பாண்ட் இருந்தா அல்கீன், 3 பாண்ட் இருந்தா அல்கைன். உங்களுக்கு புரியுதா? அந்த அல்கீன். இந்த மாதிரி அல்கீன், அசைட் அப்படிங்கிற இந்த 2 மாலிகூல்ஸையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த 2 மாலிகூலையும் நான் லிங்க் பண்றேன்ல, லிங்க் பண்றதுக்காக நான் என்ன பயன்படுத்துறேன் அப்படின்னா இந்த பக்கிள் தேவை. உங்களுக்கு புரியுதா? இந்த பக்கிள்ல ஒரு பக்கிள் வந்து அசைடு, இன்னொரு பக்கிள் வந்து அல்கைன். ஸோ இந்த மாலிகூல்குள்ள நான் அசைடையும் அந்த மாலிகூல் கூடயும் நான் அல்கைனையும் சேர்த்துட்டேன்னா இது 2 இப்படி பக்கிளா மாறிடுது. இது வந்து இது ஒரு போர்ட், இது ஒரு போர்ட்டா மாறிடுது. இப்போ இது 2த்தையும் சேர்த்து வைக்கணும். உங்களுக்கு புரியுதா? லாஜிக் புரியுதா? இந்த மாலிகூலும் இந்த மாலிகூலும் நான் ஒன்று சேர்க்கணும், இது மாலிகூல் இந்த மாலிகூல் ஒன்று சேர்க்கணும், நடுவில் இந்த பக்கிள் தேவை. அந்த பக்கிளா எது இங்க பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைடும் அல்கைனும் தான் அந்த பக்கிளா பயன்படுத்துது. ஸோ இந்த மாலிகூல்குள்ள நான் அசைட் காம்பனண்ட்டை ஒன்று சேர்த்துட்டு இந்த மாலிகூல் கூட நான் அல்கீன் காம்பனண்ட்டை ஒன்று சேர்த்துட்டேன்னா இது பக்கிளா மாறிடுது. இப்போ இந்த பக்கில் 2த்தையும் இப்படி ஒன்று சேர்த்துட்டா அது ஜாயிண்ட். இந்த இப்படி ஜாயிண்ட் நான் உருவாக்கும் போது அது நடக்க மாட்டேங்குது. அந்த ஜாயிண்ட்டை உருவாக்குறதுக்கு என்ன பண்றாங்க, காப்பர் அயானை யூஸ் பண்றாங்க. காப்பர் அயானை யூஸ் பண்ணி இந்த நடுவில் நான் காப்பர் அயானை கொஞ்சம் சிறு தூவி விட்டேன்னா என்ன ஆகும், கிளிக் ஆயிடும். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த அசைடு ஆக்சிஜன் வந்துருச்சா, இப்போ நான் நடுவில் காப்பர் அயனை தூவி விட்ட பிறகு என்ன ஆயிடுது, கிளிக் ஆயிடுது. கிளிக் ஆயிட்டு இது வந்து ட்ரையசோல் அப்படின்னு ஒரு காம்பனண்டா மாறுது. இந்த ட்ரையசோல் ஜாயிண்ட்ல நீங்க ஒரு காம்பனண்ட் 2 மாலிகுலை ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னா இந்த மாலிகுல் இந்த மாலிகுலும் இப்படி செயினா ஃபார்ம் ஆகுமே தவிர இது 2 ரியாக்ட் ஆகாது. இது 2 இப்படி கிளிக் மட்டும் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் கிளிக் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு புரியுதா? இதை கண்டுபிடிச்சவர் தான் பேரி ஷார்ப்லஸ். பேரி ஷார்ப்லஸ் கண்டுபிடிக்கும் போதே இவர் வந்து அமெரிக்கால கண்டுபிடிக்கிறாரு. இவர் கண்டிப்பிடிக்கும் போதே இதே ரியாக்ஷனை இன்னொருத்தரும் பண்றாரு. இப்போ நம்ம வந்து ஹாரிஸ் ஜெயராஜோட பாட்டெல்லாம் என்ன சொல்லுவோம், நீ ஒரு காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன ஆர்குமெண்ட் வைப்பேன் அப்படின்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு போடுறாரு, அதே சிந்தனை இவருக்கு வந்து இவர் இங்க ஒரு தனியா ஒரு பாட்டு போட்டிருக்கலாம்ல. உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம உடனே அது காப்பின்னு சொல்லிட கூடாது. இதே சிந்தனை அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அவர் அந்த பாட்டு போட்டாருன்னா அதே சிந்தனை இந்த மியூசிக் டைரக்டர் வந்து அந்த பாட்டையே கேட்காம இவரு அந்த பாட்டை போட்டிருக்கலாம்ல. அப்படி போடும்போது நம்ம அதை எப்படி காப்பின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் தான். இவர் இந்த ரியாக்ஷன் நீங்க பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ரியாக்ஷனை இன்னொருத்தர் அவங்க கோப்பன் ஹேகன்ல பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த 2 பேருக்குமே வந்து சண்டை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால 2 பேருக்குமே அந்த அவார்டு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிளிக் கெமிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சதுனால.
உங்களுக்கு புரியுதா? ஸோ பேரி ஷார்ப்லஸும் மார்டன் மெண்டல், பேரி ஷார்ப்லஸ் அமெரிக்காவில் பண்றாரு, மார்டன் மெண்டல் டென்மார்க்ல பண்றாரு. ரெண்டு பேருமே தனித்தனியா கண்டுபிடிக்கிறாங்க ஒரே விஷயத்த. ஸோ அதுல இந்த காப்பரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து மார்டன் மெண்டல் தான் ஃபைனலா இது கான்செப்டா கொண்டு வருது பேரி ஷார்ப்லஸ். இது வந்து காப்பரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்றது மார்டன் மெண்டல். ஸோ அதனால ரெண்டு பேருக்குமே நோபல் பிரைஸ் தராங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு பாலிமர் உருவாக்கும் போது ரெண்டு மாலிகுலும். ஸோ இங்க நமக்கு என்ன ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை? அசைடு, அல்கைன், காப்பர், ட்ரையாசோல், இந்த 4 வார்த்தை போதும். ஏன்னா இந்த மாதிரி பேரை கொடுத்து கேள்வி வந்துட்டு இருக்குல்ல. லாஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல என்ன வந்தது? ஏதாவது ஒரு டேர்மை கொடுத்துட்டு இந்த டேர்ம் வந்து இந்த கெமிக்கல் எங்க ஃபவுண்ட், வேர் திஸ் கெமிக்கல் இஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாடல்ல கேட்டாங்கல்ல. போன வாட்டி 2 கொஸ்டின் வந்தது. என்னன்னு வந்தது? என்வாரன்மெண்ட்ல சம் பெஸ்டிசைட்ல யூஸ் பண்ற 2 கெமிக்கலோட நேம்ஸ் போட்டு கேட்டிருந்தாங்கல்ல. பயோ சொல்லுங்க. பயோஃபோன்ஸ். இருங்க, எனக்கு அந்த டக்குன்னு இமீடியட்டா ரீகால் பண்ண முடியல. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல தான் இருந்தது. எது? யா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் நேம் கொடுத்துட்டு அது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ அந்த மாதிரி அசைடு, அல்கைன் ஆர் ட்ரையாசோல் ஆர் காப்பர் அப்படிங்கிறது வரலாம். இது இந்த அசைடு, அல்கைனும் காப்பர் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ட்ரையாசோல். ஓகே. ஸோ இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். கிளிக் கெமிஸ்ட்ரி கூட சம்மந்தப்பட்டது. இப்போ மூணாவதா வர்ற கேரோலின் எங்க இருந்து வராங்க அப்படிங்கிறது பார்ப்போம். கேரோலின் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாலிகுல் வந்து நீங்க கெமிக்கல் பண்ணிடலாம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நீங்க ஏதாவது கெமிக்கலை உருவாக்குறதுக்கு இது பண்ணிக்கிறீங்க. ஸோ நாளைக்கு நான் வந்து ஒரு ஹியூமன் பாடியில இந்த மாலிகுல்ஸ் வச்சு நான் ஒரு ட்ரக் டெவலப் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி அப்ளிகேஷன்ஸை நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணனா நான் இதை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இதுல காப்பர் இருக்கு. காப்பர் வந்து பாடிக்குள்ள போச்சுன்னா இட் இஸ் டாக்ஸிக். ஸோ மெட்டல்ஸ் பொதுவாக நம்ம பாடிக்குள்ள ஒரு சில மெட்டல்ஸ் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது, காப்பர் அதிகமாக உள்ள போகக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டாக்ஸிக்கான காப்பர் மெட்டல் வச்சு நம்ம ஒரு காம்பவுண்டை உருவாக்கி அது உள்ள அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இதை வந்து நம்ம எப்படி ஹியூமன் பாடி ஃப்ரெண்ட்லியா மாத்தலாம் அப்படிங்கிறது யோசிக்கும் போது என்ன பண்றாங்க, கிளைக்கன் அப்படிங்கிற இந்த சுகர் மாலிகுலை பயன்படுத்துறாங்க. இந்த கிளைக்கன் அப்படிங்கிற இந்த சுகர் மாலிகுலை பயன்படுத்தி நம்ம அதை வந்து ஹியூமன் பாடி கூட லிங்க் பண்ணலாம். அதே ட்ரையாசோல் காம்பவுண்டை கிரியேட் பண்ணலாம். இதே ஆல்கைன் அசைடு இருக்குல்ல, ஆல்கைனி அசைடு அங்க ஒன்று சேர்க்கறதுக்கு காப்பர் வருது. அதே மாதிரி சுகர் சிரப்ல ஒன் ஆஃப் தி டைப்ஸ் தான் வந்து கிளைக்கன். கிளைக்கன் அப்படிங்கிற இந்த சுகர் சிரப் எடுத்து நாம காப்பருக்கு பதிலாக பயன்படுத்தினாலும் இதே கிளிக் ரியாக்ஷன் நடந்து ட்ரையாசோல் ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வச்சு பண்ணும்போது என்ன பண்ணலாம், இது ஹியூமன் பாடியிலையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து நீங்க டார்கெட்டட் ட்ரக் டெலிவரிக்கு பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்க வந்து இந்த ட்ரையாசோல் கூட இவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா, என் உடம்புல கேன்சர் செல் எங்க இருக்கும், ஒருத்தர் கேன்சர் வருதுன்னா அவரோட உடம்புல கேன்சர் செல் எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும், அது எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு தெரியணும். அவங்க என்ன பண்றாங்க, எங்க கேன்சர் செல் இருக்கு, அது எவ்வளவு மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இந்த கிளிக் கெமிஸ்ட்ரி மாலிகுல்ல ஒரு சைட்ல ஃப்ளூரசன்ட் டைய வந்து வச்சுக்கிட்டு ஒரு கேன்சர் செல் கூட இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ கேன்சர் செல் வளரும் போது அந்த பாடியில இருக்கிற அதை வந்து நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அங்க வந்து கிரீனா இருக்கு. ஸோ அந்த கிரீனை வச்சுக்கிட்டு கேன்சர் செல் எவ்வளவு மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால கேன்சர் டிடெக்ஷனுக்கு இது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மாதிரியும் ஹியூமன் பாடிக்குள்ள இருக்கிற ட்ரக்ஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சதுனால தான் கேரோலின் பெர்டோசி வாஸ் அவார்டட் நோபல். ஹியூமன் பாடிக்கு இது கண்டுபிடிக்கிறாங்க த்ரூ கிளைக்கன். ஸோ கிளைக்கன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, இதுதான் கிளிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, who took click chemistry is a new dimension which using it began to map the cells. Okay, so clear மூணுமே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், சூப்பர் இம்போசிஷன் அண்ட் குவாண்டம் பிசிக்ஸ். புரிஞ்சிச்சா? ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அது அப்படிதான் இருக்கும் குவாண்டம் பிசிக்ஸ். இன்னும் கண்டுபிடிக்கலங்க, அவங்களே கண்டுபிடிக்கல, நம்ம ஏன் வந்து கஷ்டப்படணும், கண்டுபிடிக்கிட்டோம் அப்புறம் கத்துக்கலாம், அவ்வளவுதான். அவங்க கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லா வரட்டும், நீ கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லா வந்து சொல்லு, அப்புறம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்போதைக்கு நாம பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் நாங்களும் இருந்துக்கிறோம். ஓகே, ஆனா நம்ம வந்து கண்டுபிடிக்காத போது அதுதான் உண்மைன்னு நம்பல. ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா இல்லைன்னு சொல்றோம், இருக்குன்னா இருக்குன்னு சொல்றோம். அது இல்லைன்னு 4 பேர் சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம நம்பல. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் வந்து நம்ம சயின்ஸ்ல இருக்கணும். ஸோ நீ கண்டுபிடிச்சிட்டு வா, அப்புறம் நாங்கள் ஃபுல்லா கேட்டுக்கிறோம், அது வரைக்கும் நாங்கள் ஃபுல்லா நம்பல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஸோ தட் இஸ் ரைட் வே டு அப்ரோச் சயின்ஸ். தட் இஸ் சயின்டிபிக் ஐடியாலஜி. ஸோ நான் கமல்ஹாசன் மாதிரி எதுவும் பேசல. ஸோ கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஹேட் கிளிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபைனலா வந்து சுவாந்தே பாபோடைய பேலியோஜினோமி. அதுவும் புரிஞ்சிச்சா? மிச்சம் 2 நல்லா புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. குவாண்டம் பிசிக்ஸ் ஐன்ஸ்டைனுக்கே புரியல, நம்மளாம் என்ன பண்றது? ஸ்பூக்கி ஆக்ஷன் அவர் சொல்லிட்டு செத்துட்டாரு. அப்படிப்பட்ட மூளைக்கே அது புரிய மாட்டேங்குது. So with this we'll wind up now. If you are having any doubts, you can post in the comment section. I will come and answer all your doubts. We'll meet next week with another set of 5 editorials. So do the regular revision. Revision ரொம்ப முக்கியம். That is very important. நம்ம அடுத்த வாரம் வந்து we'll discuss the peace prize and economy.
if it is relevant to us. Okay. So bye bye. Do the regular revision.